सर्वत्र गोविंदनाम संकीर्तनम। जय कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो गोमटम स्वामी की जय। रामानुजा 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 रामानुजा। रामानुजा 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 रामानुजा। रामानुजा 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 रामानुजा। स्वामी रामानुजाचार्य भगवान की जय। श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजोवारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात्। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कोलाहलदयापात्रं माधुरीरमणं प्रभुं भक्तप्रियं प्रेमिकेन्द्रं रसिकाचार्यमाश्रये। श्रीनिवासदयापात्रं श्रीमद्गोमठवंशजं श्रीनाथप्रेमभक्तं तं मुकुन्दाचार्यमाश्रये। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। जय कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो गोमटम स्वामी की जय। நம்மளுடையதான சனாதன தர்மத்துக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியதான நூல் அப்படிங்கிறது வேதம். அந்த வேதம் அப்படிங்கிறது யாராலையும் எழுதப்படாதது. ஸ்வயம்பூரிதி சுஸ்ரும என்று பாகவதமே காட்டுறது. ஸ்வயம்பூவாக பகவத் ஸ்வரூபமே தான், பகவானே தான் வேதம், வேதமே தான் பகவான். ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறதான ரூபம் அப்படிங்கிறது ஒளி வடிவமான ரூபம் அப்படின்னா வேதம் அப்படிங்கிறது ஒலி வடிவமான ரூபம், சப்தமாக இருக்கக்கூடியது இது. சப்த பிரம்ம பரம் செய்யது என்று அங்க அக்னி புராணாதிகள்லேயே காட்டுறான். துவே பிரம்மணி வேதிதவ்யே சப்த பிரம்ம பரம் செய்யது என்று அக்னி புராணம். ரெண்டு விதமான பிரம்மங்கள் உலகத்தில் அறியப்படுகிறது. அதில் ஒன்று சப்த பிரம்மம், மற்றொன்று பரபிரம்மம். பரபிரம்மம் அப்படிங்கிறது தான் லக்ஷ்மி நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன். சப்த பிரம்மம் அப்படிங்கிறது வேதம். அப்படி விளங்கக்கூடியதான அந்த வேதம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆதாரமான நூல்னு சொல்கிறோமே. அந்த வேதத்தை இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்படி உருவகப்படுத்தி காட்டுறது அப்படின்னா, வேதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாமரமாக வச்சுட்டோமானா அதுலேருந்து பழுத்ததான பழம் தான் இந்த பாகவதம் அப்படிங்கிறதான பழம், இந்த புராணம். வேதத்திலேருந்து நிகம கல்பதரோர்களிதம் பலம், அதுவே ஒரு பழம். சரி, பழம் நல்லா கனிஞ்சிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? வெறும் கட்டக்காயா ஒரு மாங்காவை எடுத்து கையில் கொடுத்து கடிடானா அது புளிப்பும் கசப்புமா துவப்புமா இருந்ததானா அது சாப்பிட முடியாது இல்லையா? மாம்பழம்னா அது நல்லா பழுத்து இருக்கணுமே, இது பழுத்துருத்தா பழுக்கலையா அப்படின்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நம்மளா கையில் எடுத்து பார்க்கறது உச்சிதம் இல்லை, இயற்கையில் அது பழுக்கணும், அதனுடைய சுவை வேற. நம்மளா அரிசி உள்ள வைக்கிறதும் தடியை கொண்டு அடித்து பழுக்க வைக்கிறதுமா வச்சோம்னா அது சுவை இருக்காது, அசட்டுத்தனமாக இருக்கும். அப்போது அந்த பழம் இயற்கையில் பழுத்துருத்து நல்ல சுவையாக இருக்குது அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரியும்டானா, கிளி கொத்தி விடுத்தானா அந்த பழம் சுவையானதுன்னு அர்த்தம். இந்த பாகவதமாகிய பழத்தை எந்த கிளி கொத்திது அப்படின்னு கேட்டா, சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம். சுகர் அப்படிங்கிறதான வியாசகுமாரன்
அவரே ஒரு கிளி போல இருக்கக்கூடியவராக இருக்கிறதுனால அந்த கிளியால ரசிக்கப்பட்டது, சுவைக்கப்பட்டது. அதனால என்னாச்சுன்னா கிளி கொத்தின பழம் சுவை கூடுதலா இருக்குங்கிறது போல அந்த சுகபிரம்மத்துடைய வாயிலேந்து வெளியில வந்ததான இந்த பாகவதமானது அப்படியே ரசகனமாக கரும்பு சாறு எப்படி இருக்குமோ அப்படியே மணக்கு மணக்குன்னு சாப்பிடலாம் அப்படிங்கிறது போல தோகையோ நாரோ குச்சிகளோ எதுவும் இல்லாம அப்படியே அனுபவிக்கலாம்ங்கிற மாதிரிக்கு ஜூஸ்ன்றாலே சாறு, பழச்சாறு மாதிரி அமிர்தம் ரசகனமாக இருக்கு இந்த பாகவதம். பிபத பாகவதம் ரசமாலயம். ரசம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவளுக்கு ரசம் இல்ல வெறும் ரசமா இருந்தாலும் எனக்கு சரிபட்டு வராது, அதுக்கு என்ன அர்த்தம், இது ஏன் அது ஏன் இது ஏன் இப்படி வந்திருக்கு, அது ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு 1000 கேள்விகள் எனக்கு வருது. அந்த கேள்விகளுக்கு ஏற்றதான பதில்கள் எனக்கு தேவை அப்படின்னு கேட்டோமானா அதுக்கு வேண்டியதான தத்துவார்த்தங்களும் நிரம்பினது பாகவதம். அதனால வேதத்திலேருந்து எடுத்ததுங்கிற, வேதத்திலேருந்து உண்டானது பாகவதம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுல பலவிதமான தத்துவங்கள் இருக்கு. பாகவதம் போற போக்கில் தத்துவங்களையும் காட்டுறது, ரசத்தையும் காட்டுறது. யாருக்கு எது வேணுமோ, சில பேருக்கு கண்ணனுடையதான கதைகளை கேட்டாலே ஆஹா அப்படியே ரசிச்சா போறீங்க, எனக்கு அது ஏன் பண்ணா எப்படி பண்ணா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு அதை பிடிச்சிருக்கு ரசிக்கிறேன், ஆஹா போயிட்டே இருக்கு. இன்னும் சில பேருக்கு என்ன அது போறது, இது ஏன் இப்படி பண்ணா, அது ஏன் இப்படி பண்ணா, இவன் ஏன் இப்படி பேசினா, அதெல்லாம் எனக்கு விளக்கம் தேவை அப்படின்னு கேட்கறவங்களுக்கும் பதில் வேணும் இல்லையா. உலகத்தை எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையா, லோகோ பின்ன ருச்சிக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சுவைகள் பிடிச்சிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் மாறுபடுறது. அதனால அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்துக்கும் இங்க பாகவதத்துல இடம் கொடுக்கிறார். அதனாலதான் நிகம கல்பத்தர், ஏன்னா வேதம் அப்படிங்கிறது தத்துவார்த்த தர்சகமா இருக்கக்கூடியது. வேதம் அப்படிங்கிறது எல்லா தத்துவங்கள் என்ன, உள்ளுக்குள்ள சூக்ஷ்மங்கள் என்ன, மூலம் என்ன அப்படிங்கிறத காட்டக்கூடியது வேதம். பாகவதத்துல என்னடா ரசமும் இருக்கு, தத்துவங்களும் இருக்கு. வேதத்திலையும் அப்படிதான், அதே மாதிரிதான் பாகவதமும் இருக்கிறதுனால அப்பேற்பட்டதான தத்துவங்களும் நிறைஞ்சிருக்கு, அதே சமயத்துல ரசமும் இருக்கு. இப்போ கண்ணன் குழந்தையாக விளையாட்டுகள்லாம் பண்றான், வெண்ணை திருடுறான், தயிரை திருடுறான், பாலை திருடுறான், இதெல்லாம் ரசமான விஷயங்கள். கண்ணன் பண்ணினதை கேட்டு அப்படியே ரசிச்சு ஆனந்தப்படலாம். இப்படி ஒரு திருடுற தெய்வமா இருக்கே, இப்படி திருடிட்டு பொய்ய சொல்லிட்டு உட்காந்து இருக்கிறதான ஒரு குழந்தையாக கிருஷ்ணன் இருக்கானே, இதெல்லாம் இப்படிலாம் இருக்கலாமா, இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டோமானா கிருஷ்ணன் பண்ணக்கூடியதான காரியங்களுக்கும் அவன் பேசக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் எதெல்லாம் நம்ம தவறுதாக புரிஞ்சுக்கிறோமோ, பொய்ன்னு நினைக்கிறோமோ, இல்லை எதெல்லாம் நம்ம திருட்டு அப்படின்னு நினைக்கிறோமோ, அதுக்கு எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்துக்கும் தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தையும் காட்டுறான். சில பேருக்கு ரசம் மட்டுமே போறதுக்கு, அதுக்கு வேற தத்துவம் தேவையில்லை அப்படின்பா. கேட்கிறவாள்லயே எதுக்கு இங்க தத்துவத்தெல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இதுக்கு என்ன தத்துவம் அதுக்கு என்ன தத்துவம் தத்துவத்தை சொல்லிட்டு இருக்காரு, கதையை மேல சொல்லிட்டு போக மாட்டான், எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கிறவங்களையும் ஒரு சாரார் நினைப்பான். இது ஒரு சாரா இதெல்லாம் பழக்கம் கொடுத்தா தேவையில்லாம இப்படி பேசிவிட்டானே, அப்படி பண்ணிவிட்டானே, இது நியாயமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தத்துவத்தையும் சொல்லி ஆகணும். ஆகையினால ரெண்டுமே இதுல இருக்கு அப்படிங்கிறது தான். இப்ப கிருஷ்ணன் வெண்ண திருடுறான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே சித்தம் ஹரதி கோபாலோ நவநீதம் ஹரன்னிவ. கிருஷ்ணன் வெண்ணை திருடுறேன் பாலை திருடுறேன்னு திருடுறதெல்லாம் எதுக்குடானா அது மூலமா நம்ம மனசை கொள்ளணும். அந்த லீலையை கேட்க கேட்க நம்ம மனசுக்கு கிருஷ்ணன் வந்து விடுறான். அதுக்கப்புறமா அந்த கடனை விஸ்மர்த்தம் நைவ சக்ருமஹா அப்படிங்கிறது மாதிரி கிருஷ்ணனை மறக்க முடியல. நின்றாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் அந்த கிருஷ்ணனுடையதான விளையாட்டுகள் ஞாபகத்துக்கு வந்து வந்து ஏனகேன பிரகாரேன பகவத் தியானம் நமக்கு சித்திக்கணும் அப்படிங்கிறதுனால கிருஷ்ணனுடையதான நினைவு, அவனுடையதான லீலைகள் அதெல்லாம் நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும்படிக்கு அவன் பண்ற விளையாட்டு மூலமா நம்ம மனசுல ஒரு இடத்தை பிடிச்சுக்கிறான். நம்ம மனசு அவன்கிட்ட போக போக அதுக்கப்புறமா என்ன ஆகிற மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்தோள் கைவிட்டு உலக விஷயமான ஆசா பாசங்கள்லாம் விட்டு போய் பகவானிடத்தை சென்ற சிந்தை பெறுவதாமேன்னு பகவானுடைய திருவடிகள்ல மனசு லயிக்க ஆரம்பிக்கும். மனசு எவ்வளவுக்களவு பகவானிடத்துல மனசு லயிக்கிறதோ அவ்வளவுக்களவு நம்ம ஆன்மீகத்துல முன்னேறி போய் அடுத்தடுத்த பிறவிகள் பிறக்கிறச்சே வரக்கூடியதான சுகதுக்காதி அனுபவங்கள்ல எல்லாம் விடுபட்டு நேரம் வைகுண்டத்தை போய் அடைஞ்சு பரமானந்தம் நிலையான ஒரு இன்பத்தை அடைய முடியும். அது எல்லாத்துக்குமே இதுதான் வழி, அனுபவம். வைகுண்டம் போறோம் போகலைங்கிறது அடுத்த பட்சம். இங்க கேட்கறச்சே எவ்வளவு ரசமா இருக்கு, இதை விட்டுட்டு வேற என்ன வேணும்? வைகுண்ட வாசேபி நமே பிலாஷகான்னா வைகுண்டம் கூட எனக்கு தேவையில்லை. ஏன்டா நான் இங்கே இப்படி பகவத் குணம் கிடைக்கிறச்சே, இதை கேட்டு ஆனந்தப்படுறதுல இருக்குச்சு, வைகுண்டத்தில் என்ன வேண்டி கிடைக்குது? கொஞ்ச நாள் இங்கே இருந்து அனுபவிச்சுட்டு அப்புறமா போவோமே வைகுண்டம் அப்படிங்கிற. உடனே வைகுண்டம் வேணும்னு யாரும் கேட்கல. இன்னும் கொஞ்ச நாள் நான் யாராவது இருந்து பகவத் குணம் கேட்கணும். அது கேட்க கேட்க தான் அந்த ருச்சி வரும். அந்த ருச்சி ஏற்பட்டவா சொல்ற வார்த்தை சாதாரணமாக எல்லாரும் சொல்ல மாட்டான். விட்டா போகிறோம் ஓடுறேன்னுவா.
ஆனால் பகவத்குணம் கேட்டு கேட்டு தேட்டமாக கேட்டு பழகினவாளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுசு கிடைச்சா தேவையில்லாமே, நான் கிருஷ்ணன் கதை கேட்டுட்டு போவோம் அப்படின்னு ஆசை வரும். அது ரசிகர்கள். அப்படி இருக்கிறதுனால அந்த பகவான் விளையாடுறதுக்கே வெண்ணை திருடுறான் அப்படிங்கிறதுக்கே தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால் காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டேன். நம்ம மனசை அபகரிக்கிறதுக்காக கிருஷ்ணன் வெண்ணெய் தயிர் பால்லாம் திருடுறான் அப்படிங்கிறது முக்கியம். வெண்ணெய் தான், தயிர் பால்லாம் அடுத்த பட்சம் தான். முக்கியம் கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் தான் அப்படி பிடிக்கும். அந்த வெண்ணெய் அப்படிங்கிறது இங்கே எதை சொல்றதுனா நம்ம மனசை தான் சொல்றான். நம்ம மனசு வெண்ணெய் மாதிரி இருக்கணும். ஒரு காலம் நம்ம மனசுங்கிறது குப்பை தொட்டி மாதிரியும் சாக்கடையை போலையும் இருந்ததுன்னா அந்த மனசை கண்ணன் விரும்ப மாட்டான். மனசுங்கிறது எப்படி இருக்கணும்? வெண்ணெய் மாதிரி இருக்கணும். வெண்ணெய் எப்படி இருக்கும்? வெள்ளை விளையர்னு இருக்கும். அது மாதிரி நம்ம மனசும் நெஞ்சு வெள்ளையாம் நாளை ஆழ்வார். அது மாதிரி தூய்மையான நெஞ்சமாக இருக்கணும். மனசுல உலக விஷயமான ஆசாபாசங்களோ இல்லை உலக விஷயமான என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ அவைகள்லாம் இல்லாமல் தூய்மையான நெஞ்சமாக கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் இருக்கணும். அப்படி யார் யாருக்கு மனசு இருக்கோ அந்த மனசை கண்டா பகவானுக்கு பிடிக்கும். வெண்ணெய் அப்படிங்கிறது கடினமாக இருக்காது, அப்படியே மென்மையாக இருக்கும். தொட்டா அப்படியே சாஃப்டாக மென்மையாக இருக்கு இல்லையா? மனசும் மென்மையாக இருக்கு, கடுமையாக இருக்கக்கூடாது. மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் வாக்கும் இருக்கும். மனசு மென்மையாக இருந்ததுன்னா வாக்கும் மென்மையாக இருக்கும். மனசு கடினமாக இருந்ததுன்னா சொற்களும் அப்படியே கடின சொற்களாம். சில பேர் பேசினா ஐயோ இப்படி பேசுகிறாளே அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். நம்ம மனசு அவ்வளோ கடுமையாக இருக்கு. அதனால சொற்களும் அப்படியே என் மனசா மனுதே தத் வாசா வததி அப்படின்னு வேதமே காட்டுது. மனசால நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் வாயிலேருந்து வரும். அப்படி இருக்கிறதுனால மனசு கடினமாக இருந்ததுன்னா சொற்களும் கடினமாக இருக்கும். கண்ணனும் மென்மையானவன். சுகுமார சுந்தரா க்ஷீர சோரா, சுகுமாரன் ரொம்ப மென்மையான தன்மை உடையவன். அவன் மனசாக இருக்கட்டும் சரீரமாக இருக்கட்டும் பகவானுக்கு எல்லாமே மென்மையானது. அதனால யாருடைய மனசு மென்மையா இருக்கோ அந்த மனசை கண்டா தான் பகவானுக்கு பிடிக்கும். மேலும் அந்த வெண்ணெய் அப்படிங்கிறது சாரமானது. பாலிலேருந்து தயிர், தயிரிலேருந்து வெண்ணெய், இப்படி சாரமாக வருது இல்லையா? அதை மாதிரி நம்மளுடையதான மனசில் வரக்கூடிய எண்ணங்களும் மிக உயர்ந்ததான சாரமான எண்ணங்களாகவே வரணும். உலக விஷயமா அல்பமான எண்ணங்கள் வரக்கூடாது. அதே மாதிரி அந்த வெண்ணெயை உயரத்தில் வச்சாதான் பகவானுக்கு பிடிக்கும். கீழே தரையிலெல்லாம் வச்சிருந்தா அந்த வெண்ணையெல்லாம் பிடிக்காது, உருட்டி விட்டுருவான். அது உரியில கட்டி வைக்கணும். அதுவும் உரியில கட்டி தெரியற மாதிரி வாசலுக்கு நேரம் அப்படி கட்டி வைக்கக்கூடாது. அதுவும் கிருஷ்ணனுக்கு பிடிக்காது. பின் என்னடான்னா அந்த உரியில இருக்கக்கூடியதான வெண்ணையும் ஒளிச்சு வைக்கணும். ஒளிச்சு இருந்தா தான் அந்த வெண்ணையை கண்டா பகவானுக்கு பிடிக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுடான்னா நம்மளுடையதான மனசு மிக உயர்ந்த பகவத் விஷயத்திலேயே சுத்தி இருக்கணும். அது மட்டும் இல்லாம நமக்கு எந்த அளவுக்கு பக்தி இருக்கோ அந்த பக்தி. சார் ரொம்ப பெரிய பக்தன் சார், அம்மா தெரியுமா, என்னை பத்தி தெரியுமா உங்களுக்கு, நான் பெரிய பக்தன் 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 நீ தம்மட்டம் அடிச்சுட்டு உட்காந்து தாண்டிகனா இருந்தியானா அப்போ என்ன ஆகும்டானா அந்த பக்தியை கண்டு பகவான் உகக்க மாட்டான். பக்தி அப்படிங்கிறது எவ்வளவுக்களவு நம்ம ஒழிச்சு வைக்கிறோமோ, எவ்வளவுக்களவு நமக்கு பண்ற பக்தி எனக்கு தெரிஞ்சா போறோம், கண்ணனுக்கு தெரிஞ்சா போறோம், நம்ம குருநாதருக்கு தெரிஞ்சா போறோம் அப்படின்னு எவ்வளவுக்களவு அந்த பக்தியை ஒழிக்கிறோமோ அவ்வளவுக்களவு அந்த பக்தியை கண்டு பகவான் ஓடி வரும். நீ நான் பெரிய பக்தன் சார், கரெக்டாக நித்தியம் 4 மணிக்கு நான் எழுந்துருவேன் தெரியுமா, ஒரு நாள் தப்ப மாட்டேன், அவ்வளோ பெரிய பக்தன், நித்தியம் பூஜை பண்ணாமல் வெளில போவே மாட்டேன் நாக்கும், நித்தியம் அவ்வளோ ஜபம் பண்ணுவே நாக்கும் அப்படின்னு போகிறவன் வரவன்லாம் தம்பட்டம் அடிச்சுட்டு இருந்தியான்னா அந்த பக்தியை கண்டு உண்மையாகவே நீ அப்படி பண்ணுறவனா இருந்தாலும் அந்த பக்தியை பகவான் உகக்க மாட்டான். என்னமோ பண்ணிக்கிறான் ஊரடியே சொல்லிட்டு இருக்கான், கடைக்கு போ அப்படின்ட்டு போயிடுவான், பாராமுகமாக போயிடுவான். சில கோபிகைகள்லாம் வந்து கிருஷ்ணா வெண்ணெய் சாப்பிட்றான்னு கொண்டு வந்து கொடுப்பான். மாமி எனக்கு வெண்ணையே பிடிக்காது மாமின்ட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா அப்படி கொண்டு வந்து கொடுக்கூடாது, அதை நீ ஒழிச்சு வைய நான் வந்து எடுத்துக்கிறேன்ப்பா. பக்தி அப்படிங்கிறதும் அப்படிதான் இருக்கணும். நம்ம மனசு அப்படியே நம்ம மனசுல இருக்கக்கூடியதான பக்தியை எவ்வளோ ஒழிக்கிறோமோ. அடிக்கடி ஆச்சாரியர் சொல்வார், உன் பக்தியை நீ வெளியில எல்லாருக்கும் தெரியற மாதிரி காட்ட வேண்டாம். ஒரு கால் எங்க அந்தரங்கமா தனியா நீ இருக்கிற இடத்துல போச்சு கிருஷ்ணா அப்படின்னு ஒரு பொட்டு நினைச்சு கண்ணீர் விட்டார்னா போதும். அந்த பக்தி தான் பகவான் விரும்புறான். உண்மையான பக்தியா இருக்கணும், பகட்டுக்கு இருக்கக்கூடாது, ஆடம்பரம் தேவையில்லை. ஆடம்பரம் பண்ணினதான இந்திரத்யும்ன பாண்டியனை பகவான் விரும்பல. அவன் பக்திய அதுக்கு அவருடைய ஆச்சாரியரான அகஸ்தியருடைய பக்தியை விரும்பினான் பகவான். இந்திரத்யும்ன பாண்டியன் பாண்டிய ராஜா தான் ஆடம்பரம் பண்ணான். தங்கத்திலேயே பெருமாளுடையதான விக்கிரகம், தங்க பாத்திரங்கள், தங்க கங்காளத்துல அக்கார வடிசலை பண்றேன், அதை பண்றேன், 100 அண்டா புளியோதரை, அதை பண்றேன் இதை பண்றேன்னு பண்ணிட்டு பகட்டுக்கு உட்காந்துருந்தான். உள்ளுக்குள்ள பக்தி இல்லை, பகட்டு தான் இருந்தது. ஆனா அவன் குருவான அகஸ்தியர் அவர்கிட்ட இருக்கிறது, அவர் ஒரு ரிஷி, அவர் கையில இருக்கிறது காஞ்ச கொட்டாங்கச்சி தான், 2 தர்ப குச்சி தான், தர்பத்தை வச்சு தான் அர்க்கியம் சமர்ப்பியாமி பாத்தியம் சமர்ப்பியாமின்னு ஒரே ஒரு சின்ன சால கிராமம் பெருமாள். இவ்வளோ பெரிய சால கிராமம் கூட கிடையாது, சின்ன சால கிராமம் தான்.
ஆனா அவருடைய 2 காஞ்ச திராட்சை தான் அவருக்கு நைவேத்தியம். மகா நைவேத்தியம் நிவேதியாவின் இந்த காஞ்ச திராட்சை தான் காட்டுவார். ஆனா அவருடைய பக்திக்கு பகவான் கிடைச்சானே தவிர இங்க இருந்ததான இந்த ராஜா பண்ணினதான பக்திக்கு பக்தி இல்லை, இது ஆடம்பரம், பகட்டுக்கு நீ பக்தி பண்றேன்னு பண்ணியானா பகவானுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதான் இங்க காட்டுறான். அதே மாதிரி அந்த வெண்ணெய் அப்படிங்கிறது சீக்கிரத்துல உருகிடும், வெண்ணெய் சீக்கிரமா உருகும். அத மாதிரி உன்னுடையதான மனசும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்றச்சவே அப்படியே மனசு உருகி எடுத்தானா அந்த உருகு நிலையான பக்தி யாருக்கு இருக்கோ அந்த மனசை தான் கண்டு பகவான் உதப்பான். அப்படிங்கிறதுனால வெண்ணையை போல உன் மனசை நீ வச்சுக்கோ, பகவான் உனக்கு கிடைப்பான். உன் மனசை தேடிண்டு பகவான் வந்து அதை அபகரிப்பான், அங்க தான் குடிகொள்வான். அப்படிங்கிறது தான் வெண்ணை திருடுறான்ங்கிறத இந்த விஷயத்துக்கே இந்த விளையாட்டுகளுக்கே தத்துவம். அப்படி இருக்கக்கூடியதான விளையாட்டுகள் அப்படிங்கிறது அனந்தமா இருக்கு. வெண்ணை திருடுற லீலைங்கிறது ஏதோ 4 லீலையில 4 நாள் நடந்தது இல்லை. கிட்டத்தட்ட 2-2.5 வயசுலேருந்து ஆரம்பிச்சு 5 வயசு வரைக்கும் பகவான் பண்ணின விளையாட்டு கிருஷ்ணன். அவ்வளவு லீலைகள் அது மாட்டுக்கு சொல்லிட்டு ஆழ்வார்கள் நிறைய காட்டுறா. பால்ய விளையாட்டுகள் எல்லாம் பெரிய ஆழ்வார் தனியா காட்டுறார், ஆண்டாள் தனியா காட்டுறார், குலசேகர ஆழ்வார் தனியா காட்டுறார், திருமங்கை ஆழ்வார் தனியா சொல்றார். ஆழ்வார் அவாவா போட்டி போட்டுன்னு சொல்றான், வெண்ணை திருடுற லீலைகளே அவாவா சொல்றான். அதுக்கப்புறமா பார்த்தோமானாலும் அங்கங்க இருந்ததான பலவிதமான பக்தர்கள் பலவிதமான அவாவா எல்லாத்தையும் காட்டுறா. இவர் விட்டதை அவர் சொல்றார், அவர் விட்டதை இவர் சொல்றார், எல்லாரும் சொல்றா. அப்படிங்கிறச்சு அந்த லீலைகளுடையதான அளவு கிடையாததுக்கு அனந்தமா இருக்கு. அவ்வளவு விளையாட்டுகள் பகவான் பண்ணியிருக்கா. நமக்கு எவ்வளவு முடியுதோ நம்ம அதை 10 லீலை 20 லீலைன்னு அனுபவிக்கிறோமே தவிர, ஆனா பகவான் பண்ண லீலைகள் அவ்வளவு அனந்தம். 5 லட்சம் குடிகள் இருந்திருக்கா. 5 லட்சம் வீடுன்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்சம் வீடு, ஒரு வீட்டுல எத்தனை பேர் இருப்பாளோ அதெல்லாம் அந்த காலத்து வீடு. இந்த காலத்து மாதிரி 2 பேர் ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான வீடுகள் கிடையாது. இப்பெல்லாம் அப்படிதானே இருக்கா. ஒரு வீடுன்னா அதுல 2 பேர் சேர்ந்துருந்தாலே பெரிய பெரிய கொடுத்துரும். கூட்டு குடும்பம் இன்னைக்கெல்லாம் கூட்டு குடும்பம்னாலே 2 பேர் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்துதான் கூட்டு குடும்பம் தான். எப்ப பிரிவாரே தெரியல. ஆவுனா ஒண்ணுமில்லாத விஷயத்தெல்லாம் பிரிஞ்சு போயிட்டு இருக்கிற காலம் இப்போ. ஆனா அந்த காலங்கள்லாம் என்னடா கூட்டு குடும்பம் 20 பேர் 50 பேர் 100 பேர்லாம் ஒரே வீட்டில் இருக்கிறவாள்லாம் இந்த மாதிரிலாம் இருந்த குடும்பங்கள்லாம் உண்டு. தூரத்து ஒரு என்ன உறவுனே கூட தெரியாத நான் வீட்டில் இருப்பா. 1 விட்ட 2 விட்ட 3 விட்ட உறவெல்லாம் வீட்டில் உட்காந்துருப்பா. எல்லாம் ஒரே வீட்டில் இருப்பா. அதெல்லாம் அதை பற்றி விவரமாக சொல்ல போனோம்னா அவகாசம் நிறைய தேவை, அதுக்கு வீணாக போகணும். கிருஷ்ணன் கதையை நம்ம அனுபவிக்கணும். அப்படி இருக்கிறதுனால எத்தனை லட்சம் பேர் இந்த ஊரில் இருந்தாலோ தெரியல, 5 லட்சம் குடிகள் இருந்தா அப்படின்னு காட்டுறார். 5 லட்சம் குடும்பம், 5 லட்சம் குடும்பங்கள் அப்படின்னா அத்தனை பேர், எத்தனை குழந்தைகள் இருப்பா, எத்தனை பெரியவா இருப்பா, பாட்டிமார்கள் இருப்பா. அத்தனை பேருக்கு ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லையும் ஏராளமான பசுமாடுகள் சமிர்த்தமா இருக்கு. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு எங்க பார்த்தாலும் எல்லா செல்வங்களும் நீங்காத செல்வம் நிறைந்து, இந்த செல்வமே நீங்காத செல்வம் அது நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாலே ஆண்டாள். அது மாதிரி அவ்வளவு செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கக்கூடியதான பிரஜகா சர்வ சமிருத்திமானு பாகவத்தை சொல்றான். அப்படி ஏன்னா கிருஷ்ணன் எப்போ வந்தானோ அதுலேருந்து எல்லாம் நிறைஞ்சிருக்கும். சாதாரணமாக இருந்த பசுமாடுகள்லாம் வள்ளல் பெரும் பசுக்களா மாறி பகவத் சாநித்தியம். அப்படி இருக்கிறதுனால அத்தனை பசுமாடுகள் அத்தனை கன்றுகள் எல்லாம் கிருஷ்ணனை பார்த்து வளர்றது, கிருஷ்ணனை அதுகளை பார்த்து வளர்றான். அப்படி இருக்கக்கூடியதான கிருஷ்ணனுக்கு இப்பெல்லாம் தானே ஒரு 2 வயசு 2-2.5 வயசு இருக்கும் கிருஷ்ணனுக்கு. இங்க அங்கே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுட்டான். முதல்ல தவிழ்ந்துண்டு குண்டு குழந்தையோ இல்லையோ 1 வயசு வரைக்குமே கிருஷ்ணன் தமிழவே ஆரம்பிக்கல, தவிழ்ந்துட்டு இருந்தான், நடக்கவே ஆரம்பிக்கல. யசோதை சொல்லுவாளாம், டே கிருஷ்ணா எப்படா நீ நடக்க போற, இப்படி உட்காந்து தவிழ்ந்துட்டே இருக்கியேடா அப்படிங்கிறா. கிருஷ்ணன் தவழறதை பார்த்து பலராமனும் கூட தவழறான். அவனுக்கு ஆச்சு 2.5 வயசு ஆயிடுச்சு. கிருஷ்ணனுக்கே இப்போ ஆச்சு 2 வயசு ஆக போகுது, 1.5 வயசு 2 வயசு ஆகிட்டு இருக்கு. பலராமனுக்கு 2.5-3 வயசு ஆக போகுது. ஆனா தன்னோட சின்ன குழந்தை தவிழ்ந்து போறதை பார்த்தா பெரிய குழந்தைக்கு தமிழனோடு தோணும். அந்த மாதிரியே தானும் அது கூட சரியாக பாட்டு தவிழ்ந்துட்டு போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கிறதுனால பலராமன் கொஞ்சம் ஒல்லி, கிருஷ்ணன் கொஞ்சம் குண்டு குழந்தை. அதனால பலராமன் சீக்கிரமா எல்லாம் வரிசையா தாண்டி நடக்காது, ஓட ஆரம்பிச்சிட்டான் பலராமன். இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு சரியா தொடர் சங்கிலி கை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப பலவிதமான நகைகள்லாம் போட்டு விட்டுருக்கா. அலக்ஷன் இப்படி அப்படி நான் தவழ்ந்து போகும்பொழுது சிலபல சத்தம் கொடுக்கறதா நகைகள்லாம். முன்னலோர் வெள்ளி பனிமலை கூட்டன் மொடு விரைந்தோட பின்னை தொடர்ந்ததோர் கருமலை கூட்டன் பெயர்த்தடி இடுவது போன்னு. முன்னாடி பார்த்தா வெள்ளி மலை மாதிரி இருக்காராம் பலராமர், வெள்ள வெளியேறு. அவர் கிடுகிடு முன்னாடி தவிழ்ந்துன்னு போறார்.
கிருஷ்ணனோட அவருக்கு பின்னாடி பின்னாடியே தவழ்ந்து தவழ்ந்து அவர் கூடவே வராரா. இவன் பார்த்தா கருமலை, கரிய மலை, அஞ்சன புஞ்ச நிபம் அப்படிங்கிறார் கூறத்தாழ்வான். அது மாதிரி அப்படியே ஒரு மைய திரட்டி வச்சு ஒரு மலையை பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரணும். கரு 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 கருன்னு கிருஷ்ணனுடைய வரணும். கிருஷ்ணன் பின்னாடியே போறது, வீடு முழுக்க இங்கேயும் அங்கேயும் ஓடுறதோ ஆடுறதோ. பிரத்யாயாதோ சமாதனோ, இங்கே ஒரு தமிழ்த்திலே அப்படி ஓட வேண்டியது. திரும்பி பார்த்தா அங்கேருந்து ஜில்லு அம்மா கிட்ட வந்து அம்மா அப்படின்னு வந்து மடியில் வந்து யசோத மடியில் வந்து விழுவான் கிருஷ்ணன். இப்படியே இருக்கிறச்சேவே அப்பப்போ கையை பிடிச்சி தளர் நடை நடவானோன்னு தனக்குதானே பாட்டு பாடிட்டு யசோதை நட பழக்கிறான் இந்த கிருஷ்ணனுக்கு. இவன் நடக்காத வரைக்கும் இவன் அம்மாவுக்கு க்ஷேமம். இவன் நடக்க ஆரம்பிச்சா ஓட ஆரம்பிச்சான்னா தெரிய போறது. அப்புறமா எங்க கிருஷ்ணன் எந்த தெருவில் இருக்கானே தெரியல, தவிக்க போறான் யசோதை பின்னாடி. ஆனா பாவம் ஆசை, பலராமன்லாம் எல்லாம் எழுந்து ஓடுறான், நம்ம புள்ள மட்டும் அப்படியே மொத்துன்னு உட்காண்டே இருக்கு. தவளரைங்கிறது உட்காருறது. இவன் தவளர காலத்திலேயே கண்ணுக்குட்டி பின்னாடி போறான். அதுவும் பின்னாடி வெறும்னா போகல, அதுவும் ஆளை பிடிச்சிட்டு அது ஓடுறது சரியா பிடிச்சிட்டு டேக்கிட்டே ஓடுறான். பொதுவாகவே மாடு கண்ணுக்கெல்லாம் வாழை பிடிச்சோம்னா துள்ளும், அது என்னமோ பண்ணும், துள்ளும், வேகமாக ஓட ஆரம்பிக்கும் பிடிங்கிண்டு. தும்பையை விட்டு வாழை பிடிக்கிற கதையும் பால, அது மாதிரி தும்பையை பிடிக்க மாட்டான் கிருஷ்ணன், வாழை தான் பிடிப்பான். வாழை பிடிச்சிட்டா அது ஓடுற ஓட்டத்துக்கு துள்ளுக்கு இவனும் கூட துள்ளிட்டு ஓடுவான் தவழ்ந்துட்டே. ஐயோ கிருஷ்ணா ஓடாதரா, கல்லு முள்ளில் போய் அடிபட்டுற போதுறான்னு கத்துவோம் யசோதை. இப்போ என்ன ஆச்சுடா, நம்ம விதமாக நடக்கலையே இப்போ சொல்லி கிருஷ்ணன் நடக்க ஆரம்பிச்சான். நடக்கிறது ஓட ஆரம்பிச்சுட்டான். பிடிக்க முடியல கிருஷ்ணனை, இப்போ பிடிக்க முடியல. இங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான், ஒரே ரூட்டி விஷமம். துருங்கிற குழந்தை ஒரு நாள் பேசாம சோம்பேறியா உட்காண்டது கிடையாது. என்னைக்கு அவன் நடக்க ஆரம்பிச்சானோ அதுக்கு முன்னாடிலேருந்தே காரியம் பண்ணிட்டே தான் இருக்கான். பிறந்தங்கிலேருந்தே அங்கேருந்து இங்கேருந்து அங்கே வரதும் போகிறதும் எதை பண்ணுறதோ அவன்கிட்ட பேசுறதோ ஏதோ காரியம் பண்ணிகிட்டே இருப்பான். சும்மாவே இருக்க மாட்டான் கிருஷ்ணன். இவ்வளோ சுறுசுறுப்பான குழந்தை குண்டு குழந்தையை தவிர ஆனால் சுறுசுறுப்பு ஜாஸ்தி. கிருஷ்ணன் உழைக்காம ஒரு நாள் இவ்வளோ வெண்ணெய் வாய்க்குள்ள போகாது. கிருஷ்ணன் அவ்வளவு உழைப்பாளி. கிருஷ்ணா மாதிரி ஒருத்தர் உழைக்க முடியாது, அவ்வளவு உழைப்பாளி சின்ன வயசுலேருந்து. ஆனால் குழந்தை கிருஷ்ணன் இங்கே ஓடி ஆடி விளையாடிட்டே இருப்பான் கரிச்சி. இப்போ ஓட ஆரம்பிச்சுட்டான். வச்சான் முன்சன்னே क्वचित समये क्रोश सञ्जातः सः स्तेयं स्वाद्वद्य तदधिपयः कल्पितैः स्तेययोगैः मर्कान् गोक्ष्यन् विभजति सचेन्नाति भाण्डं विनन्ति द्रव्यालाभे सगृहकुपितः यात्युपक्रोश्य तोकान् वत्सान् मुञ्चन् क्वचित् असमये. ஒவ்வொருத்தராத்துக்கும் போகிறதும் வரதுமா இருக்கு கிருஷ்ணன். ஒரு நாள் கார்த்தால 5 மணி இருக்கும். ஒரு கோபி ஒத்தி அவன் வீட்டில் பால் கறக்கணும் அப்படின்னு போயிட்டு இருக்கா. அவன் வீட்டில் அவன் மாமியார் நாத்தனார் எல்லாரும் இருக்கா, வயசான பாட்டிகள்லாம் இருக்கா. அவளுக்கெல்லாம் சமயத்துக்கு கரெக்டாக அதாவது வேணுங்கிறத கொடுத்தா தான் அவளால் பேசாமல் இருப்பாள், இல்லைன்னா கோபம் வந்துடும். அப்படி இருக்கிறதுனால அவளுக்கு வேண்டியதெல்லாம் அருந்துறதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும். பாலை காய்ச்சி, அவளோட பால் தானே, எதுக்கு எடுத்தாலும் பால் தயிர் வெண்ணெய் நெய் இதிலே தான் பூரா ஜீவனமே. இவாளும் நிறைய இதுதான் எடுத்துப்பா, வியாபாரமும் இதுதான். அப்படி இருக்கிறதுனால பால் கொடுக்கணும், மாமியாருக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுக்காகவே பாலை கறந்துன்னு வந்தா தானே அப்படின்ட்டு அவசரமாக கறக்கலாம்னு போறாளாம் இந்த கோபி. அப்படி கறந்து ஒரே ஒரு மாடை மட்டும் கறந்துடும். ஒரு மாடை மட்டும் கறந்துட்டு எல்லா மாடும் இவன் வீட்டில் 200 மாடு இருக்கு. 200 மாடியும் கறக்கணுமானா ரொம்ப நாழி ஆகும். இது பாலை கறந்தா மட்டும் போறாது, கறந்த உடனே அப்படியே இவன் மாமியார் சாப்பிட மாட்டான். பொதுவாக கார்த்தால வேளை கறந்த பாலை அப்படியே சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம். கார்த்தால வேளை காய்ச்சி சாப்பிடக்கூடாது, ராத்திரி வேளை தான் பாலை காய்ச்சி சாப்பிடணும். காய்ச்சின பாலை ராத்திரி வேளை சாப்பிட்டா ஆரோக்கியம். கார்த்தால வேளையில் பால் ஓரளவுக்கு தான். அதுவும் அது இன்னும் சொல்ல போனோம்னா கோவில்கள்லாம் ஒரு உத்தரணி கொடுப்பா. கார்த்தால வேளையில் ஒரு உத்தரணி தான் கொடுப்பா. அந்த அளவுக்கு பால் சாப்பிட்ட போனால் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். அதுவும் காய்ச்சாத பால் அப்படியே பச்சையாக கலந்து பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணிவிட்டு நமக்கு கொடுப்பா. ஒரு உத்தரணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒரு காலம் அதிகமாக தேவைப்படுறது அப்படின்னு இருந்தாலும் காய்ச்சாத பாலாக சாப்பிட்றோம்னா. ஆனால் இப்போ மாமியார் அப்படி கிடையாது. காய்ச்சி பாலில் அதுக்கு வெள்ளம்லாம் போட்டு அதனால் அந்த பதமாக பக்குவமாக கொடுத்தா தான் சாப்பிடுவோம். ஆகையினால இந்த கோபி பார்த்தா வெறும் கறந்த பாலை கொண்டு போய் கொடுத்தா சாப்பிட மாட்டா. இது கறக்கிறதுக்கு எல்லா மாட்டுக்கும் போனோம்னா அது 2 மணி நேரத்துக்கு போயிட்டு இருக்கும். ஆகையினால பார்த்தா சரி ஒரு மாட்டு பாலை கறந்துடும். கறந்த பாலை கொண்டு போய் அடுப்பில் வச்சு அதை காய்ச்சிட்டு மாமியாருக்கு கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் வாயில் விட்டுட்டு வந்துடும்.
வயிற்ற பசிக்கிறது இல்லையா, இத்தனை காரியம் பண்ணணும். பொதுவாக பொமராட்டிகள் தான் பாலெல்லாம் கறப்பான், அதுலேயும் கன்னியா பொண்ணுகள் தான் கறப்பா. அதனால தான் அவளுக்கெல்லாம் துஹிதா அப்படின்னு பேர். தோகனம் பண்ணுறதுனால, பால் கறக்கிறதுனால அவளுக்கெல்லாம் துஹிதா அப்படின்னு பெயர். அப்படி இருக்கிறதுனால அந்த பசுமாடுகள்கிட்ட போய் பாலை கறக்கணும், இப்போ தான் போய் கறக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு பாட்டினுடைய பாலை கறந்துவிட்டு, பாலை கறந்தாச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டி, அதனுடைய அந்த மாட்டினுடைய கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டுருவோம். அது மிச்சம் இருக்கிற பால் அது குடிக்கும். இது ஓரளவுக்கு தான் பால் நம்ம எடுக்கணும், மொத்தம் ஒட்ட கறக்கக்கூடாது. இன்னும் ஒட்ட கறந்தாலே மகா பாவம், அது பெரிய பாவம், அது பெரிய தண்டனை வேற இருக்கு. எல்லாம் பாகவத்தே சொல்கிறேன். கண்ணுக்குட்டிகிட்ட கேட்டு கண்ணுக்குட்டிக்கு பாலே இல்லாமல் ஒட்ட அவன் அம்மா மாடுகிட்டேருந்து எவன் ஒருத்தன் பால் கறக்கிறானோ அவனுக்கு இந்த பாவம், இந்த தண்டனைன்னு வேற கொடுக்குறாரு. அதுக்கு தனி நாகமே இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அதனால பண்ணக்கூடாது. சாஸ்திரப்படி பார்த்தோம்னா நம்ம உபயோகத்துக்கு நம்ம எடுத்துக்கிறது மாட்டுடைய ஒரு காம்புல கிடைக்கக்கூடியதான பால் தான் நமக்கு. ஒரு காம்பு தெய்வத்துக்கு, ஒரு காம்பு யாகங்களுக்கு, ஒரு காம்பு நமக்கு, ஒன்று கண்ணுக்குட்டிக்கு. இப்படிதான் சாஸ்திரம் சொல்றது. யாகங்கள் பண்றவாழ்னால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காம்பு பால்லேருந்து ஒரு காம்புலேருந்து வர பாலை யஜ்ஞத்துக்கு உபயோகப்படுத்துவான். யாரா இருந்தாலும் அது யாகம் பண்றவா யாராவது இருந்தாங்கன்னா அதுக்கு கொண்டு போய், அதாவது பூஜைக்கு ஒரு காம்பு கொடுக்கணும் தெய்வத்துக்குன்னு, மற்றொரு காம்பு தான் நமக்கு, மற்றொரு காம்பு கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. கடைசி பட்சம் ஒரு கொஞ்சமாவது கொடுக்க வேண்டாம், அந்த கண்ணுக்குட்டிக்கு வயத்துக்கு போடுற அளவுக்காவது கொடுக்க வேண்டாமா. அதனால ஓரளவுக்கு கறந்துட்டு மிச்சத்தில் கண்ணுக்குட்டியை குடிக்க விட்டுருவா. அந்த கண்ணுக்குட்டி மாடு குடிச்சுட்டு இருக்கு. இந்த கோபி நேரம் பாலை காய்ச்ச வந்துட்டான். கோமலம்னு பேர் இவளுக்கு. நேரம் வந்து அடுப்பில் காய்ச்சி, அதுக்கு நாழி ஆகும் இல்லையா, அடுப்பில் வச்சு அடுப்பை ஊதி நெருப்பை பெருசாக்கி இருக்கும், தணல் இருக்கும், அதை பெருசாக்கி அதை காய்ச்சி அதுக்கப்புறம் விட்டு கொடுத்துட்டு இவளும் சாப்பிட்டுட்டு எல்லாம் வரணும் இல்லையா. அது குழுக்குடால கிருஷ்ணன் வந்துவிட்டான். அவனுக்கு ராப்பகல் தூக்கம் கிடையாது. பொதுவாக குழந்தைகள்லாம் இஷ்டத்துக்கு தூங்கிட்டு இருக்கும்பா. அதாவது அப்பா அம்மா எழுப்புறத பொறுத்து இருக்கு. எழுப்பாமல் விட்டாளான்னா அது மாட்டு இஷ்டத்துக்கு தூங்கிட்டு கிடக்கும். அப்படி இருக்கச்சு அப்போ அதை எழுப்பணும் இல்லையா, சமயத்தில் எழுப்பி விடணும். கிருஷ்ணனுக்கு தூக்கம் கிடையாது, ராப்பகல் தூக்கம் கிடையாது. பகவான் எப்பவுமே முடிச்சுட்டே இருக்கக்கூடியவனாக இருக்கிறதுனால பகவான் கிருஷ்ணன் முடிச்சுட்டே தான் இருப்பான். திடீர்னு இப்படி கண்ணை திறந்தான், நேரம் கிடுக்கிட்டு இவன் வீட்டுக்கு வந்துட்டான். வந்து அப்படி இந்த மாட்டு தொழுத்தில் உள்ள வந்து பார்த்தா யார் இருக்கா, யாராவது இருக்காளா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒருத்தருமே இல்லை. உள்ள வந்தான். சின்ன ஒரு சிம்மணி விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு. இப்படி பார்த்தா ஒரே ஒரு மாட்டுக்கிட்ட மட்டும் அதனுடைய குட்டி மங்கு 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 மங்குன்னு நல்லா முட்டி பால் குடிச்சுட்டு இருக்கு. மிச்ச கண்ணுக்குட்டிகள்லாம் அம்மாவும் குட்டியுமா கத்திட்டு இருக்கு. கண்ணுக்குட்டிகளாம் அது தும்பியை இழுத்துட்டு கத்து. அப்படியே இழுத்து முடிஞ்சு பலம் கொண்ட அளவுக்கு இழுக்கும். ஒரு கால் கயிறை அடிச்சுட்டு அப்படியே அம்மாட்ட ஓடிடலாம். பசி ஒரு பக்கம், ஆசை ஒரு பக்கம். அந்த அம்மா கிட்டக்க போய் அதை மடியை முட்டி அதுக்கு பாலை மங்கு மங்கு மங்குன்னு அது குடிக்கிறதுல இருக்கிற ஒரு சுவை, அதில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யம், அதில் இருக்கிற ஒரு சுகம், அது அம்மாக்கும் சரி குட்டிக்கும் சரி அப்படி இருக்கும். பாலை தூக்கிண்டு 4 காலையும் பரப்பிட்டு அப்படியே மங்கு மங்குன்னு குடிக்க முடியா. அது போய் குடிக்கணும்னு ஆசை. ஆனால் கட்டி வச்சிருக்கா, எல்லாம் தும்பையில கட்டி வச்சிருக்கா. அதனால எல்லாம் இழுத்துட்டு மேனு கத்தின்னு இருக்கு கண்ணுக்குட்டிகள்லாம். கிருஷ்ணனுக்கு பார்த்தா பாவமா இருக்கு. ஐயோ பாவம், அவைகளுக்கே உரியதான பால். சரி எடுத்துக்கிறத கடகடன்னு கறந்தோமா கொடுத்தோமான்னு இருக்க வேண்டாமா, அப்படியே கட்டி போட்டு விஷயம் இந்த வாய்வாட்டுக்கு போயிட்டாலே. ஒன்று கட்டி இருக்குன்னு எல்லாம் கட்டி இருக்கலாம் கூட பரவாயில்ல, ஒன்றுத்துக்கு மட்டும் அவுத்து விட்டு மிச்செல்லாம் அவுத்து விடலைன்றதை பார்த்த உடனே கிருஷ்ணன் பார்த்தா விறுவிறுன்னு அத்தால கறி அவுத்து விட்டான். அசமையே எல்லா கண்ணுக்குட்டியும் அப்படியே குபீர்னு ஒரே பாய்ச்சல்ல போய் பாஞ்சு மங்கு மங்குன்னு முட்டி குடிக்கிறது பாலை. அவள் அம்மாக்களும் நக்கி கொடுக்கறது, இதுவும் நல்லா பாலை குடிக்கிறதா. கை தட்டி சிரிச்சுட்டு இடுப்புல கையை வச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே பார்க்க சந்தோஷமா இருக்கு. புறத்தியார் சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறது தானே பிரேம, அன்பு. ஆகையினால கிருஷ்ணன் அந்த கண்ணுக்குட்டியும் அந்த அம்மாவும் சந்தோஷப்படுறத பார்த்து இவன் சந்தோஷப்படுறான். அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்தான். கிருஷ்ணனுக்கு இந்த இடத்த விட்டு நகர மனசு இல்லை, மெய் மறந்து அப்படியே நிற்கிறான். கொஞ்ச நாளைக்கெல்லாம் அந்த போனாலே கோமல மாமி, அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காரியத்தெல்லாம் மாமியார் வயதுக்கு தான் வயதுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு மெதுவா அப்படி வீட்டுக்கு உழைக்கிட்டு வந்த பார்த்தா எல்லா கண்ணுக்குட்டியும் அவுத்து விட்டுருக்கு. எல்லா கண்ணும் பால் குடிச்சுட்டு இருக்கு. ஐயோ என்னடா அது மொத்தமா பால் குடிக்கிறது, யார் பண்ணா என்ன பண்ணா அப்படின்னு அலறா அந்த அம்மா. கடைசியில பார்த்தா கிருஷ்ணன் நிக்கிறான். ஏய் கிருஷ்ணா, நீ தான் இதை பண்ணியாடா? ஆமா. அழுத்தமா பேசுறான். ஆமா. ஏன்டா அப்படி பண்ற? அப்படிதான் பண்ணுவேன். ஏண்டா என்னடா அப்படிதான் பண்ணுவேன்னு இப்படி வடுக்கு வடுக்குன்னு பேசுறிய, நான் எனக்கு ஒத்தாசையா நீ பண்ணக்கூடாதா? இத்தனை பால் நான் எப்படி கறப்பேன்? கறக்க வேண்டாமா? இத்தனை பாட்டு நீ பாட்டு கூட்ட விட்டா மொத்தம் ஒட்ட அது குடிச்சுடுத்துனே, கொஞ்சம் கூட பால் கிடைக்காது.
கொஞ்சம் நான் ஒரு மாடா கறக்க நீ அவுத்து விட்டுட்டே வந்தேன்னா எனக்கு ஒத்தாசையா பண்ற மாதிரி இருக்கும். இப்படி அசமயத்துல பண்ணிவிட்டேன். இதுதான் சமயம், இப்படிதான் பண்ணுவேன், இதுதான் என் சுபாவம். விட்டுக்கு அழுத்தமா பேசுறான். 2 வயசு குழந்தை மாதிரி இல்லை, 200 வயசு கிழமை கூட பேச முடியாது, அப்படி பேசுறான் அழுத்தமா. என்னடா கிருஷ்ணா இப்படி பேசுறியே அப்படின்னா, இந்த பேச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் வேற. இங்க கட்டுப்பட்டு இருக்கக்கூடியதான கண்ணுக்குட்டிகள்லாம் யாருன்னா நம்ம தான் ஜீவாத்மாக்கள். அந்த பசுமாடு அப்படிங்கிறதா வைகுண்ட ஆனந்தம். இந்த கண்ணுக்குட்டியே இங்கேருந்து சம்சாரத்துல கட்டுப்பட்டு இருக்கக்கூடியதான ஜீவன்கள் எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டு அதுகளுக்கே உரியதான அந்த இங்க பால் குடிக்கிறதுல சுகம்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அந்த ஜீவன்கள் அடையணும். அதை அடைவிப்பது தான் எனக்கு சுபாவங்கிறான். ஏண்டா இப்படி அசமயத்துல வந்திருக்கேன், இதுதான் சமயம். ஏன்னா அவதாரம் நான் பண்ணிருக்கிறச்சே தான் இங்க இருக்கிற ஜீவர்கள் எல்லாரையும் விடுதலை கொடுக்க முடியும். வைகுண்டத்தை நான் இருக்கிறச்சே கூட இப்படி சுலபமா விடுதலை கொடுக்க முடியாது. அதுக்காக வந்திருக்கேன், இதுதான் சமயம். இது வேதாந்த பரமா பார்த்தா அத்தனையும் உண்மை. சரியா பேசிட்டு போறான் கிருஷ்ணன், தப்பே பேசல. லோக விவகாரத்தில் பார்த்து கிருஷ்ணன் போய் சொல்றான், ஏதோ வடுக்குன்னு இப்படி பேசுறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர அவன் பேசுறது நினைக்கிறது செய்யறது எல்லாமே காரிய காரணங்களோட தான் ஒவ்வொன்றும் பண்றான். காரணம் இல்லாத ஒரு காரியம் கிடையாது பகவான் விஷயம். நம்ம வேணா எதுக்கு பண்றோன்னே தெரியாம இங்கேருந்து அங்கே கிளம்பி போவோம், அங்கேருந்து இங்கே கிளம்பி வருவோம், என்னதுக்காக எதை பண்றோன்னு தெரியாம தலையை சொல்லிக்கணும் உட்காந்துருக்கும். நம்ம தானே தவிர பகவான் அப்படி கிடையாது. ஒவ்வொன்றும் ஒரு விரல சச்சா கூட பகவானுக்கு காரணம் உண்டு. அப்படி இருக்கக்கூடியவனா இருக்கிறதுனால இப்போ என்னடா அத்தனைக்கு பதில் சொல்றான் கிருஷ்ணன். ஆனா அந்த கோபிக்கு ஒன்றும் புரியல. நேரம் யசோதையிட்ட ஏண்டி யசோதையா உன் உள்ள என்ன தெரியுமா பண்ணான், அத்தானாமா கண்ணுக்குட்டியும் அவுத்து விட்டாண்டி, பால் பூரா போச்சு, எங்க மாமியாருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், ஆடாடுன்னு ஆடி விடுவாளே அப்படிங்கிறா இந்த கோபி. இன்னொரு கோபி அங்கேருந்து வந்தா, பரவாயில்லடி இல்ல கார்த்தால ஆச்சுன்னா அடியே யசோதே ஓ யசோதேன்னு கூச்சல்தான். தாயே யசோதா உந்தநாயர் குல துதித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே. இப்படி வந்துவா எல்லாம் கும்பலா. உங்களை என்ன பண்ணான்னு தெரியுமா, ஆரம்பி கோடையமங்கலம் ஆரம்பி. என்ன பண்ணான் என் முள்ள, உங்க வீட்டுக்கு வந்து மதன மஞ்சரின்னு ஒத்திக்கு பேரு. அந்த கோபி ஆரம்பிச்சா, ஐயோ எங்க வீட்டுல என்ன தெரியுமா பண்ணா, இவன் என்ன பண்ணிருக்கா, கார்த்தால பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். இந்த பொம்மராட்டிகள்லாம் தான் வியாபாரம் பண்ணிட்டு வருவான். இடையர்கள் எல்லாரும் மாடு மேய்க்க போயிடுவான். மாடுகள் எல்லாத்தையும் காட்டில் அழைச்சிட்டு போய் மேய்ச்சி எடுத்து அழைச்சிட்டு வரணும், அதுக்கு போயிடுவான். தாய்மார் மோர் விற்க போவார், தமப்பன்மார் கற்றாலிரை பின்பு போவார், கோசேகராழ்வார் சொல்றார். அப்படி இருக்கிறதுனால எல்லாம் கலந்து போயிடுவா. புருஷாள்லாம் பொம்மநாட்டிகள்லாம் தான் இந்த மோர் தயிர் வெண்ணெய் நெய் பால் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பக்கத்துல மதுரா பெரிய நகரம், அங்க போய் எல்லாத்தையும் வித்துட்டு வர்றது. அப்படி விற்கிறதுக்கு எல்லாம் கும்பலா கிளம்பி போவா. காத்தால ஒரு 4:30 மணி 5 மணிக்கா கிளம்புவா. இவ கிளம்பினால நேரம் யமுனக்கரை வரைச்சேவே ஒரு 6, 5:30, 5:45 மணி ஆயிடும். பொழுது விடிய ஆரம்பிச்சிடும். இந்த இடம் வரைச்சே பொழுது விடிஞ்சிடும் அப்படின்றது ஒரு கணக்கு. அதுக்கப்புறமா அப்படியே நேர பொழுது விடிய ஆரம்பிச்சிடும். இவன் போயிட்டே இருப்பா. இந்த கோபி மட்டும் மதன மஞ்சரிங்கிறவங்க மட்டும் என்னடான்னா, இன்னைக்கு நிச்சயம் அப்படிதான் போறது வழக்கம். இன்னைக்கு என்னமோ திடீர்னு ராத்திரி 2 மணிக்கு முழிப்பு வந்துருக்கு. மணி தெரியாது, ஏதாவது கோழி கூவுறது இல்லை கோவில் மணி ஏதாவது அடிப்பா. அதுக்கு மணி அடிக்கிறதுக்குன்னே ஒருத்தர் ஆளை வச்சிருப்பா. அவன் 1 மணி நேரத்துக்கு ஒரு மணி அடிப்பா. இவா கொஞ்சம் நிதானம் ஒரு 2:15 அந்த மாதிரி எழுந்திருக்கா அன்னைக்கு. அவன் மணியெல்லாம் அடிச்சு முடிச்சு விட்டா எனக்கு எழுந்து தெரியல. இவளா என்ன நினைச்சு விட்டா நம்ம ரொம்ப லேட்டாக எழுந்துட்டோம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவசரமாக கொள்ளையை தெளிச்சு வாசலை தெளிச்சு எல்லா பானைகள்லாம் அடிக்கி தலைமையில வச்சுட்டு, நீ பூரா வெறும் வெண்ணெய் தான் இவளுக்கு. வெண்ணெய் 3 கலையம், பெரிய பெரிய பானை 3 பானை வெண்ணெயை தூக்கி தலையில சுமந்துட்டு போறா. பாவம் மங்கு 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 மங்குன்னு நடந்து போக 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 எப்பவுமே போற இடத்துல பொழுது விடியும் இல்லையா, அந்த இடம் வந்துருத்து பொழுது விடியல. அப்பதான் அவளுக்கு உரைச்சது, ஐயோ நம்ம ரொம்ப சீக்கிரமாவே கிளம்பி வந்துட்டோம் போல் இருக்கு, நேரம் தெரியாம. சரி இந்த வழியா தானே எல்லாரும் போகணும், இந்த வழியா தானே எல்லாரும் போவா, அதனால இங்கேயே நம்ம இந்த மரத்தடியில் ஒரு ஓரமா படுத்துப்போம். போறவா என்னடி இங்க படுத்துட்டு இருக்காளேவோ அப்படின்ட்டு தட்டி எழுப்பிடுவா. நம்ம எழுந்து அவளோட சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த கோபி பாவம் ஊர்பட்ட காரியம். எல்லாம் கிராமத்து பொண்ணுகள், சிட்டியில் வளரக்கூடியவா இல்லை, நகரத்தில் இருக்கிறவா இல்லை. எல்லாத்துக்கும் மிஷினை வாங்கி போட்டுட்டு சொகுசா உட்காந்து மாத்திரையை பிடிப்படியாக சாப்பிட்டு உடம்புக்குன்னு எல்லா வியாதியும் வர வச்சுட்டு மாத்திரையை சாப்பிட்றவா இல்லை. உழைப்பாளிகள்
கார்த்தால 3 மணி 3:30 மணிக்கு எழுந்துட்டானா ராத்திரி 11:30 12 மணி வரைக்கும் காரியம் மங்குன்னு உழைக்கணும். அப்படி உழைக்கக்கூடியதானவா அப்படி உழைச்சுட்டு இருந்தானா உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். 100 வயசு 110 வயசு இல்லை 200 வயசு கூட வாழலாம், ஜம்முன்னு வாழலாம், குத்துக்கல் மாதிரி இருக்கலாம், எந்த வியாதியும் வராது. அந்த நாள்லாம் என்ன வியாதி இருக்குது? நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்தா, உழைச்சா நல்லா வாழ்த்தா. அம்மி குழவியில் உட்காந்து அரைக்கிறது, அம்மியில் அரைக்கிறதும் ஆர்டரில் மாவு அரைக்கும் ஆடுறதுன்னு எல்லாம் பண்ணி நல்லா இருந்தா. இப்போ எல்லாம் மிக்சியும் கிரைண்டருமா வந்தது. இன்னும் அதை விட இன்னும் அட்வான்ஸாக தான் வந்திருக்கா, எனக்கு தெரியல. அப்படி இருந்ததுன்னா அது மாதிரிலாம் வச்சுட்டு இயந்திரங்களை நிறைய வச்சுட்டு துணி துவைக்கிறதுக்காக மிஷின், பாத்திரம் தேய்க்கிறதுக்காக மிஷின், வீடு பெருக்கிறதுக்காக மிஷின், எல்லாத்துக்கும் மிஷின் வந்துச்சு. நீ என்ன பண்ண போறேன்? நான் உன்னை பார்த்து தூக்கி உட்கார வைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வர வேண்டியது. உடம்பு நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போக வேண்டியது. இப்படி வளரும், உன்னை தூக்கிறதுக்கும் உட்கார வைக்கிறதுக்கு எல்லாம். உழைப்பாளிகள் வாழலாம். அசந்து போச்சு, அசதியா இருக்கு, உடனே படுத்துப்போம் அப்படின்னு படுத்துட்டா இந்த கோபி. படுத்துட்ட கோபி அப்படியே படுத்துட்டே இருந்தா. அப்புறமா எழுந்துட்டா. எழுந்து பார்த்தா சும்முன்னு வெயில் அடிக்கிறது. கத்தல 7 மணி இருக்கும். நல்லா வெயில் அடிக்கிறத பார்த்த உடனே ஐயோ மணி 7 மணிக்கு மேலே இருக்கும் போல் இருக்கே, போறவாலும் நம்மளை பார்க்கல போல் இருக்கே அப்படின்னு அவசரமா பார்த்து பதறி அடிச்சுட்டு குடத்தெல்லாம் தூக்கி தள்ள வச்சுட்டு ஓடுறான். எல்லாம் விட்டுட்டு போயிட்டா, கவனிக்கல. போற பக்கம் இங்கே படுத்துட்டு போன்னு எதிர்பார்க்கல, கவனிக்கல, கிளம்பி போயிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இல்லை 500 பேர்னு போவா ஒரு கோஷ்டி. அடுத்த கோஷ்டியா போயிட்டு இருப்பா அப்படியே. அது மாதிரி இருக்கிறனால இது எத்தனை பேர்ல இவன் ஒருத்தி வந்தா வரலங்கிறது அவளுக்கும் தெரியல. கிளம்பி போயிட்டா. அவன் மட்டும் நடுவில் படுத்துட்டதையும் கவனிக்கல. கடைசியில் அங்கே போயிட்டா. கடைசியில் இவ வர சமயத்துக்கு ஒரு 8 மணி பொழுது இருக்கும். நேர இவ வந்த பக்கம் என்னடான்னா அரண்மனை இருக்கே, அந்த வீதி ராஜ வீதி, எல்லா முக்கியஸ்தர்கள்லாம் இருக்கிற இடம். மந்திரிமார்கள், அத்தனை மந்திரிமார்களும் எல்லாருடையதான வீடுகள்லாம் இருக்கக்கூடியதான ஊர் பிரமுகர்கள், கோடீஸ்வரர்கள், அவளுடைய வீடுகள்லாம். இப்பெல்லாம் சொல்றோம்னா ஹை சொசைட்டிலாம் இருக்கக்கூடிய இடம் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் கோடீஸ்வராலா வீடு கட்டின்னு ஒரு இடத்துல இருப்பா, கோடீஸ்வரா நகர் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? இப்பெல்லாம் அந்த சொசைட்டிக்காரா இருப்பாள். அந்த மாதிரியான வீதி அது. அந்த மாதிரியான வீதியில இன்னைக்கு அந்த என்ன வீதியா இருந்தான்னா இவா எடுத்துட்டு போனாதானே அவளுக்கு சாப்பாட்டுக்கு. இவா எல்லா வீதியிலையும் போய் தான் ஆகணும். அப்படி இருக்கிறதுனால இவன் அந்த வீதியில போறான். அந்த கோபி மதன மஞ்சரி அந்த வீதியில நேர போயிட்டே இருக்கவே, வெண்ணையோ வெண்ணெய், பாலோ பால், நெய்யோ நெய் அப்படின்னு இவளுக்கு சொல்லி வழக்கம் இல்லை. இவ வியாபாரம் பண்றதே என்னடான்னா கிருஷ்ணனை வாங்கலையோ கிருஷ்ணனை, கோவிந்தனை வாங்கலையோ கோவிந்தனை, தாமோதரனை வாங்கலையோ தாமோதரன், மாதவனை வாங்கலையோ மாதவன் அப்படின்னு தான் வியாபாரம் பண்ணுவான். கோவிந்த தாமோதர மாதவேதி விக்ரேது காமாகில கோபகன்யா முராரி பாதார்பித சித்த விருத்தி தத்யாதிகம் மோகவசாதவோச்சத் கோவிந்த தாமோதர மாதவேதி. அழகா வர்ணிக்கிறார். போனாலுமே கோவிந்தா தாமோதரா மாதவான் தான் உச்சஸ்வரத்துல கத்தி சொல்லுவாளாம். விட்டா கிருஷ்ணனையே வித்துட்டு வந்துருவா போடுவா. அந்த அளவுக்கு அதுதான் தெரியும் அவளுக்கு ஊறி போன விஷயம். கோவிந்தனை வாங்கலையோ தாமோதரனை வாங்கலையோ இந்த குரலை கேட்டா சொல்லி கோகுலத்திலேருந்து வந்திருக்கா அப்படின்னு தெரியுமா ஊருக்கே. மதுரா பூரா பிரபலம் இந்த விஷயம். அதனால அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மந்திரி, கம்சனுடையதான மந்திரி, அவன் ஒரு அசுரன் முசுடு. அந்த அசுரன் அங்கேருந்து வந்தான். அவனுக்கு வெண்ணெய்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால நேரம் விறுவிறுன்னு வாசல்ல வந்தா தும்மு 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 தும்முன்னு அவன் நடந்தாலே அதிரும் தர. தும்மு தும்மு தும்முன்னு ஓடி வந்து ஏ கோபி அப்படின்னு கத்தினான். அரண்டு போயிட்டான். இந்த கோபி அரண்டு போயிட்டான். திரும்பி பார்த்தா, ஐயா கும்பிடுறேனுங்க, என்ன வேணுங்க? நீ கோகுலத்து கோபி தானே? ஆமா. நந்தர் இருக்கானே அந்த கோபம், நந்தர் வயசுல பெரியவர் இவனை விட. ஆனா இதான் சொல்றது, அந்த நந்தர் இருப்பானே அந்த ஊர் தானே? தோரணை, வேற ஒன்றும் இல்லை, பெரிய பிரமுகனா இருக்கான் இல்லையா அந்த தோரணை. நந்தா இருக்கிற ஊர் தானே? ஆமா. அந்த ஊர்ல தானே வர? ஆமா. என்ன கொண்டு வந்திருக்க? வெண்ணெய் கொண்டு வந்திருக்கேன். வெண்ணெய் கொண்டு வந்திருக்கியா? வெண்ணையா? கோகுலத்து வெண்ணையா? இறக்கு. பானை எவ்வளவு? ஒரு பானை எவ்வளவு அப்படின்னு கேட்கலாம். பானை வெண்ணெய் 1 ரூபாங்க சாமி அப்படிங்கிறாங்க. 1 ரூபாயா? ஒரு பானை வெண்ணெய்க்கு 1 ரூபாயா? அதிகமா சொல்லாத, நான் 50 காசுக்கு தான் வாங்குவேன். அவளே குறைச்சுதான் சொல்றான். ஒரு பானை வெண்ணெய்னா அது எவ்வளோ பெரிய பானை, அது நரிச்சி வெண்ணெய் எவ்வளோ இருக்கும். கொடுக்கலாமே, வளரும் பாவம் ஏழப்பட்ட ஜனங்கள் தானே, கொடுக்கலாமே. என்ன இவா கையில தான் வைப்பா.
இவா கிட்ட தான் பேரம் பேசுறதெல்லாம். அப்படி இருக்கிறதுனால அவள்கிட்ட வந்து 1 ரூபாலாம் தர முடியாது, இது ரொம்ப அதிகம், குறைச்சி கொடு, 50 காசுக்கு கொடு. பெரிய இடம், இங்கே பகைச்சுட்டோம்னா ஊரில் வியாபாரமே பண்ண, ஊர்லேயே இருக்க முடியாது. ஆகையினால பார்த்தா சரிங்க சாமி, பெரியவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும், நீங்கள் பார்த்து என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க. பாவம், ரொம்ப நியாயமானவா, ஏமாற்ற தெரியாது, இவள் கவன சூதையே தெரியாது இந்த ஊருக்காரனுக்கு. அவ்வளவு நியாயமாக இருக்கக்கூடியவா, ரொம்ப சுலபமாக பிரியமாக பழகக்கூடியவா, வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கக்கூடியவா. உடனே இறக்கு, மூடி போட்டு அழகாக வெண்ணெய் பானையோடு இறக்கினா 50 காசை கொடுத்து, சரி போயிட்டு வா, எனக்கு 1 பானம் போகிறோம். சரி, 1 பானம் முழுசாக தடக்குன்னு விற்று போயிடுதே அப்படின்னு நினச்சா. சில பேர் கொஞ்சம் கொடு, 1 கிலோ கொடு, 1/2 கிலோ கொடுன்னு வியாபாரம் ஆகிறத விட 1 பானம் மொத்தமாக வந்துடுது. சந்தோஷப்பட்டுட்டா 50 காசு வந்தாலும் பரவாயில்ல, விற்றுதே அப்படின்னு நினச்சிருந்தா. நேராக தூக்க முடியாமல் அதை வச்சு தூக்கின்னு எங்கள் ஊர்லலாம் குரங்கு உண்டு, பழையர் கோவிலெல்லாம். அந்த குரங்கு சில சமயங்களில் வெளியில் ஏதாவது பாத்திரம் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோமே, தேய்க்கிறதுக்குன்னு பாத்திரம் ஏதாவது வெளியில் வச்சு யாராவது வச்சுட்டான்னா அந்த பாத்திரத்தில் என்னமோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணோம், அது அந்த வாய் குடுவியான பார்த்தா 2 கையில பிடிச்சி தூக்கி விடும். ரெட்டை காலில் நின்று 2 கையில வச்சு இப்படியே ஆடி நடக்கும். அது நடக்கிறத பார்த்தாலே சிரிப்பாக வரும். அந்த குரங்கு மாதிரி நடந்து போகிறாங்க. நல்ல ஒரு ஆம்பளை, ஒரு நல்ல வெயிட்டு தூக்குறதானே, ஒரு தூக்கி இப்படி தோளில் வச்சுட்டு போக மாட்டானோ, இல்லை கையாவது இப்படி கையில் பிடிச்சுன்னா எடுத்து போக மாட்டானோ. குரங்கு நடக்கிற மாதிரி ததக்க நடந்துட்டே போய் உள்ள கொண்டு போய் கூடத்தை கொண்டு வச்சு அடியே, வீடே அதிர்றது. யார் செவிடு இப்படி ஊரே வீடே இடிகிற மாதிரி கத்துறையில அப்படின்ட்டே வந்தா. இது பழகி போச்சு இவனோட வாழ்ந்து. அந்த பொம்மநாட்டிக்கு அவன் வீட்டுக்காரிக்கு நல்லா பழகி போச்சு. ஏன் கத்துற, யாருக்கு செவிடு அப்படின்ட்டே வந்தா. நம்ம செவிடா செவிடு, நான் எவ்வளோ முக்கியமாக கூப்பிட்டு இருக்கேன். சரி என்னவா, இது வேறு 50 காசு கொடுத்து நான் கோகுலத்து வெண்ணெய் வாங்கி வச்சிருக்கேன். 50 காசு கொடுத்து கோகுலத்து வெண்ணெய் வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா, என்ன வாங்கி வச்சிருக்கேன்? பாலா? இல்லை வெண்ணையா? ஏய், என்ன அலட்சியமாக சொல்கிற? வெண்ணெய் வாங்கி வச்சிருக்கேன், கோகுலத்து வெண்ணெய். அது வெறும் கோகுலத்து வெண்ணெய் இல்லை, கோகுலத்து வெண்ணெய். கோகுலத்து வெண்ணெய் வாங்கி வச்சிருக்கேன். சரி, இப்போ என்னவா, யாரும் கை வைக்கக்கூடாது. யார் சாப்பிட்றா வெண்ணெய்? இருக்கிறது நீயும் நானும். எனக்கும் வெண்ணெய் பிடிக்காது. இருந்து தின்னா நீதான் தின்னணும், முக்கி நீதான் சாப்பிடணும். யாருக்கு கை வைக்கிறதுக்கு இருக்கா? இல்லை சொல்கிறேன், வேறு யாரும் கை வச்சிடக்கூடாது, நான் தான் வந்து சாப்பிட்றதுக்கு வருவேன். சரியா? மூடியை போட்டு பத்திரமா வச்சிருக்கேன், நீயே வந்து தர, அவளே படாத, போயிட்டு வா அப்படின்னா அவன் மட்டும் நான் என் வேலையை பார்க்கறதுக்கு கத்தியே கிடக்கு. கவி போயிட்டா அவளுக்குள்ள. இவனுக்கு தேரில் ஏறி உட்காண்டான். ஆச்சு 9 மணிக்கெல்லாம் அங்கே அரசபைக்கு வந்தாகணும். கம்சனுக்கிட்டக்க பொதுவாக 9 மணின்னு ஒரு நேரம். திடீர்னு அவன்ட்டு 8 மணிக்கே வந்து சபையில் வந்து அவனுக்கு பொழுது போதில் சபையில் வந்து உட்காந்துட்டு கூப்பிட எல்லாரையும் அப்படின்வான். கூப்பிட நேரத்துக்கு ஓடணும், இல்லைன்னா சவுக்கடி விழும். 200 சவுக்கடி 500 சவுக்கடின்னு விழும், வாங்கணும். அப்படி இருக்கிறதுனால கம்சன் இன்னைக்கு பரவாயில்ல, நித்தியபடிக்கு போகிற மாதிரி 9 மணிக்கே கூப்பிடலை, இது அவசரமாக கூப்பிடலை, இவருக்கா ஆச்சு மணியை எடுத்து போகணும். போகலன்னு கம்சன் திட்டுவான் அப்படின்னு தேரில் ஏறி உட்காண்டா வண்டி போயின்னு இருக்கு. இவன் மனசு போகிறோம் அங்கே போயின்னு இருக்கு. கோகுலத்து வெண்ணெய் 50 காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், கோகுலத்து வெண்ணெய் அப்படியே மண்டா அங்கே ஓடின்னு இருக்கு. நேரம் வந்தா அங்கே சபையில் வந்து உட்காண்டா. இன்னைக்கு என்னமோ பேசின்னு இருக்கான் கம்சன். பெரிய சதசு நடக்கிறது சபையில், என்னமோ விசாரங்கள்லாம் நடக்கிறது. இவருக்கு மண்டையில் எதுவும் ஏறலை, காதுலையும் எதுவும் விழலை. கோகுலத்து வெண்ணெய் 50 காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், கோகுலத்து. இதே ஜபம் பண்ணிட்டு இருக்கான். மணி 10 மணி கூட ஆகலை, அதை ஆரம்பித்து 1 மணி நேரம் ஆகும். பாழா போனான். அதெல்லாம் ஒரு ராஜா விட்டு தொலைக்க மாட்டேங்கிறானே. போனா நான் 50 காசு கொடுத்து வாங்கின கோகுலத்து வெண்ணையை திம்பேன்னு திட்டின்டே மனசுல ஆயிரத்தி திட்ட முடியுமா? இவனை விவசாய திட்டின்னு கிடந்தான். கம்சனுக்கு வந்து டைம் கணக்கு கிடையாது, நேரம் கணக்கு கிடையாது. அவனுக்கு வயிறு பசிச்சாதான், எனக்கு வயிறு பசிச்சுட்டு எல்லாரும் போய் சாப்பிடுங்க. அவனுக்கு வயிறு பசிச்சாதான். இன்னைக்கு அவனுக்கு 2 மணிக்கு தான் வயிறு பசிக்கிறது, வயிற்று ஏதோ கோளாறுன்னா எல்லாருக்கும் 2 மணிக்கு பசிக்கக்கூடாது. இன்னைக்கு அவனுக்கு 10 மணிக்கு பசிச்சிருக்குன்னா 10 மணிக்கே எல்லாரும் அவுத்து விட்டுருவான். இன்னைக்கு கம்சனுக்கு நல்ல வேலை 12 மணிக்கு பசிச்சுடுத்து. இவனுக்கு வயிற்று எரியுது. ஐயோ ஐயோ பாவி விட மாட்டேங்கிறானே. கம்சன் சொன்னா
எனக்கு வயிறு பசிச்சுடுத்து, எல்லாரும் போய் சாப்பிட்டு வாங்கும் அப்படின்ட்டு சபையை கலையலாம்னு எழுந்தாச்சுன்னா ராஜா முதல்ல போகணும். அதுக்கப்புறமா தான் ஒவ்வொருத்தராக கிளம்பி வரிசையாக பார்த்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் இல்லையா. கதவுன்னு ஒன்று இருக்குல்ல அளவு, அதுபடி தானே போக முடியும். ராஜாவே கிளம்பல, அதுக்குள்ள துபு 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 துபுன்னு ஓடுறான் இவன் முந்திரி கொட்டையாட்டம். முன்னாடி ஏராளமான வீரர்கள் எல்லாரும் போவா, கட்டியம் சொல்லிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி கொடை, முன்னாடி திண்டெல்லாம் எடுத்துகிட்டு போவா, சாமரங்கள்லாம் வீசி எல்லாம் நிறைய வரிசையாக ராஜா போடுறதுன்னு அவ்வளோ மரியாதைகள் உண்டு இல்லையா. அத்தனை மரியாதை போகணும். எல்லாரையும் அடிச்சு பிடிச்சி தள்ளிட்டு இவமாடு துபு துபு துபுன்னு ஓடி தேரில் ஏறி உட்காந்து சாரதி அவர் சரி வருவார், இவர் வராருன்னா தெரியும் ராஜா முதல்ல போகணும், அதுக்கப்புறம் இவர் வருவார் அப்படின்னு காத்துன்னு இருக்கான் சாரதி வண்டி ஓட்டுறவன். இவன் மாடு தபான்னு தேரில் எகிரி குதிச்சு முன்னாடி வருவான், நம்ம எதிர்பார்க்கல. முன்னாடி தேரில் ஏறி எகிரி குதிச்சு எங்கே சாரதியை காணும், என்ன சாரதியை உட்காந்துருக்கான். சரி வரது கொஞ்சம் நாழியாகும், அதுக்குள்ள நம்ம ஏதாவது சாப்பிட்டு வரலான்ட்டு அவங்க போய் கடையில் போய் உட்காந்துருக்கா. இங்கே பார்த்தா இவன் இவனே சரி ஆள் இல்லைன்ட்டு தானே ஓட்டுறேன்னு ஓட்டி குதிரைகளெல்லாம் சாப்பிட்டியால போட்டு அடின்னு அடிச்சு, ஏன்னா வேகமாக ஓடலையா, அதுக்குன்னு ஒரு நிதானம் இல்லையா. இவ்வளோ பெரியதான தேர் இழுத்துன்னு போக வேண்டாம், அந்த குதிரை போட்டு அடின்னு அடிச்சு அது பாவம் கரைச்சின்னு கத்தின்னு தப்பிச்சுன்னு ஓடி வந்து ஒரு வழியா இன்னும் ஒரு 4 வீடு தாண்டியாச்சுன்னா நம்ம வீடு வந்தாச்சு. அடியேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டோம் அங்கேருந்தே. அதுக்குள்ள என்ன அவசரம் கொடுக்க கத்திட்டே தொப்புன்னு கீழே குதிச்சு அப்படியே உருண்டு போய் தேர் வர வேகத்துக்கு நிற்க வேண்டாமோ, கடிவாளத்தை பிடிச்சி இருக்கிறதுக்குள்ள கடிவாளத்தை விட்டு குபீனு கீழே குதிச்சு உருண்டு பரண்டு ஊரில் இருக்கிற அத்தனை புழுதியும் தெரு புழுதியெல்லாம் இவன் நல்லதான் உருண்டு பரண்டுன்னு ஓடி வந்தான். அடியேன்னு கத்தின்ண்டே வர ஊருக்கே என்ன கூப்பிட்றானா, ஊரை கூப்பிட்றானா, ஊரையே கத்தியை கூப்பிட்டு அடியே கத்தின்னு வந்துட்டுருக்கான் அப்படின்னு திட்டினா அவளுக்கு அழுத்து போச்சு. இப்படியே கத்தி எவ்வளோ நாளைக்கு கேட்டுன்னு இருக்கு. பார்த்தா கிடக்குவா அப்படின்ட்டு, என்னம்மா எதுக்கு இப்போ கத்தின்னே வரீங்க, பசிக்கிறது இலைய போடு. சரி வாங்க காலை அலம்பிட்டு வந்து உட்காரு, போடுறேன் அப்படின்னா அவசரமாக காலை அலம்பிட்டு வந்து உட்காண்டா. அவன் பணிக்க இலைய போட்டு சாப்பாடு பரிமாறுறதுக்கு சாதிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. இடது பக்கமாக அங்கே வாழைப்பழம் சர்க்கரை எல்லாம் சாதிச்சு, அப்புறமா வைக்கக்கூடியதான கரமதுகள் பொரியல்கள் ஆகியவோ கூட்டுகளோ எல்லாம் சாதிச்சு, தொகையல் பச்சடி என்னென்ன உண்டோ எல்லாம் சாதிச்சு, பருப்புலாம் சாதிச்சு, அதுக்கப்புறமா தான் சாதம், அதுக்கப்புறமா இன்னும் ஆச்சியாக நெய் விடணும். அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிக்கிறது. இடம் முறைப்படி நித்தியம் சாதிக்கிற மாதிரி சாதிக்க ஆரம்பிச்சு. இதெல்லாம் ஒன்று எவன் கேட்டான், ஏன் இதானே முறை சரியா தானே சாதிக்கிறேன் ஏன் அப்படின்னா. ஆனால் எனக்கு இதெல்லாம் எவன் கேட்டான்னு கொண்டு வா, 50 காசு கொடுத்து நான் கோகுலத்து வெண்ணெய் வாங்கியிருக்கேன்னு அதை கொண்டா. ஓ சரி கோகுலத்து வெண்ணெய், கோகுலத்து வெண்ணெய் பசி, சாப்பாட்டு பசி இல்லை. சில பேருக்கு முறுக்கு பசி வரும், சில பேருக்கு ஜிலேபி பசி வரும். அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அந்த பசியெல்லாம் இருக்காது, சாப்பிடணுன்ற நப்பாசை அது பசியாக தெரியும். அதை மாதிரி இவருக்கு என்னடா காத்தாலேருந்து ஒன்றும் சாப்பிடலை, அதாவது டிஃபன் ஏதாவது சாப்பிட்டு போறியான்னு கேட்டாங்க. ஒன்றும் வேணாம், நான் மத்தியானம் வந்து நல்லா நிறைய வெண்ணெய் சாப்பிட வேண்டாமா, இப்போ சாப்பிட்டேன்னா வெண்ணெய் குறைஞ்சிரும், அதனால நான் வயிறு காய போட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்ட்டு போயிருக்கான். அவ்வளோ வெண்ணெய் சாப்பிடணுமா அப்படின்னால அவசரமாக வந்து வெண்ணெயை போடு எனக்கு அப்படின்னு கத்தின ஆவேசமாக. சரி புரியுது அப்படின்னு கொண்டு வந்து பானையோட வச்சுருக்கா. அதுக்குன்னு பெரிய ஒரு கரண்டி ஆப்பை போட்டிருக்கா. மெதுவாக அந்த மூடி அந்த அவனுடைய மனைவி இருக்காளே திறந்து பார்த்தா நல்ல வெண்ணெய் கருப்பாக இருக்கு, கருப்பு வெண்ணெய். என்ன நீங்கள் வெண்ணெயை தான் வாங்கினீங்களா இல்லை வேற எத்தையாவது வாங்கினேடா, சென்னையா குறை சொல்கிறேன், நான் அறிவு கட்டவனா முட்டாளா, கணக்கு தானே எல்லா பட்டம் முடிச்சிருக்கு. நான் அறிவு கட்டவனா முட்டாளா புத்தி கட்டவனா வரிசை நான் இதான் சொன்னேன் அவங்கள. பின்ன நான் வாங்கின வெண்ணையை குறை சொல்றீங்க, 50 காசு கொடுத்து நான் கோகுலத்து வெண்ணெய் வாங்கியிருக்கேன், இதில் போய் குறை சொல்றீங்க. இல்லை வெண்ணெய் கருப்பாக இருக்கு, அது அப்படிதான் கருப்பாக தான் இருக்கும். ஏன்னா அது காராம்பசு மாடு கறந்துதான பாலில் வெண்ணெய். காராம்பசு மாடு கறந்த பால் வெண்ணையாக தானே இருக்கும். மாடு எப்படி இருந்தா என்ன, அந்த பால்லேருந்து வேற தயிரோ அதுலேருந்து வேற வெண்ணையோ எல்லாம் அது வர்ணத்தை தானே இருக்கும். இப்படி அடிச்சுண்டா தலை எழுத்து இது கூட தெரியல, நீ எல்லாம் மந்திரி போடுறீ குறை சொல்லி. சரி கத்தாத போட்டுறேன் அப்படின்னு ஆப்பைய உள்ள விட்டா வெண்ணெய் சாஃப்டா இருக்கும், கல்லு மாதிரி உள்ள விட்டா கர சத்தம் வருது. என்ன
வெண்ணெய் என்ன சாஃப்டா இருக்கும், நான் பார்த்துருக்கேன். நானே பார்த்துறோம், வெண்ணெயை கடைஞ்சி எடுத்து காய்ச்சிருக்கேன். என்ன நர நரங்கிறது கல் மாதிரி இருக்கு. என்ன இது? சும்மா குறை சொல்லாத, அது அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் கோகுலத்து வெண்ணெய். அதை பற்றி உனக்கு என்ன, வெண்ணெயை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா வெண்ணெயை பற்றி? போடுங்க போடு, ஓம்பத்து பாடு. உன் தள்ள இன்னைக்கு வாயில மண்ணு இருந்து மண்ணு அள்ளி போட்டா இலையில. ஆஹா, கோகுலத்து வெண்ணெய், கோகுலத்து வெண்ணெய் பாஞ்சு அடிச்சு எடுத்து வாயில அள்ளி போட்டுட்டான். அஞ்ஞா அஞ்ஞா அப்படியே அப்படியே சாஃப்டா கரையும்னு நினைச்சு வாயில வச்சா நர 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 கடிச்சா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சா, ஆமா நர நரன்னு மண்ணு மாதிரி இருக்கிறேன். இவ்வளவு என்ன கேட்டுட்டு இருந்தேன்னா, 50 காசு கொடுத்து கோகுலத்து மண்ணை அவ பிடிச்சிருந்தா பொண்டாட்டி 50 காசு கொடுத்து நீ கொடுத்த 50 காசு வெண்ணெய்க்கு இல்லை மண்ணுக்கு அப்படின்னு அவன் திட்ட. இவனுக்கே வெண்ணெய் கிடைக்கலையேன்னு தாபம். இவ்வளோ நாளைக்கு ஆசைப்பட்டிருக்கானே, காத்தாலேருந்து வெறி பிடிச்சி ஆசைப்பட்டு ராஜாவை திட்டி, மந்திரியை திட்டி, எல்லாரையும் திட்டின்னு வந்திருக்கான், மனைவியை திட்டி. இதுக்கெல்லாம் மேலே இவருக்கு 50 காசு சாமான்யமாக. ஒரு காசு எடுத்து உழுவுல பெரிய ஒரு அரை நிறச்சி தங்க பொற்காசுகளாக குவிச்சு வச்சிருக்கான். காசு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சம்பளம் கிம்பளம் எல்லாம் நிறைய குவிச்சு கிடக்கு, அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இருந்தாலும் 50 காசு செலவழிக்கிறதுக்கு அவ்வளோ கஞ்சத்தனம் பிடிங்கி திங்கிறது. அதனால ஐயோ 50 காசு கொடுத்து வாங்கிறதான சில வெண்ணெய் இல்லாமல் மண்ணா போயிடுத்தேன்னு வந்த கோபம். அவ்வளோதான், நேரம் வந்து வாசல் உக்காண்டான். இந்த மண் அந்த பானை இருக்கு, அந்த பானையை வச்சுன்னு உக்காண்டான். அந்த கோபி நாளைக்கு காத்தால தான் வரும், இப்பவே உட்காந்துட்டான். நிறைய பார்த்தா இப்படி ஒரு ஆளக்கானமே வாசல் வந்து பார்த்தா உட்காந்துருக்க. இது இங்கே உட்காந்துருக்க, அவன் முன்னாடி கேட்குறான், இது இங்கே உட்காந்துருக்க. கோபி வருவோம் இல்லையா, அவளை பிடிச்சி கேட்கறது. இங்கே தப்பிச்சு போயிட்டானா, அவளை பிடிக்க வேணுமா? 50 காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். கோகுலத்து வெண்ணைக்குன்னு 50 காசு கொடுத்துருக்க, சில மண்ணை கொடுத்து அதை ஏமாத்திருக்கான். அவளை பிடிக்க வேண்டாமா? அதுக்காக இப்பவே உட்காந்துட்டார். நாளைக்கு காத்தால வரப்பொருளுக்கு இப்பவே ஓ அறிவு உட்காருட்டு போயிட்டாங்க. மறுநாள் காத்தால நேற்றுக்கு வியாபாரம் ஆனா மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஆனா தேவலாமேன்னு அந்த மதன மஞ்சரி பாவம் கோவிந்தனை வாங்கலையோ மாதவனை வாங்கலையோன்னு வந்தா. ஏ கோபி இங்க வா, நீ தானே நேற்றுக்கு என்கிட்ட வெண்ணெயை வித்துட்டு போன. ஆமா நான் தான் வித்தேன். சரி வாங்க போறாரு போல இருக்கு. வச்சு நடு ரோட்ல நிக்க வச்சு திட்டுன்னு திட்டுறான். வாய் நிறைய எப்படிலாம் திட்டக்கூடாதோ எல்லா திட்டும் திட்டுறான். என்னங்க சாமி நான் தப்பு பண்ணேன், என்ன ஆச்சுன்னு? வெண்ணெய்க்கு காசை கேட்டுட்டு 50 காசு கொடுத்து நான் வெண்ணெய் வாங்கியிருக்கேன். சில இடம்னா வெண்ணெய்ன்னு சொல்லி மண்ணை வித்திருக்க நீ என்கிட்ட. அதுவும் கருமண் களிமண் காராம் மண்ணவே வித்திருக்க நீ என்கிட்ட. இப்படி கத்து இல்லையே, நான் வெண்ணெய் தானே வச்சு கொண்டு வந்தேன் பாரு அப்படின்னு காண்பிச்சா. மூடியை திறந்து பார்த்தா வெண்ணெய் இருக்க வேண்டிய இடத்துல மண்ணு. இங்கே வெண்ணெய் நினச்சிட்டு பார்க்குறேன், அந்த பக்கத்தில் மண் இருக்கு. ஒன்றுமே புரியல இவளுக்கு. ஐயா நான் அப்படி பண்ணலை, யதார்த்தமாக சொல்கிறேன், நான் உண்மையை வெண்ணெய் தான் கொண்டு வந்தேன். எப்படி இது மாறித்துன்னு தெரியல, எப்படியோ தப்பு நடந்திருக்கு, பெரியவங்க மன்னிக்கணும். இன்னைக்கு நான் 1க்கு 2 பானையாக கொடுத்துட்றேன், நீ காசையே கொடுக்க வேண்டாம். பார்த்தேளா, என்னால் ஒரு தப்பு உங்களுக்கு நடந்துருது, அதனால நீங்கள் எனக்கு காசு கொடுக்க வேண்டாம். அவனே பாதி விலைக்கு தான் வாங்கியிருக்கான் ஒரு பானை. இன்னைக்கு என்னடான்னா தப்பு நடந்ததுக்காக சேர்த்து அபராதமாக நான் 2 பானை கொடுக்குறேன், நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவனுக்கு முன்னாடி பானை இறக்கி திறந்து, இந்த பாருங்க இது வெண்ணெய் தான், என் கையில் கொடு கொஞ்சம். அதுலேயே என்னடான்னா 2 பானை கொடுக்குறா இல்லையா, 3வது பானை ஒன்று வச்சுருக்கா, அந்த பானையிலேருந்து சாம்பிள் கொடு, எனக்கு இதுலேருந்து கொடுத்தா குறைஞ்சிருமா வெண்ணெய், அதனால் அதுலேருந்து கொடு. சரி அப்படின்னு அதுலேருந்து எடுத்து கொடுத்து அவன் பார்த்து சரின்னு சொன்னதுக்கப்புறமா 2 பானையை கொடுத்துட்டு கும்பிட்றேனுங்க, போயிட்டு வரேனுங்க, தயவு இருக்கணும் அப்படின்ட்டு போகிறாப்பா. இந்த பயம் வேணும் அப்படின்னு திட்டி விட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த மதன மஞ்சரிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா எப்படிடா வெண்ணெயை வச்சுருந்தது மண்ணா மாறிட்டு, எப்படி வெண்ணெய் வச்சது மண்ணா மாறித்து நினச்சிட்டே வரச்சேவே திடீர்னு இவளுக்கு உரைச்சிது. ஆடாடா எதுக்கு நம்ம அவங்க தூங்கிட்டு இருந்த சமயத்தில் அப்போ கிருஷ்ணன் வந்திருந்திருக்கணும் அப்படின்னு அப்போ தான் புரியுது. உண்மையாக பார்த்தா கிருஷ்ணன் தான் வந்திருக்கான். இப்போ படுத்துருந்தா இல்லையா, அந்த சமயத்தில் அங்கேயிருந்து கிருஷ்ணன் வந்துவிட்டு இப்போ படுத்துட்டு இருக்காங்கிறத பார்த்துட்டும் கால் சலங்கைகள் எல்லாத்தையும் அவுத்து மெதுவாக என்ன நடக்குச்சு, ஜல் 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 சப்தம் கேட்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த சதங்கை அப்படி இருக்கக்கூடியதான் நின்று அரைகின்ற சதங்கைகளும்ங்கிறாரு. அது மாதிரி கால்களில்
கிடந்து ஒலிக்கின்றதான அந்த சலங்கைகள்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் அவுத்து மெதுவாக இடுப்பில் வச்சிருந்து பூனை நடக்கிற மாதிரி மெதுவாக வந்து இந்த கோபி பக்கத்தில் அந்த பானையில் உட்காந்து அந்த பானையை எடுத்து வச்சுட்டு இருக்கிற வெண்ணையை போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு பானையை காலியாக வச்சோன்னா பாரம் குறையும் இல்லையா, கண்டுபிடிச்சிடுவோம். அதனால மண்ணை அள்ளி உள்ள வச்சு நல்லா அடைச்சி முன்னாடி என்ன கனம் இருந்ததோ அதே கனம் வரா மாதிரி அடைச்சி தள்ள அங்கே இந்த இடத்துல வச்சுட்டு எப்படி வச்சுருந்தாலும் அப்படியே வச்சுட்டு கிருஷ்ணன் ஓடி போயிட்டான். அந்த மண்ணு தான் அங்கே போயிட்டு புலப்படாத பாட்டு. அந்த கோபி வந்து சொல்கிறா, ஏண்டிய சோது வெண்ணெய் வச்ச பானையில் மண்ணை வச்சு விட்டாண்டி உங்குள்ள அங்கே போய் நான் வாங்கி கட்டினேன் எத்தனை பேர் முன்னாடி எவ்வளோ திட்டுனான்னு தெரியுமா, இப்படி பண்ணி விட்டாண்டி உங்குள்ள அப்படின்னு அவ வந்து சொல்கிறான். அதுக்குள்ளே இன்னொரு கோபி சொன்னான், இதெல்லாம் பரவாயில்லடி, இதெல்லாம் பரவாயில்ல, எங்கள் வீட்டில் நடந்த கதையை கேளு, என்னாச்சு நீ சொல்லு, உன் கதையை ஆரம்பி அப்படின்னா யசோதை. இவளுக்கு மதுரம்னு பேர். இந்த மதுரங்கிறதான கோபி அவள் வீட்டில் பால்லாம் கறந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு தன்னுடையதான பொண்ணு கோமளம்னு பேர், அந்த கோமளத்தை உட்கார வச்சுட்டு, அடியே கோமளம் இங்கேருந்து பார்த்துக்கோ, பால் வச்சிருக்கேன் அடுப்பில், அந்த பாலை பார்த்துக்கோ, காவலுக்கு இரு, வீட்டில் நெருப்பு காலியாக போயிட்டு, நெருப்பு காலி ஆகிட்டு, அந்த காலத்தில் நெருப்பு காலி ஆகிட்டு கடனாக வாங்கிட்டு வருவான். இதெல்லாம் அந்த காலத்து கதை, இந்த காலத்தில் இருக்கிறத வச்சுன்னு நினைக்கக்கூடாது. கறி தூண்டு தானே, சின்ன கறியோ இல்லை நெருப்பு தணல் தூண்டு தானே, அதை போய் ஆட்டினா ஏதாவது வீட்டில் இருக்கும், கண்டமாக எரிஞ்சுன்னு இருக்கும், ஏதாவது வெந்நீர் போட்டு வச்சுருப்பா, அது மாட்டுக்கு கொதிச்சுன்னு இருக்கும், அது ஆயிடுத்துனா அடுத்த பானை, அடுத்த ஊரில் வீட்டில் எத்தனை பேர் இருப்பா, அத்தனை பேருக்கு தண்ணீர் வேணுமே, அதனால் வெந்நீர் வச்சுருவா, அதுக்கு மேலே சமையல்லாம் முடிச்சாச்சுன்னா வெந்நீரை வச்சுருவா. அந்த மாதிரி இருக்கிறனால உட்கால அணைஞ்சு போச்சுன்னா கடனாக வாங்கிட்டு வருவா. அதை மாதிரி வாங்கிட்டு வரதுக்காக இப்போ கிளம்பி போயிட்டான். பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்ப மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறை பொழுதங்கே பேசி நின்றேன். அந்த வீட்டுக்கு போனா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காய்வோ இந்த மதுரம். ஆகையினால அங்கே இருக்கக்கூடியதான அந்த கோபி இருக்காளே அவன் உள்ளவாடி, மதுரம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கியே, லலிதான்னு பேர் அவளுக்கு, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கியே மதுரம், வா 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 வா, என்ன வேணும்? ஒன்றும் இல்லடியே, கொஞ்சம் கறி தூண்டு இருந்தா, கையில் பெரிய விராட்டி வச்சுருக்கா, அதில் நிறைய ஊருமுட்டா நாரெல்லாம் வச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கா. அந்த கறி துண்டை போட்டாச்சுன்னா அப்படியே ஆட்டி 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 சின்ன துண்டு தான் கொடுப்பா, அதை அப்படியே ஊதி ஆட்டி 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 பெரிய நெருப்பாக வீட்டுக்கு வரதுக்குள்ளே ஆகிடும். அப்படியே கொண்டு வந்து அடுப்பில் போட்டால் மேலே விறக போட்டு ஏற்றிடுவான். அப்படி தானே வழக்கம். அதனால் அதுக்குன்னு எல்லாம் வேண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சின்ன துண்டு நெருப்பு இருந்தால் கடனா கூட அப்படின்னு போய் கேட்டா, வா வா உள்ளவா தரேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனால் ஏன்னா போய் உள்ளுக்குள்ள போயிட்டு, ஆமாம் உனக்கு ஒரு செய்தி தெரியுமோ அப்படின்னு ஆரம்பித்தா. என்னவா? நம்ம யசோத புள்ள கிருஷ்ணன் இருக்கான் பாரு, 2 நாள் முன்னாடி அந்த 4வது தெருவில் ஒரு கோபி இருக்காளே விசாகான்னு, அவன் வீட்டுக்கு போனான். அப்படியா, என்ன பண்ணானா ஆரம்பித்தா பேச்சு. கிருஷ்ணன் அதை பண்ணானா இதை பண்ணானா, இப்படி பார்த்தானா அப்படி பேசினானா, அப்படியே அந்த சமையல் அறையிலே மடப்பள்ளியிலேயே ஒரு அரை நாள் போச்சு. சரி ரொம்ப நேரமாக இருக்குது, என் பொண்ணை உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன், அது ஒரு பேமாலம், அதனால அதுக்கிட்டலாம் உட்கார விட்டால் சரியாக வராது, சீக்கிரம் நான் போகணும். செங்கமலம்னு பேர் அந்த குட்டிக்கு, செங்கமலம் உட்கார வச்சிருக்கேன், அது ஒரு பேமாலம், ஆகையினால நான் சீக்கிரம் போயாகணும் அப்படின்னா, சரி போகலாம், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், கொஞ்சம் இருந்துட்டு தான் போயேன், விடவும் மனசு இல்லை. பேசுறது போது கிருஷ்ணனை பற்றி தான், வேறு பேச்சு அவளுக்கு தெரியாது. ஏதோ பேசிகிட்டே இருந்தால் அந்த கூடத்தில் கொஞ்ச நாள் நின்றால் அந்த அறையில் இந்த அறையில் வரிசை அங்கங்கே நின்று மண்டகப்பொடி ஆகி வாசலுக்கு வந்து கோலத்தில் வந்து நிற்கிறான், நின்று பேசிகிட்டு இருக்கா, கோலம் போடுற இடத்துல பேசி நின்றுட்டு இருக்கா. இந்த பொண்ணை எதுக்குறாங்க, பால் வச்சுருக்கா இல்லையா, அதுக்கு காவல். இந்த பொண்ணு கேட்டுது செங்கமலம், எதுக்குமா பாலை போய் காவல் காக்கணும், ஏதாவது காசு பணம் இருந்ததுன்னா காவல் காக்கணும், பாலை எதுக்குமா காவல் காக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, கடுவான் பூனை வந்து குடிச்சுக்கிடும், அதுக்காக தான் பாலுக்கு காவல் காக்கணும். கடுவான் பூனையா? இந்த ஊரில் நான் கடுவான் பூனை பார்த்ததே இல்லையே, எங்கேருந்துமா கடுவான் பூனை வந்தது, புதுசாக சொல்கிறிய அப்படின்னு கேட்டுது பாவம். அதான் ஒன்றும் உனக்கு தெரியாது, அசடு எல்லாம் நம்ம கிருஷ்ணனை தான் சொல்கிறேன், கருப்பாக இருக்கானோ இல்லையோ, அது மட்டும் நம்ம பூனை மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு எழுதி சாப்பிட்டு போயிடுறான்னா, அதனால் இவருக்கு தான் கடுவான் பூனைன்னு பேர், ரகசியமான பேர் வச்சுருக்கேன். அதனால் அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டான். இந்த குழந்தை பாவம் அந்த செங்கமலை உட்காந்து அழுதுன்னு இருக்கு. கண்ணனுக்கு யார் யார் எங்கெங்கே இருக்கா, என்ன பண்ணுறான்னு எல்லாம் தெரியும் இல்லையா, விஞ்ஞான பகவான் கிருஷ்ணா அப்படின்றது போல் அங்கேருந்து தெரிஞ்சு நேரம் இப்படி வந்தான். போகிற பக்கத்தில் பார்த்தா இந்த செங்கமலை அப்படி பார்த்துட்டு, கண்ணன் போகிறா அப்படின்னு பார்த்துட்டு அழுதுன்னு இருந்தது, பசிக்கிறது, அழுதுன்னு இருந்தது. கண்ணனை பார்த்தீங்கன்னா ஐ கண்ணா அப்படின்னு இதுவே கூப்பிட்டுது பாவம், ஆயை பற்றி இருக்க ஐ கண்ணா அப்படின்னு.
என்னடி செங்கமலம் 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 என்னடி பண்ற அப்படின்னு கேட்டுட்டே வந்தாங்க. அண்ணா ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லடா கண்ணா, உட்காந்துருக்கேன். எதுக்கடி உட்காந்துருக்க? சும்மா தான் உட்காந்துருக்கேன். உட்காந்து என்ன பண்ற? வேற வீட்டில் வேலை இல்லையா? ஒரு வேலையும் இல்லை. இல்லை வேலை பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல ஒன்றும் வேலையும் இல்லைன்னு இருக்கு. அம்மா என்ன வேலை வேலை பண்றேன். என்ன வேலை? காவல் காக்கிறேன். என்னது நீ காவல் காக்கிற? உங்க வீட்டில் என்ன தங்கமான் ரத்தனமா என்ன வச்சிருக்கா? தங்கம் ரத்னம்லாம் எங்கள் வீட்டில் ஒன்றும் கிடையாது. ஊருக்கே கேட்குற மாதிரி கத்துறது பாவம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பால் வச்சிருக்கா. பாலை கறந்து அடுப்பு மேலே தூக்கி வச்சிருக்கா. எவங்கிட்ட சொல்லக்கூடாது, அவங்ககிட்டயே சொல்கிறேன். கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனா இல்லையா, அவங்ககிட்டயே போயிட்டு பாலை கறந்து ஒரு பானை பால் அடுப்பு மேலே வச்சிருக்கா. பக்கத்தில் 5 பானை பால் தரையில் வச்சிருக்கா. கணக்கு அதை வச்சுட்டு அதுக்கு நீ உட்காந்து பாதுகாக்கணும். உங்கள் அம்மா எங்கே போனா? உங்கள் அம்மாவுக்கு என்ன பார்க்கலையா? அவங்க அம்மா இல்லை, எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் நெருப்பு காலி ஆகிடுச்சுன்னு சொல்லி அந்த கோடி தெருவில் இருக்கானே ஒரு மாமி, அந்த லலிதா மாமி, அந்த மாமியாத்துக்கு போயிருக்கா. நெருப்பு வாங்கிட்டு வரத்துக்குன்னு போனா போயே போயிட்டான். இன்னும் வரவே இல்லை. போய் 2 மணி நேரம் ஆச்சு. கெட்ட ஒப்பிக்கிறது. ஏண்டி பாலுக்கு யாராவது காவல் காப்பாளா? புதுசாக சொல்றியே. நான் இதான் முதல்ல கேள்விப்படுறேன். இவனுக்கே 2.5 வயசு தான். சொல்கிறேன் இதான் இது என் ஜென்மாவில் இனிதாண்டி ஃபஸ்ட்டு கேள்விப்படுறேன். முதல்ல கேள்விப்படுறேன். பாலுக்கு காவல் இருக்கா? ஆமாம் கிருஷ்ணா, ரொம்ப இந்த ஊரில் அதுவும் ரொம்ப மோசம். பால்லாம் காவல் காக்க வேண்டியதாக இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கா. ஏண்டி பாலை யாராவது திருடுறவா இருக்காளா? ஆமாம், கடுவாம்பூனை பாலெல்லாம் திருடி குடிச்சு. கடுவாம்பூனை எங்கே தெரிய கடுவாம்பூனை? நான் பார்த்தேன். அதெல்லாம் எல்லாம் ஒன்னதான்டா கிருஷ்ணா. நீ உனக்கு தான் கடுவாம்பூனைன்னு நீ பேர் வச்சிருக்கா. நீ வந்து பாலை குடிச்சிருவே இல்லையா? அதனால உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உங்ககிட்ட பாலை காப்பாத்துறதுக்காக எந்த காவலுக்கு உட்கார வச்சிருக்கேன். புரிஞ்சுதா அவனுக்கு? நன்னா கிருஷ்ணன் நினைச்சுட்டான். ஓஹோ, எனக்கு கடுவாம்பூனன்னு ஒரு பேர் வச்சிருக்கேடா. இந்த வீட்டில் தான் இன்னைக்கு வச்சுக்கணும் விளையாட்டு அப்படின்னு நினைச்சிருந்தா. சரி, அதெல்லாம் போகட்டும், நம்ம கொஞ்சம் விளையாடலாமா? விளையாடலாமே. என்ன விளையாட்டு டாக்ஷனா? என்ன விளையாட்டு பண்ணலாம்? ஒரு புது விளையாட்டு சொல்லித்தரேன். கிருஷ்ணன் புதுசாக விளையாட்டு கண்டுபிடிப்பான். கிருஷ்ணன் கண்டுபிடிச்ச விளையாட்டு தான் இன்னைக்கு எல்லாமே. பாகவதத்தில் 52 விளையாட்டுகளை சொல்றார். கிருஷ்ணன் தோற்றுவிச்ச விளையாட்டு எல்லாமே. பதைக்கே நான் உதாவனம்னு சொல்றார். ஒத்த காலில் சாக்கு பையில் அப்படியே நின்று விளையாடுறது இருக்கே, அது ஒத்த காலில் நொண்டி தாவறது, இதெல்லாம் சொல்றாங்க. பலவிதமான விளையாட்டு, கண்ணாமூச்சி விளையாட்டு, ஓடி பிடிச்சி விளையாட்டு, ஒளிஞ்சு பிடிச்சி விளையாட்டு, எல்லாம் கபடி விளையாடுறது, கில்லி தாண்டு, எல்லாம் பந்து போட்டு விளையாடுறது, எல்லாம் கிருஷ்ணன் தான் ஆரம்பிச்சு வச்சது. 52 விதமான விளையாட்டுகளை கிருஷ்ணன் ஆரம்பிச்சு வச்சான்னு பாகவத்தில் லிஸ்ட் போட்டு கொடுக்குறாரு. என்னென்ன விளையாட்டு அப்படி இருக்கிற புதுசாட்சனே கண்டுபிடிச்சான். வளையல்கார செட்டியார் விளையாட்டு விளையாடலாமா அப்படின்னு இந்த குட்டி கேட்கறது. செங்கம்பலம் அப்படின்னா உனக்கு விளையாட்டு தெரியாதா? தெரியாது கிருஷ்ணா, புதுசா இருக்க. சொல்லித்தேன். உன் கையில, இவளுக்கு கையில, இந்த கையில 6 வளையல், இந்த கையில 6 வளையல், இல்லை ரத்தனம் பதிச்சதான தங்க வளையல், பவுன் வளையல், சும்மா பித்தளை இல்லை, வெள்ளி வளையம் இல்லை, தங்க வளையல் போட்டு விட்டுருக்கா. அத்தனையும் அடுக்கியிருக்கா இல்லையா? அத்தனை வளையலையும் போட்டு இந்த குட்டி உட்காந்துருக்கு. கிருஷ்ணன் சொன்னா அந்த வளையல்கள்லாம் கயட்டு. தங்க வளையல் கயட்டுன்னு எங்கள் அம்மா என்ன அடின்னு அடிப்பா. எங்கள் அம்மா அடித்தா கை விரல்லாம் பதிஞ்சிடும். ரொம்ப நாளைக்கு வலிக்கும், செவந்து போயிடும், வலிக்கும். எனக்கு அப்புறமா நான் அழுதுண்டே இருப்பேன் நாளைக்கு வலிக்கும். இன்னைக்கு எங்கள் அம்மா அடித்தான்னா நாளைக்கு வலிக்கும் எனக்கு வலிக்கும், நான் அழுதுன்னு இருப்பேன். ஆமாம், இப்படி பேசுறது பேமாலமா. சிரிப்பு வருதா இவன் பேசுறதை கேட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே தூக்கி நான் போக போகிறேன், விளையாட்டு தானே, எங்கேயும் போயிட மாட்டேன், நீ பாரு கூட அவுத்து கூட. நம்பலாமா? நம்பலாம், நம்பி என்ன நம்பலாண்டி, எனக்கு தான் நம்பின்னு பேர், என்னை எல்லாரும் நம்பலாம் கொடு அப்படின்னா உடனே சரின்னு வளையெல்லாம் அவுத்து கீழே கொடுத்து, அங்கே பக்கமாக ஒரு மூலையில் ஒரு குச்சி இருக்குது, அதை எடுத்துன்னா ஒரு வளையெல்லாம் அதில் போட்டு ஒரு கை வளையலெல்லாம் அவுத்து கொடுத்தது, அதெல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி தோளில் வச்சிருக்கேன். நான் தான் வளையக்கார செட்டியாரம், இந்த வளையல்லாம் விற்கிறவன் நானா, நீ என்னை கூப்பிட்டு எங்கிட்ட வளையல் வாங்கிப்பியா, இதுதான் விளையாட்டு. அப்படியா, சரி. என்ன பண்ணால் தோளில் வச்சு நேரம் நடக்க ஆரம்பிச்சு, அப்படி அப்படி அப்படின்னு கையை வச்சு இவருக்கு நடக்கிறான்.
இங்கேருந்து இப்படி நடந்தான். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, வளையல் கொடு வளையல் கொடு வளையல் கொடு. ஏன் என்னது கத்துற? வேலை தூக்கிண்டா போறேன், விளையாட்டு தானே விளையாடு. இல்லை கிருஷ்ணா, இதானே வளையல் வாங்கிக்க சொன்னீங்க. ஐயா இது கூட உனக்கு தெரியலையே, வளையல் வாங்க கூட தெரியாதா? எப்படி வாங்கணும்? நான் அப்படி கிளம்புறச்சுவே என்னை கூப்பிடக்கூடாது. சரி, நான் அப்படி போயிட்டு வருவேன் இல்லையா, அப்போதான் கூப்பிடணும். வளையக்கார செட்டியாரே வளையக்கார செட்டியாரே இப்படி வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு நீ உட்காந்து எனக்கு வளையல் கொடுங்கோன்னு கேட்கணும். அப்படியா? சரி கிருஷ்ணன் சொல்லிட்டு கிளம்பினா கிருஷ்ணன். இங்கேருந்து அப்படி போதுக்குள்ள வளையக்கார செட்டியாரே வளையல் வளையல் மாட்டி விடுவோம், வளையல் வளையல் வளையல்னு கத்துறது. ஆடா அசட, கொஞ்சம் கூட உனக்கு விளையாட்டே தெரியலையே. வேற நான் இங்கேருந்து அப்படி போயிட்டு திருப்பி இப்படி வருவேன், திருப்பி இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வருவேன். அப்படி நான் போயிட்டு திருப்பி 2வது முறை வருவேன் இல்லையா, அப்போதான் என்னை கூப்பிட்டு வளையக்கார செட்டியாரே இங்கே வாங்கோ இப்படி வந்து உட்காருங்கோன்னு கூப்பிடணும். அதுக்கப்புறமா நான் உட்காண்டதுக்கு அப்புறமா என்ன வேணும்னு கேட்பேன். அப்படி கேட்டதுக்கு அப்புறமா வளையக்கார செட்டியாரே எனக்கு வளையல் போட்டு விடுங்கோ அப்படின்னு சொல்லணும். அப்புறமா நான் உனக்கு வளையல் போட்டு விடுவேன். புரியுறதா? இதுதான் இந்த விளையாட்டு. கரெக்டாக விளையாடு, தப்பு தப்பாக விளையாடாத அப்படின்னு நான் சொன்னா தானே கிருஷ்ணா எனக்கு தெரியும். இனிமேல் நான் ஒழுங்காக விளையாடு, போயிட்டு வரேன். உடனே வளையலோ வளையல், தங்க வளையலோ வளையல், ரத்ன வளையலோ வளையல், வெள்ளி வளையலோ வளையல் அப்படின்னு கத்திட்டே கிருஷ்ணன் இப்படி போனான். அப்படி வந்தான். 1 2 என்றது தப்பா கூட போயிட போறதே நினைச்சிட்டு 1 2 கிருஷ்ணா கிருஷ்ணா வாயில தான் வருது கிருஷ்ணா கிருஷ்ணா. வளையக்கார செட்டியாரே இங்கே வாங்கோ அப்படி வந்து உட்காருங்கோ. உட்காரலாம், அப்படி 6 மணிக்கு உட்காரலாம். கிருஷ்ணா என்னம்மா வேணும் உங்களுக்கு? இதுக்கு என்ன கூப்பிட்டேன்? வேற எதுக்கு? வளையல் தான் வேணும். என்ன வளையல் வச்சிருக்கேன்? ரத்தன வளையல் வச்சிருக்கேன், தங்க வளையல் வச்சிருக்கேன். உங்களுக்கு எது வேணும்? ரத்தனம் பதிச்சு தங்க வளையல் வேணும். அதான் இருக்கு. இது எங்கேயாவது ரத்தன வளையல் சொன்னால் தங்க வளையெல்லாம் எடுத்து வச்சுட்டானா என்ன பண்ணுறது? இதுக்கு பயம். அந்த ரத்தனம் பதிச்சு தானே தங்க வளையல் வச்சுருக்கீங்களே, அதெல்லாம் கொடுங்க, மாட்டி விடுங்க. கிருஷ்ணனுக்கே சிரிப்பு வருது. பாவம் இவ்வளோ வெகுளியாக இருக்குது. எடுத்து ஒன்றுத்தியா அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சின்னு ஒன்றுத்தியா அடுக்கி விடுறான். குழந்தைக்கு குழந்தை, பகவானுக்கு பகவான் இல்லையா? பகவான் நேரம் வந்து அப்படி தொட்டா ஆனந்த ஷாக் அடிக்கிறது. ஒன்று இனம் புரியாத ஒரு ஆனந்தம். அது சௌக்கியம் இல்லை, சுகம் இல்லை, இது ஆனந்தம். அது வாய்க்கொண்டு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதா, அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன விளையாட்டு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அடுத்த வேறு விளையாடலாமா? விளையாடலாம். இப்போ 2 கை விளையாடலையும் கைட்டு நம்பிக்கை வந்துருக்கு. 2த்தையும் அவசரமாக கைட்டு இந்த 12 வளையலையும் கையில கொடுத்து வளையலோ வளையல், ரத்ன வளையலோ வளையல், வெள்ளி வளையலோ வளையல். இருக்கிறது ஒரே வளையல் தான். எல்லா பேரையும் சுருண்டே கிருஷ்ணன் இப்படி 4 தரம் போயிட்டு வந்தேன். வளையக்கார செட்டியாரே அப்படி வாங்கோ உட்காருங்கோ. திரும்பி போட்டு விட்டான். வயிறு கை தட்டி சிரிச்சுது இந்த குழந்தையும். திருப்பி கைட்டு விளையாடலாம். கைட்டு தான் 12 வளையல் எடுத்துனாதான் வளையலோ வளையல், ரத்தம் வளையலோ வளையல், வெள்ளி வளையல் போய விட்டான். 4 தடவை இப்படி போயிட்டு வரணும். இந்த அளவு தானே அளவு. இது மட்டும் நேரம் போயிட்டு இருக்க மேலே. வளையக்கார செட்டியாரே செட்டியாரே கத்தினா காதில் விழுறதால ஓடுறார். செட்டியார் ஓடுறார். இந்த பொண்ணும் தொங்கு தொங்கு தொங்குன்னு ஓடி கடைசியில் அந்த செட்டியார் எங்கே போனான்னு தெரியல. கண்ணனை கண்டுபிடிக்க முடியல. அவனையா வளையல் பிழத்தை பன்றி போன்னு புடிங்கன்னு ஓடி விடுவான் கிருஷ்ணன். அப்படி ஓடுற கிருஷ்ணன் எந்த தெருவில் எங்கே எப்படி புகுருவான், எப்படி நுழைவான், எப்படி போவான்னு தெரியாது. மறைஞ்சு போயிட்டான். இது இங்கே அங்கேயும் சுற்றி சுற்றி கஷ்டத்தை வாசல் வீட்டு வாசலில் வந்து நின்று ஆன்னு முடிச்சுது. எங்கே போகிறது தெரியல. அம்மா அம்மா அழுதுட்டே நேரம் அங்கே போயிடுது. அந்த வீடு தெரியும், நேரம் கிளம்பி போயிடுது. அந்த வீட்டில் பார்த்தா வாசலில் உட்காந்து அவன் அம்மா எல்லாம் அப்படி நடந்ததா இப்படி நடந்ததான்னு கையை ஆட்டின்னு சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கா. நெருப்புக்காக ஆடின்னு பேசிகிட்டு இருக்கேன். அம்மா இந்த மாதிரிடி வந்துடுது பேர் பேமானம் நிற்கிறது பேர். ஏண்டி உன்னை வீட்டில் பாலை தரடி பார்த்துக்க சொன்னேன். அவன் வந்தாம்மா. அதிகாரி அவன் திடீர்னு அவன் வந்தாங்கிற. ஒன்றும் இல்லைம்மா, கண்ணன் வந்தான். ஐயோ கண்ணனா? கண்ணன் வந்தானா? ஆமாம் கண்ணன் வந்தான். என்ன ஆச்சு? எதுக்கா கண்ணன் அங்கே விட்டுட்டு இங்கே வந்த? அவன் என்ன விட்டுட்டு போயிட்டானே. ஏண்டி அவன் விட்டா என்ன விடாட்டா என்ன? உன பாலதாரடி பார்த்துக்க சொன்னேன், அதை விட்டுட்டு நீ ஏண்டி வந்த? அவன் என் வளையலை தூக்கிட்டு போயிட்டான், நான் என்ன பண்ணுவேன்? எதுக்கடி வளையலை தூக்கிட்டு போனோம்? கையில் பார்த்தா வளையலையே காணும். எங்கே போச்சுடா? கிருஷ்ணன் போய் விளையாடினா எல்லாத்தையும் சொல்ல. அந்த பொண்ணை தரத பாருடி இப்படி கோட்டை விட்டு வந்திருக்கு அப்படின்னு தர இழுத்துன்னு வந்து அந்த கோபி, அந்த மதுரம்ங்கிறதான கோபி ஆயிடுச்சு வந்து அவ யசோதையிட்ட முறையிடுறான். கிருஷ்ணன் மொத்தத்தையும் தூக்கிட்டு போய் வர வழியிலே கவனிச்சான். எங்கே போனான், என்ன பண்ணுறான், இங்கே அங்கன்னு அப்படி பார்த்துட்டே வரைச்சவே அப்போ பார்த்தா அங்கே ஒரு நாவப்பழம் ஊற்றி விற்கிறான். அவரிட கொல்லையில் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்கொரு தீக்கு அவ்வளை கொடுத்து. இந்த செங்கமலம் இருக்காளே, இவ வீட்டுக்கு கொல்லை மரத்தில் நாவ மரம் வச்சிருக்கா. அந்த நாவ மரத்தில் கல்லை விட்டுருந்துச்சு கீழே விழுற
பழத்தெல்லாம் பொறுக்கி அந்த பாட்டி ஒரு பாட்டி ஊரில் இருக்கா, திருடி கொல்லையில் திருடி பழத்தை எல்லாத்தையும் கூடையில் வச்சு வீட்டு வாசல்லையே கொண்டு பழம் நாவல் பழம்னு இருப்போம். அந்த பாட்டிக்கிட்ட போய், பாட்டி ஒரு கை நாவப்பழம் கொடுக்க பாட்டி. சும்மா கொடுப்பேனா, காசு கொடுத்து தரேன். காசா, இந்தாங்கோ 12 வளையல் கொட்டிவிட்டான். தங்க நவரத்னம் பதிச்ச தங்க வளையல் கொண்டு போய் கொட்டி, இதை வச்சுக்கோங்க, ஒரு கை நாவப்பழம் கொடுக்கும் அப்படின்னு கை நாவப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு, நாவப்பழம் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டுட்டு நேரம் வந்துட்டான் யசோதை வீட்டுக்கு வந்துட்டான். அது கவனிச்சுட்டான். இவன் நாவப்பழம் சாப்பிட்றத பார்த்து விட்டா, போகிற போகிற அந்த பாட்டி கிட்ட வளையல் இருக்கிறதையும் பார்த்து விட்டான் அந்த கோபி மதுரம். நேரம் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காண்டியும், நல்லத நாவற்பழங்கள் கொண்டு நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே. நாவப்பழம் வாங்கி சாப்பிட்ருக்கான் உன் பிள்ளை கிருஷ்ணனை கேளுங்க. அந்த பக்கம் கிருஷ்ணன் வந்தான். அப்படி வந்த உடனே, ஹே கிருஷ்ணா, நாவப்பழம் வாங்கி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறா யசோதை. உடனே கிருஷ்ணன் இல்லையே, நான் சாப்பிடலையே அப்படின்னு சிரிச்சானோ இல்லையோ, இவன் இல்லைன்னு சொன்னாலும் அவனுடைய பல்லு காமிச்சு கொடுக்குறான். நாவப்பழம் சாப்பிட்டா பல்லெல்லாம் கரகரையாயிடும், நீளமாக ஒரு மாதிரி கரகரையாயிடும் இல்லையா, அந்த கரை தெரிகிறது. அதனால சொல்கிறான், அது அவன் பல்ல சிரிக்கச்சே பல்ல பத்தியா அவன் சாப்பிட்ருக்கான்னு தெரியுது. கிருஷ்ணனையும் ஒன்றும் சொல்ல முடியாது, அவ்வளோ காமிச்சிட்டா பல்ல, ஒன்றும் பண்ண முடியல. பார்த்தா சரி போனா போடும். அந்த குழந்தையோ அழகுது, நகையெல்லாம் வளையெல்லாம் போயிடுத்தேன்னு. அதனால யசோதை என்ன பண்ணா, கவலைப்படாத, அந்த வளையல் போயிட்டு போகிறது, கண்ணன் போட்டுக்கிறதான கங்கணங்களை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, எவ்வளோ வளையல், 12 வளையல் தானே, இந்த 12 கங்கணம் கையில் புருஷால் போட்டுக்கிறது கங்கணம் நல்ல தடியாக இருக்கும். அந்த கங்கணத்தை 12 கங்கணங்கள் அந்த கோபி கையில் போட்டு விட்டு, கிருஷ்ணன் போட்டுன்றது இதை போட்டுக்கோ அப்படின்னு உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமா தன் தோழிகிட்டலாம், பத்தியா தங்க கங்கணம் கண்ணனுடையது பத்தியா அப்படின்னு பெருமையாக காமிச்சுட்டு இருக்கான். பகவத் பிரசாதம் இல்லையா, உடுத்து கலைந்தனே பீதகவாடை உடுத்துங்கிறது போல பகவத் பிரசாதமாக கிடைச்சது பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இதை மாதிரி ஒரு கோபி ஒரே பேச்சு, எங்கே பார்த்தாலும் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான். ஒரு நாளைக்கு யசோதை சொன்னா, அது மாதிரி நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீங்க எல்லாரும் பொய் சொல்றேன், என் பையன் அப்படிலாம் பண்றவன் கிடையாது. அப்படி ஒரு காலம் உங்க வீட்டெல்லாம் வந்து திருடுறான் அப்படின்னு இருந்துட்டானா வந்து நேர கையும் கிளம்ப பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டான். பிடிச்சிட்டு வாங்கடி அப்படின்னு சொல்லிவிட்டா, வேற ஒன்றும் பண்ண முடியல, வாழாதையும் நிரூபிக்க முடியல. நிறைய இடங்களை மாட்டிக்கிறான் கிருஷ்ணன், ஆனால் எப்படியோ தப்பிச்சுன்னு ஓடி போயிடுறான். அதனால கண்ணனும் பார்த்தா, அம்மாவும் இப்படி சொல்லியிருக்கா, நம்ம தனியாக போனோம்னா நல்லா வசமாக மாட்டின்றுவோம், அம்மாவோட வந்து பிடிச்சி கொடுத்துட்டா மொத்துன்னு மொத்தி விடுவா, அடிச்சு விடுவான்னு தெரிஞ்சுட்டான் கிருஷ்ணன். அதனால பார்த்தான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, கிருஷ்ணனுக்கு வயசுக்கு ஒத்த பசங்கள்லாம் நிறைய பேர், தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர்நடை இட்டு வருவான். அப்படியே நிறைய பசங்க, ஏராளமான பசங்க இருக்கா கிருஷ்ணனுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்லாம் ஒத்த வயசு, கொஞ்சம் பெரியவா சில பேர், கொஞ்சம் சின்னவா சில பேர், எல்லாமே இருக்கா. எல்லா பசங்களையும் தேடினான், நம்மளாம் நிறைய வெண்ணெய் தேவைப்படுறது, வீட்டில் அம்மாலாம் கொடுத்தா இவ்வளோதான் கொடுக்குறான், எவ்வளோ கொடுப்பாங்க, பானை வெண்ணையாக கொடுப்பா, வயிறு கெட்டு போயிடாதோ, இதுகளுக்கும் நிறைய தேவைப்படுறது. ஆனால் அவன் அம்மாக்களோ குறைச்சலாக தான் கொடுக்குறான். அதனால கிருஷ்ணன் பார்த்தா, நமக்கெல்லாம் வெண்ணெய் நிறைய தேவைப்படுறது, அம்மாமார்களோ கொடுக்க மாட்டேங்கிறா, வாங்கடா நம்மளே போய் நம்ம எடுத்து சாப்பிடும், நம்ம வீடு தானடா, எல்லாம் நம்ம வீடு தான், நம்ம வெண்ணெய் தான், எல்லாரும் சாப்பிடும், வாங்கடா, எல்லாம் உறவுக்கார பசங்க தான், உத்தரவுதான் இவருக்கு உறவு அவனுக்கு உறவு, எல்லாம் உறவுக்கு தான், வாங்கடா போகலாம் அப்படின்ட்டு ராத்திரி வேலையெல்லாம் ராக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. வெண்ணெய் தயிர் பால் எல்லாத்தையும் ராத்திரி வேலையில் கும்பலாக போகிறது. இப்போலாம் இப்போல்லாம் தனியாக வருது இல்லை, இல்லை தனியாக வருதுன்னு மாட்டிப்போம், கும்பலாக போயிடல, கும்பலோட யார் பண்ணான்னு தெரியாதுங்கிற மாதிரி கும்பலோட கலந்துட்டு வந்து நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. இந்த இடத்துல எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம். ஒரு சமயம் நாங்கள் திருப்பதி போயிருந்த போது பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில் வரோம், கூட்டமாக வெளியில் வரச்சே எங்களோடையே வந்துட்டு இருந்ததான ஒரு பையன், என்னன்னா ஒரு 25 வயசு இந்த மாதிரி இருக்கும் அந்த பையனுக்கு, எங்களோட தான் வந்துட்டே இருந்தான். நடுவில் தடுப்பு கயர் தான் கட்டியிருந்தான் அன்றைக்கி, சில சமயத்தில் தடுப்பு கம்பியாக போட்டுருவான், அன்றைக்கி கயர் தான் கட்டி வச்சுருந்தா. அங்கங்கே மேலே அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் நின்றுட்டு கோவிந்தா சொல்லிட்டே போங்கோ, கோவிந்தா சொல்லிட்டே போங்கோன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு இருக்கா. இந்த பையன் என்ன பண்ணான், திடீர்னு அவனுக்கு ஒரு வேகம் வந்தது. அவன் எங்களோட தான் தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தான், சுற்றி எல்லாம் பிரதட்சணம் பண்ணி உழுவில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு சுற்றி வந்து ராமாந்த சன்னதி வழியாக அந்த கோபுரவாசல் வழியாக வெளியில் வர வேண்டிய சமயத்தில் குபீர்னு உள்ளே புகுந்தான். எல்லாரும் கத்துறா, இவன் கபக்கரு புகுந்து கூட்டத்தை உள்ளே புகுந்துட்டான், வாசல் உள்ள தள்ளி நின்று வாழ்ந்துட்டான். அதோ போகிறாங்கிற யாராலையும் அவனை பிடிக்க முடியல, உள்ள வாழ்ந்துட்டான், கூட்டத்துக்குள்ளே போய் கலந்துட்டான். யாருமே கேட்டால் கண்டுபிடிக்க முடியல. அவனை மாதிரியே அந்த இடத்துல ஒரு 4-5 பசங்க இருக்கவும் யார் இந்த பையன் உள்ள நுழைஞ்சது தெரியல. கூட்டத்துக்குள்ள கலந்து உள்ள போய் 2வது முறை பெருமாள் கூப்பிட்டார் அவனை,
இல்லைனாலும் அப்படிலாம் கிடைக்காது. டிக்கெட் வாங்கி உள்ள போனாலும் வெளில போயான்னு அடிச்சு விரட்டி விடுவான். பெருமாள் சங்கல்பிக்கிறான்னு அங்கே தரிசனம் கிடைக்காது. திருப்பதிக்கு மலைக்கே போனாலும் பெருமாள் கூட தான் உனக்கு தரிசனம். அப்படி இருக்கிறடா இவனுக்கு ஸ்பெஷலாக பெருமாள் ஏதோ கூட்டுவிட்டார், பாக்கியம் உள்ளே பூந்துட்டான். அப்படி கூட்டத்துக்குள்ள உள்ளே போகிறது கண்டுபிடிக்க முடியல இல்லையா? அதுதான் கிருஷ்ணன் நினச்சானா. இதை மாதிரி முன்னாடியே கிருஷ்ணன் பார்த்துருப்பான் போல இருக்கு. கூட்டத்துக்குள்ளே நம்ம புகுந்துட்டோம்னா நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சா தானே அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறதுக்கு, அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டால் நம்மளை அடிக்கிறதுக்கு. பார்த்தான் கும்பல் அழிச்சுட்டான். சாயங்காலம் வெளில மீட்டிங் போடுவாங்க. என்னடா இன்னைக்கு யார் வீட்டுக்கு வரது? கிருஷ்ணா கிருஷ்ணா என் வீட்டுக்கு வாடா, என் வீட்டுக்கு போகிறா, இன்னைக்கு என் வீட்டுக்கு வாடா. எல்லாம் ஒரே கூச்சல் ஓட பசங்கள்லாம் யமுனை கரையில் போய் உட்காந்து எல்லாம் பேசிட்டு, அங்கே ஒரு தனி பாழடைஞ்ச மண்டபம் இருக்குது. அங்கே தான் இவாளுடைய தானே ரகசிய குழு நடக்கும். அங்கே போய் எல்லாம் விசாரம் பண்ணி முடிவு எடுத்துட்டு இன்னைக்கு நான் வீட்டுக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் இன்னைக்கு ஸ்தோக கிருஷ்ணன் அப்படின்னு. ஸ்தோகன்னா சின்னவன் இருக்கும். கிருஷ்ணன் பெரிய கிருஷ்ணன் இருக்கான். கிருஷ்ணனை விட வயசில் சின்னவன். ஸ்தோக கிருஷ்ணன் பேர் அவனுக்கு. அந்த ஸ்தோக கிருஷ்ணன் அப்படிங்கிறவனுடைய தானே வீட்டுக்கு இன்னைக்கு வருது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டா. கிருஷ்ணன் முடிவு சொல்லிட்டான், உங்கள் வீட்டுக்கு தான் இன்னைக்கு வரேன். யார் வீட்டுக்கு கிருஷ்ணன் வர போகிறானோ அவன் அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் வீட்டில் இருக்கணும், வெளில வரக்கூடாது. இந்த பசங்கள்லாம் தெருவில் சுற்றின்னு இருக்கும். பட்டி தெரிகிற காலம் மாதிரி தைகட்டு சுற்றின்னு கிடக்கும் எல்லாம். அந்த பசங்கள்லாம் எந்த தெருவில் யார் இருக்கான்னு தெரியாது. ஆனால் யார் வீட்டுக்கு கண்ணன் போக போகிறானோ அந்த பையன் மட்டும் 6 மணி ஆச்சு வீட்டுக்குள்ளே போயிடணும். சமத்து பையனா எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் கடைன்னு சாப்பிட்டுட்டு கப் சிப்புன்னு படுத்து தூங்கிடணும்னு தூங்கக்கூடாது. தூங்குற மாதிரி பாசாங்க வீட்டில் எல்லாம். ஆனால் கவனித்து வச்சுக்கணும், எங்கே தயிர் வச்சுருக்கா, பால் வச்சுருக்கா, வெண்ணெய் வச்சுருக்கா, எல்லாத்தையும் கவனித்து வச்சுட்டு சாவிகள்லாம் எங்கே வச்சுருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா விட்டுறக்கூடாது. கிருஷ்ணன் போய் தூங்க சொல்லிட்டான், தூங்குறதுக்கு விஷயம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். வச்சுட்டு கமுக்கமாக படுத்துருக்கணும். ராத்திரி 12 மணி கிருஷ்ணன் சொல்கிறான், ராத்திரி 12 மணிக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். கொல்லப்புறத்து அதெல்லாம் வீடு, அந்த கிராமத்து வீடுகளை ஞாபகம் வச்சுருக்கணும். இந்த மாதிரி வீடை நினச்சிக்கூடாது. அப்போல்லாம் வாசலுக்கு நேரம் வாசல் போயிட்டே இருக்கும். ஏழகம் பெரிய வீடுகள், பெரியதாக இருக்கும் வீடுகள்லாம் இல்லையா? அத்தனை அறைகள், அத்தனைக்கு வாசல். கொல்லப்புற வாசலில் வந்து கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், இன்னும் கதவை நோண்டுவான். கதவுல சத்தம் தேய்ச்சாருன்னா சத்தம் கேட்கும் இல்லையா? நிசப்தமாக. நம்ம எல்லாம் சவுண்ட் பொல்யூஷன்லாம் கிடையாது, சத்தங்கள்லாம் கிடையாது, அமைதியானது. ராத்திரி 12 மணிக்கு என்ன சத்தம்? தெளிவாக கேட்கும் சத்தம். அங்கே கொடுக்குற சத்தம் இங்கே உள்ள கேட்கும். அந்த சத்தம் கிடைச்சுன்னு அதான் சமிக்ஞை வரணும்னு அர்த்தம். ஆயிடுச்சுன்னு வந்து எங்கே வச்சிருக்காளோ அங்கே கொண்டு போய் காட்டணும். எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இது வழக்கம். இந்த ஸ்தோக கிருஷ்ணன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டா, தயாராக இருக்கணும்டா, ஜாக்கிரதை. சரிடா கிருஷ்ணா, பாக்கியம் இருக்கு, வா அப்படின்னா அது கரெக்டாக வந்துடுடா, மாறி போயிடாத, வீடை மாற்றி போயிடாது. எனக்கு ஊரில் இருக்கிற அத்தனை மூலை முடுக்கு எல்லா வீடும் மனப்பாடம், நீ கவலைப்படாமல் போ, வீடு நான் நேரம் வரேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிவிட்டான். ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த ஸ்தோக கிருஷ்ணன். நேரம் வந்தான், 5 மணிக்கே வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அம்மா பசிக்கிறது அப்படின்ட்டே வந்தான். இந்த பிள்ளைகள்லாம் பசிக்கிறதுன்னு கேட்காது வாயத்தரும். ஏன்னா அங்கங்கவே போதருக்கண்டாரு, அங்கங்க எல்லாத்தையும் முடிச்சிடும். இருடியே வண்ணதை இருப்பாங்க. இந்த சாட்டை வயிற்று போட்டு இப்போ அம்மா கேட்கணும், ஐயா சாப்பிட்றா குழந்தைய சாப்பிட்றா பசிக்கலன்ட்டே இருக்கும். அப்படி இருக்கிற பிள்ளைங்களை சாப்பிட வைக்கிறதும் கஷ்டம், அதை விட தூங்க வைக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். இல்லை ராக்கு தடிக்கிற பசங்களாச்சே. அதனால இன்னைக்கு பார்த்தா சமத்தா 5 மணிக்கெல்லாம் வந்துட்டான். அம்மா பசிக்கிறதுன்னு தட்டை போட்டுன்னு உட்காந்துட்டான். இன்னைக்கு என்ன பையனுக்கு என்ன நல்ல புத்தி வந்துருதே, தான் மழை கிட்ட பெய்ய போடுதா, அவ்வளோ சமத்தா ஆயிட்டானே பையன் அப்படின்னு அவன் அம்மா நினச்சிட்டா. நல்ல அழகான பெரிய கூந்தலோடு இருக்கக்கூடிய அந்த அம்மா அழகாக தலையெல்லாம் கொண்டை போட்டுண்டு வந்து எல்லாத்தையும் அவனுக்கு சாதிச்சு அந்த அம்மா பாவம் என்ன பண்ணியிருந்தாங்களோ, பழைய சாதமோ ஏதோ இருக்கும். பொதுவாக கிராமங்களெல்லாம் மத்தியானம்னா சாதம் சூடாக பண்ணுவான். ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதான சாதங்கிறது மத்தியானம் தான் சூடு சாதம்னு சொல்லுவா இல்லையா? அந்த ஃப்ரெஷ்ஷான சாதம், அந்த சாதம் மிச்சம் இருக்கும், அதுலேயே தண்ணியை கொட்டி வச்சுருவா. அதுதான் சாயங்காலத்துக்கு மோர் சாதம் தான் தொட்டுக்க நார்த்தங்காய் ஊறுகாய் தான், உப்பு போட்டதோ இல்லை காரம் போட்டதோ தான் கொடுப்பா. அதுவும் அளவு தான், வயசுக்கு ஏற்ற அளவுக்கு அளவு தான் ஆகாரம். அதிகமாக போட்டால் குடல் அழுகி போயிடுவோ அப்படின்னு திட்டுவா. அப்படி இருக்கிறதுனால திட்டமான அளவு ஆகாரம் அப்படி தான் போடுறது வழக்கம். பழைய சாதமாக எவ்வளோ சாதம் இருந்து எடுத்து போட்டால் சாப்பிட்டான். ஆச்சா போச்சான்னு ஒரு 6:30 மணி சூரியாஸ்தமன் ஆச்சு சொல்லி நேரம் போனால் படுக்கைக்கு போனால் போர்வை இழுத்து போட்டு படுத்துணும். கமுக்கமாக நமக்கு நம்பவே முடியல. கேள்வி பார்த்துக்கிறோம், சொப்பனம் காண்றோமா, நிஜந்தானா அப்படின்னு நினச்சிருந்தா. சரி ஏதோ பையனுக்கு நல்ல புத்தி வந்துருக்கு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருந்தேன். என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணுவோம், பாத்திரங்கள்லாம் இருக்குது, ஏகப்பட்ட பாத்திரங்கள் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சுட்டு எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணால் நடுவில் அவள் வீட்டுக்காரர் வந்தார். நல்லா பெரிய தாடி மீசை, அவர் தாடி வச்சுருப்பார்.
எதுக்கு வச்சுருக்காரோ என்ன தீட்சையோ தெரியல. அதான் பெரிய தாடி, சும்மா சின்ன குறுந்தாடி, சின்ன தாடிலாம் இல்லை, பெரிய தாடி, நல்லா இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த தாடியை வச்சுட்டு இப்படி உருவி, அதுக்கு ஒரு பழக்கம், அப்படி உருவிண்டே இருப்பார். இப்படி உருவி 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 சாப்பிட வரையலா சாப்பிட வரையலா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்போம். வரேன் தட்டை போடு அப்படின்ட்டே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அவரும் பார்த்தா கொஞ்ச நேரம் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வந்திருக்காருயா, அசந்து. அவர் வந்தால் பையனும் படுத்துனுட்டா, நீ சீக்கிரமாகவே வாவா படுத்துக்கலாம் அப்படின்ட்டே வந்தா. ஒரு 9 மணி இருக்கும். எல்லா காரியங்கள்லாம் முடிச்சு விட்டு அந்த அம்மா அவசர அவசரமாக பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி, நல்ல பெரிய பெரிய தானே தாம்பாளங்கள்லாம் இருக்கும், பித்தளை தாம்பாளங்கள் எல்லாத்தையும் தேய்ச்சி வைக்கணும். பாத்திரங்கள் எல்லாம் பித்தளை மண் இதெல்லாம் தான் எல்லாத்தையும் தேய்ச்சி கிச்சு வச்சு விட்டு அழகா இந்த அம்மாவும் வந்தால் எல்லா வீட்டு வேலைகள்லாம் முடிஞ்சுடுத்து, கதவெல்லாம் பூட்டிட்டு சின்ன ஒரு விளக்கு எரியுது, சிம்மணி விளக்கு, அதையும் சின்னதாக்கி வச்சு விட்டு இப்போ படுத்து விட்டா. நல்லா தூங்கிட்டா. ராத்திரி 12 மணி ஆச்சு. இந்த பையனுக்காக தூக்கம் வரல. 9 மணிக்கு அம்மா அப்பாலாம் பறிச்சு டப்பு டப்புன்னு எழுந்து உட்காடுறான். அம்மா திருப்பி கப்பூர் போடைய போதிட்டு படுத்துக்கிறான். திருப்பி எழுந்து உட்காரு. என்னடா ஆச்சு? எழுந்து வந்து உட்காடுறேன். ஒன்றும் இல்லைம்மா, என்னமோ கடிக்கிற மாதிரி இருக்கு சொல்லிக்கிறான். திருப்பி படுத்துக்கிறான். திருப்பி ஏதோ கொசு கடிச்சா மாதிரி இருக்கு. ரெண்டு எழுந்து உட்காந்துக்கிறான். அவனுக்கு ஏன்னா கிருஷ்ணன் வந்துட்டா தேவையில்லாமே மணி ஆயிடுத்தோம் அந்த சிந்தனை. இப்படி உட்காண்டே இருந்த பையன் வளர்ந்தா அசந்து தூக்கி போயிட்டான். அப்பாவும் அம்மாவும். கடைசியில் ராத்திரி 12 மணி ஆச்சோ இல்லையோ இப்படி பார்த்துட்டே இருந்தா கார்க் 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 இப்படி சத்தம் கேட்டுது. கண்ணன் வந்தாச்சு அப்படின்னு நினச்சா மெதுவாக சத்தம் இல்லாமல் கீழே இறங்கி, இந்த பக்கம் அம்மா இந்த பக்கம் அப்பா, நடுவில் இவன் மெதுவாக கீழே இறங்கினா அங்கேருந்து கிடுக்கிடுன்னு வந்து ஒரு கதவாக மெதுவாக திறந்து 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 கடைசி மாட்டுக்கு இருக்குது 10 கதவு. ஒவ்வொருத்தையாக திறந்து கடைசியில் 10வது கதவு. அந்த கதவை திறந்தான், கொல்ல போகிற கதவை திறந்தானோ இல்லையோ பார்த்தா இருட்டாக கண்ணன் அப்படி நிற்கிறான் கம்பீரமாக. அந்த பையனை பார்த்தது ஸ்தோகிருஷ்ணா அப்படின்னு இப்படி சிரிச்சானோ இல்லையோ, முத்து வரிசை பல் இருட்டிலையும் பளிச்சுன்னு தெரியுது. கணுக்கு அப்படி சிரிச்சானோ இல்லையோ, கிருஷ்ணா சத்தம் போடாத, எங்கள் அப்பா அம்மாலாம் தூங்குறாடா அப்படின்னா. உடனே கிருஷ்ணன் சொன்னான், சத்தம் போடாதீங்கடா அப்படின்னா. ஏன்னா பசங்க வந்துட்டு கட்டிப்பிடி இப்படி தோ கிருஷ்ணா வந்துட்டியா அப்படின்னா, கத்தாதடா எங்கள் அப்பா எழுந்துருவாடா, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப மோசம், சின்ன சத்தம் கேட்டால் கூட புசுத்திர முடிச்சுருவார் எங்கள் அப்பா, ரொம்ப மோசம்டா எங்கள் அப்பா, சின்ன சின்ன சத்தம் கேட்டால் கூட முடிச்சுன்றாருண்ணா. நானும் பார்த்துருக்கேன் நிறைய அப்பா அம்மாக்கள் எல்லாத்தையும். கொசு வந்து பெரிய பெரிய மாட்டு இன்ஜெக்ஷன் விடுற மாதிரி விட்டால் கூட உரைக்காது, அப்படியே மாடு மாதிரி தின்றுருக்கு. எங்கள் அப்பா இருக்காரு சின்ன சத்தம் கேட்டால் கூட மூச்சு விட சத்தம் கேட்டால் கூட எழுந்துடுறாருண்ணா எங்கள் அப்பா. நீ எல்லாம் வந்து கற்றுக்கத்துன்னு கத்தாதீங்கடா, பேசாம வாங்கடா, மூச்சுட்டான்னு அடின்னு அடிச்சு விடுவாரா அப்படின்றான் அந்த பையன். கிருஷ்ணன் எல்லாரையும் அடைக்கலாம், பேசாம வாங்கடா அப்படின்னா. கிருஷ்ணன் முன்னாடி ஸ்தோக கிருஷ்ணன் போறான் இல்லையா, அவன் வேஷ்டியை பிடிச்சின்னு கிருஷ்ணன் வரான். கிருஷ்ணன் வேஷ்டியை பிடிச்சின்னு அடுத்தது ஒருத்தர் முன்னாடி போறான் வேஷ்டியை பிடிச்சின்னு ட்ரெயின் வண்டி மாதிரி வரிசையா இல்லை. உள்ளுக்குள்ள போ, இருட்டு பொழுது வழி தெரியாது, எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது, எங்கே தாராளமாக போய் இந்த சத்தம் கிளம்பிடுத்துனா கஷ்டம், தடிக்கி விட்டுனாலும் கஷ்டம். அதனால எல்லாம் அப்படி வரிசையாக போக கூடத்துக்கு வந்த உடனே சோமகிருஷ்ணன் காமிச்சா அதை வேறு உரி வச்சிருக்கா இல்லையா, அங்கே தான் வச்சிருக்கா. கீழில் பானையில் வந்து பால் வச்சிருக்கா, அதுக்கு அடுத்ததில் தயிர் வச்சிருக்கா, அதுக்கு மேலே வெண்ணெய் வச்சிருக்கா. அப்படியா அப்படின்னு நான் கிருஷ்ணன் உடனே எல்லா அவசரம் எப்படிடா சாப்பிட்றது, எங்கேந்திரா எப்படிடா வேலை ஏறுறது அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சான். உடனே இந்த பையன் சோமகிருஷ்ணன் சொன்னா, டே கத்தாதீங்கடா, அப்பா பக்கத்தில் என்னதான்டா படுத்துட்டு இருக்கா. கிருஷ்ணன் பார்த்தான், டே சாம இருக்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்கள் அப்பா எங்கடா இருக்கா, எங்கே படுத்துட்டு இருக்கார் காட்டு. நேராக அவன் வந்தான். சோமகிருஷ்ணன் வாடா, கிருஷ்ணன் கேட்குறானே கூட்டிகிட்டு போய், எங்கள் அப்பா படுத்துட்டு இருக்கா, அம்மா படுத்துட்டு இருக்காப்பா அப்படின்னு காண்பிச்சான்னா. 3 வயசு குழந்தைங்க, 3 வயசு 4 வயசு சின்ன சின்ன குழந்தைகள். உடனே படுத்துட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்த உடனே நேராக பார்த்தா கிருஷ்ணன் இப்படி கிட்டக்க வந்தான். இந்த செம்மணி விளக்கு வெளிச்சத்தில் தெரியுது எப்படி படுத்துட்டு இருக்கா. அப்படி பார்த்தா அப்பா நல்லா ஆளும் கொரட்டை விட்டுன்னு தூங்கிட்டு இருக்கா. அப்படி பார்த்தான், இந்த அம்மாவுக்கு பெரிய தலை இருக்கா, அவன் அப்பாவுக்கு பெரிய தாடி இருக்கா. இந்த தலைமுடியும் தாடியும் எடுத்து சேர்த்து நல்லா முடிச்சு போட்டு விட்டுட்டு அந்த விளக்கு இருக்கு இல்லையா மேலே அப்படின்னு ஊதினா விளக்கு அடைஞ்சு போச்சு. நேராக கிளம்பி வெளில வந்தான். டேய் சோமகிருஷ்ணா, இன்னும் கவலைப்படாது, உங்கள் அப்பா எழுந்தாலும் சரி உங்கள் அம்மா எழுந்தாலும் சரி நமக்கு இங்கே செய்தி தெரிஞ்சிடும். எப்படிடா? ஆமாண்டா, உங்கள் அப்பா எழுந்தா அம்மா கத்துவா, அம்மா எழுந்தா அப்பா கத்துவா, கவலைப்படாதா வாடா அப்படின்னு. இந்த தாடிக்கு தலைக்கு முடிச்சு போட்டான் இல்லையா, இவர் எழுந்திருந்தாருன்னா அவன் தலை இழுக்கூடும், அவன் எழுந்திருந்தாலும் இவர் தாடி இழுக்கூடும்.
யார் எழுந்தாலும் ஒருத்தர்லாட்டா ஒருத்தருக்கு நமக்கு சத்தியை கொடுத்துருவான், எடுத்து ஓடிடலாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டு பயப்படாம நிம்மதியாக சாப்பிடுவோம்னு சொல்லி இங்கே ஒரு முக்காலி இருந்தது எடுத்து போட்டு, குதிரை இல்லை குதிரைன்னு சொல்லுவா இல்லையா, கோக்காலி, இந்த கோகாலியை போட்டு அது மேலே ஒரு நெட்ட பையனை மேலே ஏற்றி அந்த நெட்ட பையன் தோல் மேலே கிருஷ்ணன் ஏறி உட்காந்து, கருட வாகனத்தில் உட்காந்து பழக்கம் இல்லையா, அந்த கருட வாகனத்தில் உட்காடுற மாதிரி அந்த தோல் மேலே உட்காந்து பானை எட்டிடுச்சு. அந்த பானையிலேருந்து மேலாக இருக்கிற பானையை எடுத்து வச்சுட்டு கிருஷ்ணன் வெண்ணையை சாப்பிட எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு கையறியிட்டு எல்லாத்துக்கும் போட்டு, அங்கேருந்து குரங்கு வருது பூனை வருதுன்னு வரதுக்கெல்லாமும் போட்டு எல்லாத்தையும் வெண்ணையெல்லாம் காலி பண்ணி தயிர் பால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பானையை தொப்புன்னு போட்டு உடைக்கிறது கிருஷ்ணனுக்கு பழக்கம். எந்த பானையாக இருந்தாலும் வெண்ணெய் தயிர் பாலை சாப்பிட்டுச்சுன்னா அந்த பானையை அப்புறம் வச்சுக்க மாட்டோம், அது பழசு பானை தூக்கி போட்டு உடை. இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் போனால் அந்த பழக்கம் மண்பானையில் தான் தளியை பண்ணுவா, அதை பெருமாளுக்கு கண்ட்ரோலை பண்ணிட்டு உடச்சி விடுவா பானை. அந்த பானையை உடச்சி அதிலே எல்லாமே விநியோகம் பண்ணுறதுன்ற பழக்கம் வந்து அதுதான் ஆச்சாரம். மண்பானைக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் ஆச்சாரம். பித்தளை பாத்திரமா இருந்தால் தேய்ச்சி தேய்ச்சி வச்சுக்கலாம். மண்பானையை சட்டில் யாரும் பார்க்காதபடிக்கு வச்சுக்கணும். அதுக்கு சில நியமங்கள் உண்டு. இந்த மாதிரி கோவிலில் எடுத்துகிட்டு போகிறச்சேவோ வெளியில் வச்சா டக்குனு யாராவது பார்த்துருவா, பார்த்துட்டா அதுக்கு மடி குறைச்சோம், அதனால அதை உடச்சி விடணும். அதையே எனக்கு பாத்திரமாக கொடுத்துறது, இலைக்கு பதிலாக அது கொடுத்துறது பழக்கம் இல்லையா, அது கிருஷ்ணனுடைய பழக்கம் உடச்சிடுறது. அதை மாதிரி போட்டு டொப்புன்னு போட்டு பானையை உடச்சிடும். டே கிருஷ்ணா என்னடா பானையை போட்டு உடைக்கிறேன் அப்படின்னா, ஆச்சா என்னடா இந்த அப்பா எழுந்துருவாங்க, எழுந்தால் சத்தம் கேட்குண்டாங்க சொல்லிட்டேன் ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னா, இந்த பானையை போட்டு உடைக்கிற சத்தம் வரைச்சே எல்லாம் கமுக்கமாக வந்தது இல்லையா, கிளம்பரிச்சு எல்லாம் ஓன்னு கத்த ஆரம்பிச்சது பசங்கள்லாம். ஓடுற ஓட்டத்தில் அந்த அம்மா எழுந்து விட்டான். அந்த அம்மாவுக்கு முழிப்பு வந்து ஏதோ சத்தம் கேட்கறது, ஏதோ வந்திருக்கா அப்படின்னு நினைச்சுட்டே அவசரமா அந்த அம்மா அப்படி எழுந்தாலும் இல்லையோ, அடியே ஏண்டி என் தாடியை பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு கத்தினாராம் அப்பா. அண்ணா நான் ஒன்றும் தாடியை பிடிச்சி இழுக்கல, நீங்க தான் என் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறேன், என் முடிய விடுங்கோ. அட போடி நீ தாண்டி என் தாடியை பிடிச்சி இழுக்கிற, இல்லைண்ணா நீங்க தான் என் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறேன். ரெண்டு பேருக்குள்ள ஒரே வாக்குவாதம். கிருஷ்ணன் அந்த பத்தியா சத்தம் கேட்கறதா, அவங்க அப்பா அம்மா எழுந்துட்டா, கவலைப்படாது எல்லாரும் ஓடலாமா அப்படின்னு ஓட்டமா ஓட பெருச்சாலியோ எதுவோ தேயில சத்தம் கொடுக்கறது அப்படின்னு நினைச்சுன்னா எழுந்தா இந்த அம்மா. போற போக்குல இந்த பசங்கள்லாம் போறா இல்லையா, அந்த பசங்கள்ல ஒரு பையன் என்ன பண்ணா, அங்க அந்த பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி வச்சா இல்லையா, அந்த பெரிய ஒரு பித்தளை தாம்பாளத்தை தேய்ச்சி செவத்தோரமா அப்படி சாய்ச்சி வச்சிருக்கா அந்த அம்மா. ஓடுற ஓட்டத்துல ஒரு உத விட்டான். அந்த தாம்பாளம் டப்புன்னு கீழே ஓடி போய் விழுந்து டம்முன்னு விழுந்து பெரிய சத்தம். இந்த தாப்பாளம் விழுற சத்தத்தை கேட்ட உடனே புரிஞ்சுட்டா இது பசங்க வந்திருக்கா அப்படிங்கிறது. பெருச்சாடி உள்ள பெரிய தாம்பாளத்தெல்லாம் உருட்டி விட அப்படி இருக்கிறதுனால அது பசங்க தான் யாரும் வந்திருக்கா, பேச்சு சத்தங்கள்லாம் வேற கேட்கறது. கேட்ட உடனே கிருஷ்ணனும் தான் வந்திருக்கா, இப்போ பிடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இந்த அம்மா இழுத்துக்க அவன் அப்பா கத்த. கடைசியில் அவன் அப்பா சொன்னார், இரு அவசரப்படாத கட்டாத, யாரோ ஒரு தலை முடிக்கும் என் தாடிக்கும் முடிச்சு போட்டிருக்கான்னு தெரிகிறது, பொறு முடிச்சு அவுக்கிறேன் அப்படின்னு இப்படிதான் உருகி பழக்கமாச்சு. இப்படி போனால் நடுவில் கையில் நெருடுறது முடிச்சு அந்த மெதுவாக அதை முடிச்ச பார்த்து இருட்டு வேற விளக்கம் இல்லை, உட்காந்து அவுக்கிறாரு ஒரு 6 நாளைக்கு அவுத்து மெதுவாக முடிச்சு விளக்கு எங்கே போச்சுன்னு தெரியல, விளக்கம் அணைஞ்சு போச்சு, காப்பிக்கு அணைஞ்சதோ என்னமோ தெரியல அப்படின்ட்டு இவன் அப்பா சொன்னார், நான் போய் விளக்கு ஏற்றிட்டு வரேன். இந்த அம்மாவுக்கு அதுக்குள்ளே பொருட்களை கையில் ஒரு கம்பை எடுத்தோன்னா கிடுகிடுன்னு அந்த சத்தம் வந்த இடத்துல ஓடினான். தாம்பாளம் விழுந்த இடத்துல நேராக போய் அங்கே பார்த்தா பசங்கள்லாம் ஓடுறா இல்லையா, ஓடுற ஓட்டத்தில் கடைசியில் கண்ணை நாப்பிட்டான் இவன் கையில். இந்த அம்மா கையில் கண்ணை நாப்பிட்டான். பிடிச்சிட்டா, கிருஷ்ணா இப்படி வந்து வீடு வீடாக வந்து வெண்ணையா திருடி திங்கிற உங்கள் வீட்டில் என்னடா வெண்ணைக்கு குறைச்சலா தயிருக்கு குறைச்சலா, உங்கள் அம்மா என்ன ஒன்றும் கொடுக்காம பட்னியாவா போடுறான், ஏன்டா அப்படி வீடு வீடாக போய் திருடுற, உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு கத்திகிட்டே போட்டு அந்த கம்பால் அடி மங்குன்னு விழுறது. சும்மா சாதாரணமாக இல்லை, அடி பள்ளின்னு விழுறது. இவ்வளோ அடிச்சா ஐயோ அம்மா அப்பான்னு கத்த வேண்டாமோ, கண்ணன் கத்தவே இல்லை, கமுக்கமாக இருக்கான், அடிச்சு வச்ச புளி மாதிரி உட்காந்துருக்கான், அடி மங்குன்னு விழுறது. அவளுக்கு வர கோவம் ஊற தீர அடிக்க கடைசியில் அந்த அப்பா இருக்காரு டாடி தாத்தா, அவர் அங்கேயிருந்து மெதுவா விளக்கு ஏற்றுறது, ஏய் இப்படி அடிக்காதடி பளிர்னு சத்தம் கேட்கறது, யாரா இருந்தாலும் பாவண்டி குழந்தை சே அப்படி அடிக்காத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டே விளக்கு ஏற்றுறது. வந்து யாருன்னு பார்த்தா இவளுடைய பையன் தோககிருஷ்ணன். தாம்புள்ளைய தானே போட்டு மங்குன்னு அடிச்சிருக்கா. அத்தனையும் அடி வாங்கின்னு கமுக்கமா உட்காந்துருக்கான். ஏன்டா தோககிருஷ்ணா இவ்வளோ அடி அடிக்கிற, அம்மா நான் தாம்மான்னு ஒரு குரல் கொடுக்க மாட்டியா,
எப்படி குரல் கொடுக்கறது? ஏண்டா? இல்லை கண்ணன் வெண்ணையை திருடினான்னு சொல்லி நீ அடிக்கிற. கண்ணன் வெண்ணையை திருடிச்சு கூட நானும் தானே கூட இருந்தேன் அந்த கோஷ்டியோட. அப்போ அவளுக்கு விட வேண்டிய அடியில் சேர்த்து நானும் தானே வாங்கணும். அதான் அத்தனையும் வாங்கினேன். உடம்பு பூரா வெளுத்திருக்கா பாவம். வார அப்படி ராசி புலி மாதிரி எடுத்து உடம்பு வார. அவளுக்கே அழுகியா வருது. ஐயோ தான் பிள்ளையே தானே அடிச்சுட்டோமே. அவள் அப்பா சொல்ல இதுக்கு தான் அவசரப்படக்கூடாது. யார் பிள்ளையா இருந்தாலும் இப்படியா போட்டு அடிக்கிறது அப்படின்னு கடிச்சுட்டார் பாவம். ஏதோ வந்த வேகத்தில் அடிச்சு விட்டேன். இதுக்கு தான் வேகம் வரக்கூடாதுங்கிறது அப்படின்னாரு அப்பா. கடைசியில் மறுநாள் காலத்தில் கூட்டு வந்து பாரு நீ உடம்ப பாரு எப்படி ஆயிடுச்சு. கண்ணனுக்கே பரிதாபமாக இருந்தது. உடனே வந்தா சேர்த்து கட்டின்ட்டாங்க. கட்டிட்டு அப்படியே உடம்பு பூரா அப்படி தடவி கொடுத்தானோலையோ அத்தனை வரிகளும் போயிடுத்து, வலியும் போயிடுது. கோடு கூட அந்த எல்லாம் தழும்பும் போயிடுத்து, வலியும் போயிட்டு. அமிர்தக்காரம் இல்லையா, சரியா போயிட்டு. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது இப்படி இருக்கு, இப்படி சரியா இருக்கு அப்படின்னு ஒரு வியப்பா இருக்கு. இதுக்கு மேலே யார் என்னத்தை பேசுறது? கப்சிப்புன்னு எல்லாரும் ஓடி போயிட்டான். இனிமேல் கிருஷ்ணனை பற்றி என்னத்தை சொல்றது? கைகளோ பிடிக்க முடியல, இப்படி ஆயிடுச்சு. ஒருத்தர் இப்படி ஒருத்தராக சொல்றதும் கிளம்பி போகிறதும் பேச முடியாது. சில சமயம் கிருஷ்ணன் வந்துட்டு போய் யசோதம்மா பின்னாடி போய் நின்றுட்டு அவ்வளவே அப்படின்னு காட்டுவான். கோணங்கி பண்ணுவான் கிருஷ்ணன். யசோதை கிட்டக்க பார்த்தா ரொம்ப அப்படியே பவ்யமாக இந்த போரையும் பால் குடிக்குமான்னு நடந்துப்பான். எல்லாம் பண்ணுறாளோ இல்லையோ. யசோதை வேறு திருப்பி சொல்கிறான், அதெல்லாம் என் பிள்ளைலாம் ஒன்றும் பண்ண மாட்டான், நீங்கள் தான் வேணும்னே சொல்கிறேன். இந்த ஊரில் இருக்கிற பசங்களில் தான் 10,000 இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வான். எல்லாம் உண்மையில் அன்றி போகாது எம்பிரான் அப்படின்னு கூப்பிடுவாளா யசோதை. எல்லாம் இந்த பிள்ளைகள் பாண்டுகள் எல்லாம் வா நரம், எல்லாம் நரம் இல்லை வா நரம். வால்லாம் இல்லை, இது குரங்கு மாதிரி தான் எல்லாம் இருக்கு. குரங்கு மாதிரி தாவி சேஷ்டம் எவ்வளோ பண்ணுறது. எல்லாம் உன் மேலே பழிய போடுறதுனா இந்த ஊர்க்காரா பூரா எல்லாம் ஓன வேலையே. இவன் பாவம் அப்பாவி, இவன் மாட்ட பக்கமாக அப்படியே விளையாடலான்னு போனால் அதுக்கெல்லாம் வெண்ணையை வயிறு நிறைய தின்னுட்டு வெறுங்கையை மூஞ்சில் அப்பிட்டு இவன் தான் வெண்ணெய் திருடினான், இவன் தான் வெண்ணையை திருடினான், இவன் தான் பழிய ஏற்கனவே நீ யசோதை திட்டுறான். பங்கடி அதெல்லாம் என் பிள்ளைலாம் ஒன்றும் பண்ண மாட்டான், அப்படி பண்ணாலும் கை குழம்பா பிடிச்சிடுதான் அப்படின்னு திருப்பி இதை சொல்கிறான் யசோதை. அதனால் என்ன பண்ணான் கிருஷ்ணன் பார்த்தான், நம்ம பண்ணுறதும் உண்மை, ஒவ்வொரு வீட்டுக்கு போகிறோம், அம்மாவுக்கு தெரியல இன்னைக்கு என்ன பண்ணுறதுப்பா அப்படின்னு நினச்சிருந்தா ஒரே சமயத்தில் மறுநாள் ஒரே சமயத்தில் அத்தனை வீடுகளுக்கும் அத்தனை கிருஷ்ணா ரூபத்தை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். அந்த கோபி இருக்கச்சேவே அவன் கண் எதிர்க்க நேராக போய் வெண்ணையில் போய் கை வைக்கிறான். எடுத்து வாயில போட்டுனானோ இல்லையோ அது கோபி பார்த்து விட்டா. ஹே கிருஷ்ணன் ஓடி அது கபக்குன்னு பிடிச்ச அவசரமா அத்தனை கோபிகளும் பிடிச்சி கிருஷ்ணன் பிடிபட்டுட்டான் அப்படின்னு உடனே நேர கூட்டிட்டு யசோதை கிட்ட நீ காட்டி கொடுக்குறது அப்படின்னு நினைச்சுன்னு தர வாடா. அம்மா மாமி வேண்டாம் மாமி, என்னை அம்மாட்ட கூட்டிட்டு போகாதீங்க, அம்மா என்னை அடிச்சிருவா, வேண்டான்னு கையை நீட்டிகிட்டே வருது. கையை பிடிச்சி விட்டாங்க அம்மா. வா பையன் வா அப்படின்னு எல்லாம் அப்படி கையை நீட்டின்னு அப்படியே. இந்த கோபி வெளியில் வந்தால் அடுத்த வீட்டு கோபியும் வெளில வரா, அடுத்த வீட்டு கோபியும் வரா, ஏற்ற வீட்டு கோபிகள்லாம் வரிசை எல்லாம் வரப்போ அப்படி கையை நீட்டின்னு வருது. ஆனால் அந்தந்த கோபிக்கு அவன் கையில் இருக்கிற கிருஷ்ணன் தெரியறான், மற்ற கோபிகைகள் கையில் இருக்கிற கிருஷ்ணன் தெரியல. அவளை வெறும் கை நீட்டின்னு வர மாதிரி தெரியுது. தாங்கையில் பார்த்தா கிருஷ்ணன் இருக்கு. என்னடி கையை நீட்டின்னு வர முறிக்கிண்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. இவோ படி என் கையில் கிருஷ்ணன் இருக்கான், வீட்டுக்கு வந்தான் சொல்கிறா. லோலி யசோதை புடிச்சின்னு ஓடி போடி உன் கையில் கிருஷ்ணனும் இல்லை ஒன்றும் இல்லை, வெறும் காற்றை தான் நீ பிடிச்சிட்டு இருக்க. நானாக கண்டு கையில் கிருஷ்ணனை பிடிச்சிருக்கேன், என் கையில் தான் கிருஷ்ணன் எல்லாம் கத்தின்ண்டே கூச்சல் போட்டுட்டே வர. நம்ம குடுக்கல அடிச்சுக்க வேண்டாண்டி, கிருஷ்ணன் இருக்கான் உன் கையிலையும் இருக்கான் என் கையிலையும் இருக்கா இல்லை. நேரம் யசோதை போய் காட்டு. யார் யசோதைகிட்ட வந்துட்டான். யசோதை கதவை தர. யார் யசோதை வந்தா என்னாச்சு? இந்த யசோதை என்ன பண்ணுவாளாம், இப்படி யாருக்காவது திடீர்னு சுளுக்கிட்டு துணிச்சுக்கோமே, அதுக்கு எப்படி மந்திரி பழம். என்ன மந்திரி பழம் தெரியல, கொக்கு மந்திரம் கோழி மந்திரம் மந்திரி பழம் என்னவோ. கிராமங்கள்லாம் குழந்தைக்கு அடிபட்டுடுத்துன்னு இப்படி சொல்லி அதுக்கு சமாதானப்படும். இதுக்கு மருந்து போட்டாலும் வலிக்கும் இல்லையா, ஓன்னு அழும். அதுக்காக இரு உனக்கு அந்த வலி போகிறதுக்கு மந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி துணியை எடுத்து கொக்கு மந்திரம் கோழி மந்திரம் சொல்லி விளையாட்டா அதனுடைய புத்தியை திசை திருப்புறதுக்காக இப்படி ஒரு விளையாட்டு பண்ணுவான். அது மாதிரி என்ன மந்திரி போடும் யசோதை தெரியல, என்னமோ மந்திரி போடலாம் வந்துச்சா சரியா போயிடும். அது பண்ணுறது வழக்கம் யசோதை. இப்படி யாருக்காவது எப்பயாவது வந்தாலும் பண்ணுவோம். ஊரே திரண்டு வந்திருக்கு, எல்லாம் கையை நீட்டி. யசோதை கேட்டா ஏண்டி அம்மா ஒருத்தர் 4 பேர் இருந்தா நான் மந்திரிக்கலாம், ஊரே திரண்டு வந்தா என்ன சமஷ்டி உபநயனமா, சமஷ்டி கல்யாணமா, சமஷ்டி மந்திரிக்கிறதா?
என்னடி இது எங்கடி இப்படி கையை விட்டீங்க எல்லாருமா இப்படியா சுளுக்கு அப்படின்னா யசோதை. அடி கோடி எங்களெல்லாம் பார்த்தா சுளுக்கின்ற வள மாதிரியா இருக்கு உனக்கு. எங்க கையில எல்லாம் கிருஷ்ணன் நாங்க பிடிச்சிருந்தோம். என் கையில கிருஷ்ணன் இருக்கான், என் கையில கிருஷ்ணன் இருக்கான், எல்லாம் கத்தா என் கையில தான் கிருஷ்ணன், என் கையில தான் கிருஷ்ணன், உன் கையில இல்லை, என் கையில தான் கிருஷ்ணன், என் கையில தான் கிருஷ்ணன் எல்லாம் உண்மையில பார்த்தா கோபிகைகள் கையில தான் கிருஷ்ணன் இருக்கு. சேஷாம் ஹஸ்தகதம் பிரம்ம அப்படிங்கிற சாட்சாத் அந்த பரபிரம்மம் யோகிகளுக்கு கூட கிடைக்காததான பரபிரம்மம் இவா கையில அகப்பட்டு கிடக்கு. இவா பிடியில பிடிபட்டு கிடக்கு. ஏண்டானா இவா யோகம் பண்ணல, யாகம் பண்ணல, தபசு பண்ணல, விரதம் அனுஷ்டிக்கல, பக்தி பண்ணா. அந்த பக்தியும் பிரேம பக்தி, யோக பக்தி இல்லை. பிரேம பக்தி பண்றாளோ இல்லையோ இவாளுக்கு தான் கிடைக்கும். பத்துடை அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன். யோகினாஞ்ச ஆத்மபூதானாம் யதா பக்தி மதாமிக. கிருஷ்ணன் பக்தி வசப்படுவானே தவிர பக்திக்கு கிடைப்பானே தவிர யோகிகளுக்கு கிடைக்க மாட்டான். இவர்கிட்ட பக்தி தான் இருக்கு. அதனால கையில கிடைச்சுட்டான் பூர்ணம். விட்டா கிருஷ்ணனை துணியில சுருட்டி கட்டி முடிச்சு போட்டு எக்குல சொருகிட்டு போவாய்வான். அப்படி கிடைச்சிருக்கான் கிருஷ்ணன் இவாள்கிட்ட. அப்படி இருக்கிறதுனால எங்களை தான் கிருஷ்ணன், எங்களை தான் கிருஷ்ணன் இத்தனையும் கத்த யசோதைய சிரிப்பு வந்துருத்தான். ஒரு பக்கம் ஐயோ பாவம் இப்படி பிச்சு பிடிச்சிருக்காளேன்னு நினைச்சுக்கிறா யசோதை. போங்கடி உங்க யார் கையிலையும் கிருஷ்ணன் இல்லை. யசோதைக்கு யார் கையில இருக்கிற கிருஷ்ணன் தெரியல. யசோதை சொன்னா உங்க கையிலெல்லாம் கிருஷ்ணன் இல்லை, என் கண்ணன் உள்ள தூங்கிட்டு இருக்கேன், இப்போ கூப்பிடுறேன்ப்பா. ஏ கண்ணையா, ஏ கண்ணா இங்க வாயே அப்படின்னு கூப்பிட்டா கத்தகா தளர் நடந்துட்டு கண்ணில் இப்படி நல்ல கோவில் மாட்டுக்கு மை எட்டு விடுற மாதிரி கண்ணில் மையை அப்பி விட்டுருப்பான். கண்ணுக்கு இட மாட்டான், கீழெல்லாம் அப்பி விட்டுருப்பான் நல்ல பெருசா. இந்த கேரளாவில் கதக்களின்னு ஒரு நர்த்தனம் ஆடுவான். அவன் ஆடுறச்சி அவன் அலங்காரம் பண்ணி பாருங்கோ கீழே இவ்வளோ பெருசு பட்டையாக அந்த மையை எட்டுப்பான். கண்ணுக்குள்ள மட்டும் எடுக்க மாட்டான், வெளியில இருந்து பட்டையாக எட்டுப்பான். அதை மாதிரி எட்டு விட்டுருப்பான் கிருஷ்ணன். கிருஷ்ணனை பார்த்து தான் அவள் அந்த மாதிரி எட்டுக்கிறதுன்னு ஆரம்பிச்சா போல இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி எட்டு விட்டுருக்காளா, அதெல்லாம் போட்டு இப்படி தேய்ச்சி இழுத்து இவனே ஏற்கனவே கரிய திருமேனி, அதுக்கு மேலே இன்னும் மையையும் வேற அப்பி வந்து இடுப்பில் ஒரு சின்ன செவப்பு கோமனம் கை அப்படி தேய்ச்சின்னு ஒரு பொய் அழுதுண்டு என்னம்மா அப்படின்னு வந்து அம்மா புடவையை அப்படி பிடிச்சிட்டு வந்து நிற்கிறான். இடத்து கையால் புடவையை பிடிச்சிட்டு பாது கையால் எப்படி தேய்ச்சிட்டே வந்து அப்படி உருட்டி விழிச்சு ஒரு பார்வை பார்த்தான். நான் பேரும் எதுக்கிட்டா வந்திருக்கா அப்படின்னு பார்த்தான். பத்தியா என் புள்ள நந்தலாலா இப்படி இருக்கா, பத்தியா இங்கே இருக்கான், உங்க கையில் இருக்காங்கிறீங்க. பங்கடி சும்மா பொய் சொல்லாதீங்க. இப்போ இந்த யசோத பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணனும் தெரியுது, இத்தனை பேருக்கும் அவன் கையில் இருக்கிற கிருஷ்ணனும் தெரியுறான். அப்படி பார்க்கறான் ஒன்றும் புரியல. என்னடா அது அங்கேயும் கிருஷ்ணன் இருக்கான் இங்கேயும் கிருஷ்ணன் இருக்கானே. ஒரு க்ஷணம் இது, அடுத்த க்ஷணம் என்னடா எல்லார் கையில் இருக்கிற கிருஷ்ணனும் எல்லாருக்கும் தெரியுது. விஸ்வரூபம் இது. யசோதைக்கும் தெரியுது, இத்தனை கோபிகளுக்கும் தெரியுது, இத்தனை பேர் பக்கத்தையும் கிருஷ்ணன். ஒரு கோபி ஒரே ஒரு பக்கத்தில் ஒரு கிருஷ்ணன், இந்த கிருஷ்ணன் பக்கத்தில் கோபி கிருஷ்ணன் கோபின்னு எங்க பார்த்தாலும் விஸ்வமா அப்படி தெரிய யார் என்ன பேச முடியும்? எல்லா இடத்துலையும் இதோ கிருஷ்ணன் இதோ கிருஷ்ணன் அப்படியே பார்த்தா மிரண்டு போய் நிற்கிறான் அத்தனை பேர். அடுத்த க்ஷணம் பார்த்தா அத்தனை பேர் கையில் இருக்கிற கிருஷ்ணனும் மறைச்சு போயிட்டான். யசோத பக்கத்தில் மட்டும் கிருஷ்ணன் நிற்கிறான். ஆமா, இந்த கோபிமார்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டியே இல்லை. காத்தால பொழுது விடிய கூடாது வளர்க்கலாம். விடிஞ்சச்சனை வந்துடுவா அம்மா, அடியே யசோதே உன் புள்ள அத்தை பண்ணா இத்த பண்ணான்னு இல்லாத பொய்யெல்லாம் சொல்லிட்டு பொல்லாத கோபிமாரம்மா இல்லாத பொய்கள் எல்லாம் சொல்லுறாளம்மா பொல்லாத கோபிமாரம்மா. பாகவதம் எல்லாம் ரசம் தான் இல்லைன்னு சொல்லல. கிராம பாட்டுகள்ல இந்த மாதிரி கிருஷ்ணன் விஷயம் ராமர் விஷயம்லாம் கீர்த்தனைகள். அந்த நாள்ல நிறைய பாட்டிமார்கள் இந்த மாதிரி இருக்கிறவாள் வயசானவாளாக இருப்பாள். சில பேருக்கெல்லாம் பால்ய விதவையாக போயிடுவாள். அந்த மாதிரி போயிட்டு வாழ்னாலும் உலக விஷயத்தில் எதையும் பற்றுதல் வச்சுக்கக்கூடாதுன்ட்டு கட்டுப்பாடோடு இருப்பாள் இல்லையா. அவள்லாம் என்ன பண்ணுவா, அப்படியே கிருஷ்ணன் விஷயமா தியானம் பண்ணிட்டு அப்படியே அந்த சரித்திரங்களையே கேட்டு ரசிச்சுட்டு இருந்துட்டு அவளுக்கு அப்படியே புதுசாக இந்த மாதிரி பாட்டுகள்லாம் வரும். அது மாதிரி எழுதி வச்சிருப்பா. அதெல்லாம் ரொம்ப ரசரசமாக இருக்கும் வார்த்தைகள்லாம். அது மாதிரி இந்த கிருஷ்ணன் எப்படி சொல்கிறான், கோபிகைகள் எல்லாம் பார்த்து யசோதை கிட்ட சொல்கிறான், இவங்கெல்லாம் பொல்லாத கோபிகைகள் இல்லாத பொய்யத்தான் சொல்கிறாம்மா அப்படின்னு சொல்ல யாரும் ஒன்றும் இனிமேல் பேச முடியாது. எல்லா இடத்துலையும் கிருஷ்ணனை பார்த்தா என்னத்தை பேச, வாயை முடிந்து எல்லாரும் போயிட்டான். இப்படியே ஒரு நாளைக்கு ஒரு விளையாட்டு. ஒரு நாளைக்கு இப்போ கிருஷ்ணனுக்கு இருந்தால் ஒரு 4 வயசு இருக்கும். ஓடி ஆடி விளையாடின்னு இருக்கான். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கோபி வீட்டுக்கு போவான் வருவான், விளையாட்டி ஏகப்பட்ட விளையாட்டு இருக்கு. அதில் ஒரு நாள் பலராமன் திடீர்னு இவன் யசோதை உட்காந்து தயிர் கலைஞ்சுன்னு இருக்கா. பலராமன் அங்கேருந்து குடு ஓடி வந்து அம்மா 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 யசோதம்மா என்னடா பலராமா என்னாச்சு? அம்மா கண்ணை மண்ணு திங்கிறாம்மா. என்னது மண்ணு திங்கிறாங்க? ஆமா, உருண்டை எடுத்து வாயில போட்டு
நன்னா இருக்குன்னு சாப்பிட்டு இருக்கான், சுவைச்சு சாப்பிட்டு இருக்காமா. மண்ணு என்னை சொல்லி கொடுத்துருக்கான், மண்ணை சாப்பிட்றான்னா வந்து சொல்லணும் என்கிட்ட, சாப்பிட்டா வியாதி வரும், மண்ணை சாப்பிட்டா மந்தம் தட்டிடும், வியாதி வந்துடும், அதனால மண்ணு சாப்பிடக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருக்கா. பலராமா உனக்கு தான் பொறுப்பு, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காளா. பொறுப்பாக ஓடி வந்து சொல்கிறான் பெரியவனோ இல்லையோ. அக்கறையா அவன் சொல்கிறான், கிருஷ்ணன் மண்ணு திங்கிறாம்மா, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், சாப்பிடுவேன்னு இந்த கையால் மண்ணை எடுத்து சாப்பிட்டா நான் கையை பிடிச்சிட்டேன்னு இந்த கையால் எடுத்து வாயில போட்டுக்கிறான் கப்பு, அந்த கையை பிடிச்சா இந்த கையால் எடுத்து சாப்பிட்றான். இந்த கிருஷ்ணன் ஒன்றுமே பண்ண முடியலம்மா, இப்படி மண்ணு அள்ளி சாப்பிட்றான், அதை வந்து பாருங்க, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பலராமன் வந்து சொன்னான். அவனுக்கு 5 வயசு, பலராமனுக்கு 5 வயசு, கிருஷ்ணனுக்கு 4 வயசு. அப்படியே கடையிறத போட்டா பக்கத்துலேயே ஒரு குச்சி இருந்தது, எடுத்துட்டா குடு ஓடி வரா யசோதை. ஐயோ மண்ணை தின்னா வயிறு கட்டி விடுவேன் அப்படின்ட்டு ஓடி வர வேகத்தில் கிருஷ்ணன் இப்படி பார்த்தா, அங்கேருந்து பார்த்தா அந்த சத்தம் தெரியும் கிருஷ்ணனுக்கு, ஜல் ஜல் ஜல், அவன் அம்மா கொலுசு சத்தம் தெரியும் கிருஷ்ணன். ஊரில் நிறைய பேர் அந்த கொலுசு போட்டுட்டு இருப்பான், இருந்தாலும் அம்மாவுடைய கொலுசு சத்தம் நல்லா தெரியும் கிருஷ்ணனுக்கு. ஆகையினால அப்படி திரும்பி சத்தம் அம்மா கொலுசு சத்தமாச்சே, அப்படி திரும்பி பார்த்தா அம்மா அங்கேருந்து ஓடி வரா. ஐயோ அம்மா வந்துட்டா, அது ஈர மண்ணில் வேற சாப்பிட்டுன்னு இருக்கான், கையிலலாம் நல்லா ஈர மண் ஒட்டின்னு இருக்கு. அம்மா வந்துட்டாளே அப்படின்னு நினச்சிருந்தா எடுத்தா ஓட்டம், அம்மா பிடிச்சாலும் அடிச்சு கொடுவான்னு தெரியும். ஆகையினால கொம்பை வேற கையில் கொண்டு வரா, அடிச்சிட போறாளேன்ட்டு எடுத்தா ஓட்டம், குடுன்னு ஓடுறான். இடுப்பில் ஒரே ஒரு கோமணம், சிவப்பு கோமணம் தான் கட்டி விட்டுருக்கா. 5 வயசு 4 வயசு குழந்தைக்கு என்ன கட்டுறது, கோமணம் தானே கட்டுவான், கோமணத்தை கட்டி விட்டுருக்கா. இவன் ஓடுற ஓட்டத்தில் கையில் மண் இருந்ததான்னா அம்மா ஒரு கால் பிடிச்சி விட்டான்னா கண்டுபிடிச்சிருவா இல்லையா. அதனால என்ன நினைக்கிறான், ரொம்ப சாமர்த்தியமா கையில் மண் இருந்தால் கண்டுபிடிச்சிருவான்னு நினச்சின்னு இந்த ஓடுற பின்னாடி தட்டின்ண்டே போடுறான். கிருஷ்ணவாக தட்டின்ண்டே போனால் இவன் பின்னாடி தான் யசோதை வரான், கிருஷ்ணன் முன்னாடி ஓடுறான், பின்னாடி யசோதை வரா. அவன் பின்னாடி தட்டா இங்கேருந்து பார்த்தா 5 10 விரல் பதிச்சு தெரியுது, இப்படி ஈர மண். யசோதைக்கு சிரிப்பாக வருதான், எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சின்னு எனக்கு தெரியற மாதிரி தட்டிட்டு போகிறது, இப்படி ஒரு முக்த பாலகனாக இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தா துரத்துறாங்க. கிருஷ்ணன் பிடிபடலாம், ஓடுறான், மூச்சு வாங்குறது பாவம் யசோதைக்கு. கிருஷ்ணத்தை கூட விளையாடுற பசங்கள்லாம் எல்லாரும் இருக்கா இல்லையா, ஏன்டா வெறிக்க பார்த்துட்டு ஓடி போய் பிடிக்கடா அப்படின்னு எல்லாம் அவனுக்கு சரியாக ஓடுற பசங்க ஓட்டமாக ஓடி வளைச்சி கட்டி பிடிச்சி கொண்டு வந்து கிருஷ்ணனை ஊர் முந்தராங்க. கிருஷ்ணன் வேலை தப்பிக்க முடியல, எல்லாம் மடங்கி கொண்டு வந்து கிருஷ்ணன் யசோதை கையில் கொடுக்க பிடிச்சண்டா. இப்படி மண்ணை திம்பியா அடிச்சன், மண்ணை தின்னுவியா. உடனே கிருஷ்ணன் சொல்றான், நாகம் பக்ஷிதமானம்ப, நான் ஒன்றும் மண்ணெல்லாம் திங்கலம்மா. ஓடா உன்னை பற்றி தெரியாது எனக்கு, பொய்யாண்டி பொய் சொல்லுவேன். இல்லைம்மா நான் மண்ணு திங்கலம்மா. டே இத்தனை பசங்களும் பாருடா, எல்லாரும் சொல்றாளே நீ மண்ணு தின்னு, எல்லாம் பொய்யன், வாயை திறந்தா புழுகு, வாயிலெல்லாம் சத்தியமே பார்க்க முடியாது, எல்லாம் பொய் சொல்ற பசங்க, எல்லாம் பொய் சொல்றாம்மா, நம்பாத. சர்வே மித்யாபிசம்சினஹா. ஏய் பலராமன் சொல்றான்டா, ராமோ மித்யாபிபாஷதே. அம்மா பலராமன்னா கூட பொய் சொல்றாருமா. பலராமன் ஒரு முழிக்கிறான், ஏண்டா நானாடா போய் சொல்றேன், என்ன பார்த்து போய் சொல்றேன்னு சொல்றியே அப்படின்னு நினைக்கிறான் கிருஷ்ணன். உடனே பலராமன் பொய் சொல்லவே மாட்டான்டா, ராமன்னு பேர் வச்சாலே பொய் சொல்ல மாட்டான். பலராமன் சத்தியசந்தன் தெரியுமா. அம்மா நீ தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க பலராமனை பத்தி, அதெல்லாம் கிடையாது. பலராமனை போல ஒரு பொய் சொல்றவன் கிடையாது, பலராமனை போல ஒரு திருடன் கிடையாது. கிருஷ்ணன் கொடுக்குற சர்டிபிகேட். பலராமனை போல ஒரு திருடன் கிடையாது, பலராமனை போல ஒரு பொய்யன் கிடையாது. டேய் சொல்ற பொய்ய பொருந்த சொல்லணும்டா. பலராமனை போய் வீணா பொய்யன்னு சொல்றிய, திருடன்னு சொல்றிய, இது உச்சிதமா இருக்குமா? பொய் சொல்லாதடா, நீ தான்டா பொய்யன். இல்லம்மா பலராமன் பொய் சொல்றாம்மா, பலராமன் நிறைய பொய் சொல்றான், பலராமன் திருடுறான். டே சொல்ற பொய்ய பொருந்த சொல்லணும்டா. பலராமன் யார் விட்டடா போய் திருடினா, என்னதான் திருடுறான் சொல்லு பார்ப்போம். நான் சொல்றேன் கிருஷ்ணன் சொல்றேன், என்ன சொல்றது தெரியல. பலராமன் பொதுவாக இந்த திருட்டு பொருட்கள்லாம் ரொம்ப வரமாட்டான், ஆனா கிருஷ்ணனுக்கு துணையா இருப்பான். நம்பி மூத்த பிரான் பெருநிலை முன்னிலை வகிப்பான். என் தம்பி உங்களா ஒன்றும் பண்ண மாட்டானே அப்படின்னு முன்னாடி வருவான். ஆனா இவன் ரொம்ப போய் திருட போக மாட்டான், கிருஷ்ணனோட கூட போவான், இதெல்லாம் தனியாலாம் போக மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது பலராமன் போய் திருடுறாம்மா, பலராமன் பொய் சொல்றாம்மா அப்படிங்கிறான். கிருஷ்ணன் சொல்றான். உடனே யார் வீட்டடா போய் திருடினா சொல்லு பார்ப்போம்.
சொல்லு பாப்போம், யார் வீட்டுல போய் என்னதான் திருடினா சொல்லு அப்படின்னு கேட்கறா யசோதை. அப்படி பார்த்தா என்ன சொல்றதுன்னு தெரியும். ஏதாவது வீட்டுல போய் திருடினா தானே போய் சொல்றதுக்கு, எதையும் திருடல, எங்க போய் என்னதான் சொல்றதுன்னு இப்படி பார்த்தா கத்வா யதீந்திரஸ்ய கிருஹம் பரேத்யுஹு வந்த்யாசுதேனைவ சமன்விதோயம் க்ஷீரம் ரிஷஸ்ய அபஜஹார ராமஹ மாதர் யசோதே மிருதமநாஹம் யசோதே மிருதமத்மி மாதஹ. கத்வா யதீந்திரஸ்ய கிருஹம் பரேத்யுஹு. அப்படி பார்த்தா உருட்டி விழிச்சு எப்படி பார்த்தா யார் வீட்டில் போயிடா திருடினான்னு கேட்டுவிட்டா யாரையும் ஒருத்தரை காட்டணும். அப்படி பார்த்தா அந்த சமயமா பிருந்தாவனத்துல யாரோ ஒரு பைராக்கி சன்னியாசி ஒருத்தர் இடுப்புல காவி கட்டி போயிட்டு இருந்தார். அதோ ஒரு மாமா போறாரு பத்தியா, அந்த மாமா வீட்டில் தான் போய் திருடினான். அந்த மாமாவுக்கு வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது. அவர் ஒரு மரத்தடியில் வாங்கி பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்கிற ஒரு சன்னியாசி. சன்னியாசி வீட்டில் போய் சாப்பிட்டாங்க, திருடி இருக்கான். சன்னியாசி வீட்டில் போய் வெண்ணெய் தேடினா என்ன திருடினான், என்னைக்கு திருடினான் பரேத்யுஹு, என்னைக்கு நாளைக்கு போய் திருடினாம்மா, நாளைக்கு போய் திருடினான். ஓ, சன்னியாசி வீடே இல்லாத சன்னியாசி வீட்டில் நாளைக்கு போய் திருடினான். பலே ரொம்ப பொருத்தம். யசோதைக்கு சிரிப்பா வருது. வரேதி வந்தியாசுதே, யாருடா சாட்சி, யார் கூட போய் திருடினா, யார் சாட்சி? அதோ ஒரு மாமி போறா பத்தியா, யாரோ ஒரு மாமி ஊற்றி தண்ணி எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. யாருடா? அதாம்மா, அதோ இந்த பச்சை கலர் புடவை உடுத்தின்னு போறாள. ஆமா, நல்ல ஜரிகை புடவை, நல்ல ஜரிகை போட்டுன்னு போறாள். ஆமா, மஞ்சள் கலர் ஜரிகை, பச்சை கலர் புடவை உடுத்தின்னு போறா இல்லையா, அந்த மாமியுடையதான பையன் இருக்கான் பாரு, அவங்க கூட தான் போய் திருடினான். ஓஹோ, அந்த மாமிக்கு இது வரைக்கும் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகல. அவ ஒரு மலடி. வந்தியாசுதே சமன் மலட்டு மாமியுடையதான பையனோட வீடே இல்லாத சன்னியாசியினுடையதான வீட்டில் போய் நாளைக்கு திருடி இருக்காரா பலராம. ரொம்ப பொருத்தம். எதா திருடினா? பால் திருடினாமா, பால் திருடினா. பாலை திருடினாமா, எந்த மாட்டு பால்டா திருடினா? அதை பாருமா, அந்த மரத்தடியில ஒரு மாடு இருக்கு பத்தியா, நல்ல பெரிய கொம்போட வாலாட்டின்னு இருக்கே. ஆமா, காளை மாடு. அந்த மாட்டுடைய பாலை தான் கறந்து திருடினான். ஐயோ, காளமாட்டும் பாலை உலகத்திலேயே இல்லாதது. நாளைக்கு போய் சிரிப்பா வருது யசோது. டே சொல்ற பையன் பொருத்தமா சொல்ல வேண்டாமா, எங்கேயாவது காளமாடு பால் கொடுக்குமா? மலட்டு மாமிக்கு குழந்தை உண்டா? சன்னியாசிக்கு வீடு உண்டா? நீ தான்டா பையன், நீ தான் போய் சொல்ற அப்படின்னு கடிஞ்சுண்டா யசோத. உடனே வாயை தர உடனே சொன்னா, பஷ்யமே முகபத்மம் தம் மாதஸ்தே சம்சயோ எதி, உனக்கு அப்படி என்கிட்ட சந்தேகம் இருந்ததானா என் வாயை பார்த்து தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, சின்ன குழந்தை இல்லையா, பிஞ்சு வாயை அப்படி திறந்து அப்படின்னு காட்டுறான். ஏதோ இவ்வளோ மண்ணாங்கட்டியை தின்னுருப்பான் அப்படின்னு நினைச்சுட்டு அப்படி எட்டி உள்ள பார்த்தா, சாத்ரி தீபாப்தி பூகோளம் சவாய் பாக்னிந்து தாரகம் ஜோதிஷ்சக்ரம் நபம் தேஜோ. அந்த வாய்க்குழுக்குள்ள அப்படி தாக்கலான்னு பார்த்தா உள்ளுக்குள்ள உலகமே தெரியுது. பெரிய பெரியதான அண்டங்கள்லாம் உள்ள ஓடுறது இப்ப சொல்றாங்க கேலக்சி, அதெல்லாம் தெரியுது. ஜோதிஷ் சக்கரம், ஜோதிஷ் சக்கரமே கேலக்சி தான். கேலக்சிலாம் தெரியுது. சூரியன், சந்திரன், நவகிரகங்கள், மேல அதெல்லாம் விதல சுதல ரசாதராதி கீழ்லோகங்கள், மேலோகங்கள் எல்லாம் தெரிய அண்டமே தெரியுது. உழுகுல பார்த்தா அதுல பூமியில பாரத வருஷம், அதுலேயும் பார்த்தா போஜ தேசமாகிய இந்த தேசம், அதில் கோகுலம், அதில் நந்தகோபன் வீட்டு வாசல்ல அங்கே ஒரு யசோத கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் வாயில ஒரு அண்டம், அந்த அண்டத்தில் பூமி, அந்த பூமியில் போஜ தேசம், அந்த போஜ தேசத்தில் ஒரு கிருஷ்ணன் யசோத, அந்த கிருஷ்ணன் வாயில போயிட்டே இருக்கு. கண்ணாடி அறையில பெருமாளை கொண்டு போய் ஏழை பண்ணாலான்னா, இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு 100கணக்கான பெருமாள் தெரியுது, இந்த பக்கம் தெரியுதுன்னா இந்த பக்கத்தில் 100கணக்கான பெருமாள் தெரிஞ்சுட்டே இருப்பேன். அத மாதிரி வாய்க்குழுக்குள்ள உள்ளுக்குள்ளன்னு போக அகண்டமா தெரியுது. ஆதேயத்துவம் திசகதாம் ஆதாரத்துவம் ததாத்மனஹா தர்சயாமாச வதனே அப்படிங்கிறார். தன்னுடைய சின்ன வாய்க்குழுக்குள்ள இத்தனையும் காட்டுறான். இத்தனை உலகங்களுக்கும் ஆதாரமாக தாங்குபவனாக இருக்கக்கூடியவன் தான் அப்படிங்கிறதையும்
தன் மேலதான் இத்தனையும் இருக்கு அப்படிங்கிற ஆதார ஆதேய பாவத்தை எல்லாத்தையும் காட்ட அரண்டு போய் உலகமெல்லாம் தெரிகிறதா, மலைகள்லாம் தெரியுது, நதிகள்லாம் தெரியுது, 7 கடல்கள், 7 சாகரம், 7 மலைகள், எல்லாம் 7 உலகங்கள் எல்லாம் தெரிய அரண்டு போய் கை குவிக்க வேண்டும். இவன் புத்திரன் சாதாரண குழந்தை இல்லை, அருண் தெய்வம் அப்படின்னு நினைச்சு பகவான் அப்படின்னு புரிஞ்சுனுட்டா கையெடுத்து குவிக்கிறாளாம், சேவிக்க போயிட்டாளாம். கிம் சொப்னயே தது உத தேவமாயா கிம் வாமதியோ பத புத்தி மோகா அதோ அமுஷ்யைவ மமார்பகஸ்ய யக்கஸ்சித் ஔபத்திக ஆத்மயோகா. இது என்னது? இது சொப்பனமா? சொப்பனம் காண்றேனா? இல்லை ஏதாவது தேவ மாயையா? இல்லை என்னுடைய புத்தி ஏதாவது பேதரிச்சு போச்சா? இந்த குழந்தையினுடைய வாயில் எப்படி இத்தனை ஆண்டமும் தெரிகிறது, என்னது புரியலையே அப்படின்னு பிரமிச்சு கடைசியில் இவன் பகவான் அப்படின்னு புரிஞ்சுண்டு கையெடுத்து சேவிக்க போயிட்டான். தெய்வத்தை பார்த்தா கையெடுத்து தொழாம வேற என்ன பண்ண? கை தொழ போன உடனே கண்ணன் நினைச்சா இதுக்காக நான் வரலையே, அம்மாவுக்கு காட்டணும்னு ஆசையா இருந்தது, காமிச்சுட்டான். அம்மா இவ கை குவிச்சாளான்னா அதை அவனுக்கு ஏத்துக்க இஷ்டம் இல்லை. ஏன்னா இதுதான் பார்த்து தானே இருக்கும். ரிச்சம் பிராம்பம் ஜனயம் தஹா தேவா அக்ரே தத புருவன் அப்படின்னு வேதமே சொல்றது. எல்லா ரித்த சூரியர்களும் தலைக்கு மேலே கை குவிச்சுன்னு நமோ நமஹா நமோ நமஹான்னு பகவானுக்கு எதிர்க்க சொல்லிட்டு இருக்கா வைகுண்டத்தில். எல்லாரும் பகவானை பார்த்தா கை குவிக்கிறா அப்படிங்கச்சு அது பார்த்து பழகி போச்சான் பகவானுக்கு. இப்போ அது கை குவிக்கிறதை எதிர்பார்க்கல பகவான் யசோதை கிட்டக்க. இப்போ என்னடா கிருஷ்ணனை யசோதை நன்ன மிரட்டணும் உருட்டணும், ஒரு அம்மானா எப்படி குழந்தைய வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கணும், அப்படி நம்ம வளரணும்னு ஆசைப்படுறான் பகவான். அப்படி இருக்கிறனால காட்டணும்னு தோணித்து காட்டி விட்டான். ஆனால் இப்போ அம்மா வணங்கிறத பார்த்தது எனக்கு இஷ்டம் இல்லாதனால, அம்மா நான் இனிமே மண்ணு திங்க மாட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு இவன் பேச ஆரம்பிச்சானோ இல்லையோ, இந்த பேச்சே மாய வலை அப்படியே வீசினா அத்தனையும் மறந்து போச்சு. கண்ட காட்சி பூரா மறந்து போச்சு. பகவான் கிருஷ்ணன் காட்டவும் முடியும், காட்டினதை மறக்கடிக்கவும் முடியும். நடந்ததே மறந்து போச்சு. என்ன பார்த்தாலும் அந்த தரிசனம் மறந்து போச்சு. முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு, இப்போ நடக்கிறது தெரியுது, ஆனால் பார்த்த காட்சி மட்டும் மறந்து போச்சு. அதுக்குள்ள பார்த்தா ஒரு துளி ஒன்றுக்கு கொஞ்சோண்டு மண்ணாங்கட்டி இருந்ததான், அதை எடுத்து வாயிலேருந்து போட்டுவிட்டு, கண்ணா மண்ணெல்லாம் திங்காதடா, உடம்புக்கு ஆகாது, அப்புறமா வியாதி வந்துடும், சாப்பிடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அழைச்சி அழைச்சி ஒதுக்கலாம் வீட்டு. இப்படி ஒரு சமயம் பார்த்தா பகவான்கிறத காட்டுறான், அடுத்த க்ஷணம் பார்த்தா குழந்தையா விளையாடும். ஞானம் பக்தி இது ரெண்டு அப்படி கலந்து கலந்து வரைச்சே அதனுடைய ஆனந்தமே தெரியும். அப்படி அனுபவத்தை கொடுக்குறான். தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே அப்படின்னு ஆழ்வாரும் காட்டுறா. தொல்லை இன்பம்னா தொல்லை அங்க முடியல, இந்த புள்ள பண்ற தொல்லை, அந்த குழந்தைகள் பண்றதான தொல்லையிலையும் ஒரு இன்பம் உண்டு. அந்த இன்பத்தினுடையதான உச்சம் என்னவோ அதை கண்டுட்டா அப்படின்னு சாமான்யமா அர்த்தம் எடுத்துப்பா. ஆனா வியாக்கியானத்துல அப்படி அர்த்தம் இல்லை. பின் என்னடானா வேதாந்தத்துல யாதொரு ஆனந்தம் சொல்லப்படுறதோ, இந்த ஜீவன் இந்த உலகத்தெல்லாம் விட்டுட்டு நேர வைகுண்டம் போறச்சே, அங்க வைகுண்டத்துல போய் நித்தியமான எந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்குமோ, அந்த தொல்லையான தொன்மையான ஆதி அந்தம் இல்லாததான ஒரு ஆனந்தம் இருக்கே, அந்த ஆனந்தத்துக்கு அதுக்கு ஒரு எல்லையில் இருந்ததானா அந்த எல்லையை கண்டுவிட்டாலாம். இங்கேயே யசோதை இங்கேயே கண்டுவிட்டா. அங்க போய் அனுபவிக்க வேண்டியதான ஆனந்தத்தை இந்த சம்சாரத்திலேயே, இந்த சரீரம் ஐம்பூதமயமான இந்த சரீரத்திலேயே வச்சுட்டே அனுபவிச்சு விட்டாலாம் பகவான். பிள்ளையா கிடைச்சுட்டானோ இல்லையோ பகவான், அதுவும் வெறும் பிள்ளையா மட்டும் வரல, பகவான் பகவானாக இருந்து கொண்டே பிள்ளையா. அப்படி இருக்கிறதுனால அப்பேற்பட்டதான பகவான் கிட்டக்க அப்பேற்பட்ட ஆனந்தத்தை அனுபவிச்சான். கேட்கறதே நமக்கு ஆனந்தம். அந்த யசோதைக்கு கிடைச்சது, அவனுக்கு கிடைச்சது, நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு குறைப்படுறதுக்கு விஷயம் இல்லை. அதை கேட்கறதுல பகவானை நேர பார்த்து அனுபவிக்கிறச்சே என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதோ, அதை விட அவனை பற்றி பேசி கேட்கும்பொழுது கிடைக்கிற ஆனந்தம் தான் அதிகமாக இருக்கும். அதை பகவானே சொல்கிறான். பரஸ்பரம் காயம் தீன்ற ஒருத்தர் அவளுக்குள்ள கொட்டி கொமஞ்சு பேசின்னு இருப்பா, குணகீர்த்தனங்கள்லாம் பண்ணுவா. ஆனால் நான் போயிட்டா எல்லாத்தையும் நிறுத்திட்டு பேசாமல் நிற்பா. பெருமாள் அப்படின்னு மரியாதையா நிற்பா. நான் அண்ணோட கிளம்பிட்டேன்னா தெரியுமா அவனுக்கு அப்படின்னு ஆரம்பிப்பான். அவளுக்குள்ள அது கொட்டி கொமஞ்சு ஒரு ஆனந்தம். பகவானை நேர பார்க்கறச்சே வர ஆனந்தத்தை காட்டிலும் அவனை பத்தி இப்படி போதையந்த பரஸ்பரம் கதையந்தமாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச கீதையில கண்ணன் சொல்றான். அவள் அதுக்குள்ள பேசி ஆனந்தப்பட்டு சந்தோஷப்படுவா, அதுலேயே ரமிப்பா. அந்த ஆனந்தம் சொல்லில் அடங்காது அப்படின்னு சொல்றதுனால நமக்கும் ஒன்றும் குறையில்லை. இந்த மாதிரி அடிக்கடி பகவத் குணம் கேட்டுட்டு இருந்தோம்னா
ஆனந்தமாக இருக்கும். அந்த வைகுண்டத்தில் போய் கிடைக்கிற ஆனந்தத்தை நம்ம இங்கேயே அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணலீலையில் காட்டக்கூடிய விஷயம். அபேற்பட்டதான கண்ணனுடைய பல லீலைகளில் சிலதை அனுபவித்தோம். மேலே நாளைக்கு சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் பாலகோபால லால் கி ஜெய், போலோ கோமடம் சுவாமி கி ஜெய். ராமானுஜா 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 ராமானுஜா. ராமானுஜா 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 ராமானுஜா. ராமானுஜா 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 ராமானுஜா. ராமானுஜா 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 ராமானுஜா. जय रामानुजाचार्य महाराज की जय, बोलो गोमटम स्वामी की जय. श्रीमते रामानुजाय नमः.